தினமும் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்க கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். நோய்கள் ஆரா காயம் தீண்டு வேகம் தீராகும். VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT ஆல் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT ஆல் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். மே 16, 1967 ஜெருசலம் நகரம் இஸ்ரேலின் வசம் வந்தது. மே 16, 1969 சோவியத்தின் வெனரா 5 விண்கலம் வீனஸ் கோளில் இறங்கியது. மே 16, 1992 எண்டவர் விண்ணோட்டம் தனது முதலாவது பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது. மே 16, 1931 இந்திய அரசியல்வாதியான நட்வர் சிங் பிறந்தார். மே 16, 1905 அமெரிக்க நடிகரான ஹென்றி ஃபாண்டா பிறந்தார். மே 16, 1906 ஆஸ்திரேலிய மட்டை பந்தாட்டக்காரரான எர்னி கார்மிக் பிறந்தார்.
மே 16, 2006 நியூசிலாந்திற்கு அருகில் ரிக்டர் அளவுகோலில் 7.4 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மே 16, 1975 ஜூன்கோ டபாய் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதற் பெண் ஆனார். மே 16, 2010 தமிழக எழுத்தாளரான அனுராதா ரமணன் மறைந்தார். மே 16, 1909 இத்தாலிய கார்பந்திய வீரரான லூக்கி வில்லோர்சி பிறந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு, அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ, சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் ஒழுக்கம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் போன்றன வள்ளுவரின் வாக்குகள். ஒழுக்கம் என்பது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக நடந்து கொள்வதே ஆகும். ஒழுக்கமே மனிதனை தெய்வமாக உணர்த்தும் வல்லமை பெற்றது. ஒழுக்கம் உயிரை காட்டிலும் மிக உயர்வானது. எம்மைக்கும் மறுமைக்கும் செம்மை புரிவது ஒழுக்கமே. நன்னடத்தைகளின் தொகுப்பே ஒழுக்கம். நல்லனவற்றை நினைத்து பேசி செயல்படுவதே ஒழுக்கம். அறிவினும் ஒழுக்கமே உயர்ந்தது என்பர் ஆங்கிலக் கவிஞர் எமர்சன். புகழும் சிறப்பும் தருவது ஒழுக்கம். இளமையும் செல்வமும் உலக வாழ்வும் நிலையற்றவை. ஒழுக்கம் ஒன்றே நிலையானது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்பது காந்தி பின்பற்றிய ஒப்பற்ற ஒழுக்க நெறியாகும். இதுதான் அவரை மகாத்மாவாக உயர்த்தியது. புத்தர் பெருமானோ கொல்லாமை நெறியை உயிரினும் மேலாக போற்றி ஒழுகினார். வேள்வியில் பலியிடுவதற்காக கொண்டு சென்ற ஆடுகளுக்கு பதிலாக தம்மையே பலியிட பிம்பசார மன்னனிடம் வேண்டினார். இயேசு பெருமான் தன்னை சிலுவையில் அறைந்த கொடியவரையும் மன்னித்தருளுமாறு தந்தையையே வேண்டினார். நபிகள் நாயகமோ தம் மீது குப்பை கொட்டிய மாதுவிற்கும் மருந்து கொடுத்து பணிவிடை செய்தார். படுத்து கிடந்தால் அந்த படுக்கையே உனக்கொரு சாக்காடு, எழுந்து நட பூமியும் உனக்கொரு பூக்காடு
இது ஒழுக்கமுடையவனின் நிலைப்பாடு. சிபிச்சக்கரவர்த்தி ஒரு புறாவை காக்க தன் தசையை கொடுத்தார். அரிச்சந்திரன் ஒரு வாய்மையை காக்க மனைவி, மக்கள், ஆட்சி அத்தனையையும் இழந்து சுடுகாட்டில் அடிமைப்பட்டார். ராமன் தந்தையின் வரத்திற்கு கட்டுப்பட்டு மரவுரி தரித்தான். இவை யாவும் அக ஒழுக்கங்களே ஆகும். உடலை தூய்மையாக வைத்தல் புற ஒழுக்கம் என்றும், மனதை தூய்மையாக வைத்தல் அக ஒழுக்கம் என்றும் இலக்கணம் வகுத்தார் வள்ளுவர். ஒழுக்கமில்லாதவன் பிறவற்றால் எவ்வளவு உயர்வு பெற்றிருப்பினும் ஒரு பயனும் இல்லை. ஒழுக்கமே உயிர், ஒழுக்கமே உயர்வு, ஒழுக்கமே உண்மைச் செல்வம் என்பது இன்றைய நாளின் திறவுகோலாகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் மற்றும் உழவு சார்ந்த விஷயங்கள் நிறையவே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தேன் வளர்ப்பு பற்றிய விஷயங்கள். இது விவசாயம்னு கூட சொல்லலாம், இல்ல சுய தொழில்னு கூட சொல்லலாம், எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில கண்டிப்பா பணம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில நிறைய விஷயங்களை நமக்கு தரத்துக்காக நாகராஜ் சார் இருக்காரு, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேனி வளர்ப்பு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம செய்யணும். ஏன்னா வீட்டுல டிவி பெட்டி இருக்குதோ இல்லையோ அவசியம் ஒரு தேனி பெட்டி வளர்க்கணும். டிவி பெட்டி கூட நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிட்டுருது. தேனி பெட்டி வளர்க்கறதுனால தேனும் கிடைக்குது, வீட்டுல இருக்க நோயும் நம்மளை விட்டு ஓடி போயிருது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்த்தா எங்க பார்த்தாலும் கூட்டம் குமியுது, நோய்கள் பெருகிடுச்சு. உலக சுகாதார நிறுவனமே நம்ம நாட்டை நோயில்ல நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப நோயிலிருந்து விடுபடணும்னா நம்ம பாட்டி வைத்தியம், பரம்பரை வைத்தியத்தில் உள்ள தேன் மகத்துவத்தெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமான கட்டாயத்தில் இருக்கோம். அதை விட சிறப்பு செய்தி என்னன்னா,
இன்னைக்கு எல்லாருமே விவசாயத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ விவசாயத்தை நம்ம மீட்டு எடுக்கணுன்ற கடமை ஒவ்வொருத்தருக்கும் சமுதாயத்தில் இருக்கு. மீட்டு எடுக்கிறதுனா எப்படின்னா, உற்பத்தியை பெருகினா தான் நீங்க ஜப்பானோட போட்டி போட முடியும், சைனாவோட போட்டி போட முடியும், இஸ்ரேலோட போட்டி போட முடியும். இங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் குறையுது. 80,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இந்தியாவில் வருவாய் இழப்பு ஏற்படுது தேனீக்கள் வளர்க்காதனால. அப்ப நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேனி வருமானம் கூடும். இன்னும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாபெரும் விஞ்ஞானி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தேனி மட்டும் இல்லன்னா பூமியில அயல் மகரந்த சேர்க்கை நடக்காம, தாவரங்கள் தன் பணியை செய்யாம, உற்பத்தி சுழற்சி பாதிக்கப்பட்டு மனித இனம் 4 ஆண்டுகளில் அழிந்துடும் சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட கடமை நமக்கு இருக்கு. இதை உணர்ந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையா, அவசியம் ஒரு தேனி பெட்டி வளர்க்கணும். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சுறாங்க. தாவரங்களுக்கு யாருங்க திருமணம் செய்யறாங்க? இந்த தேனீக்கள் தானுங்க போய் செய்யுது. தேனீக்கள் போய் தேன் எடுக்கிற ஒரு பரவசமான வாழ்க்கை. தேனீக்கள் பரவசத்தை ஏற்படுத்தினா தாவரங்கள் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் திருமணங்களை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா வாழுது. அதான் தாவரங்கள் நாம எல்லாம் திருமணம் செஞ்சு வைப்போம். கண்டிப்பா நல்ல அடுக்கு மொழியில சொன்னீங்க. தாவரங்களுக்கு திருமணம் தேனி செஞ்சு வைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. தேனி பெட்டி, டிவி பெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அதாவது தேன்களை பொறுத்த வரையிலும் தேன் வளர்ப்பு ஈடுபடுறதுனால எவ்வளவு வருமானம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபர் எடுக்க முடியும் சார்? ஒரு பெட்டிக்கு நம்ம எப்படியும் 6 to 10 கிலோ எடுக்கலாம் சார். திட்டமிட்டு நம்மளால சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற மலர்களின் செறிவை பொறுத்து தான் கூடும் குறையும். அப்ப 10 கிலோ தேன் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ 400 ரூபாய்க்கு குறையாம போகுது சார். எங்கிட்ட தேனி பெட்டி வளர்க்குறவங்க எங்கிட்ட தேன் கேட்கறாங்க. அவங்களுக்கு பத்தல, அவங்க சொந்த உபயோகத்துக்கு. ஒரு பெட்டி வளர்த்தீங்கன்னா தயவுசெய்து தேனை விற்காதீங்க. ஒரு மாடு வளர்த்தா கூட கண்ணுக்குட்டி கொடுக்காம பூராத்தையும் ஒட்ட கறந்துட்டு பூரா விற்கதான் பாக்குறாங்க. அந்த பழக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு முதல்ல தேனி பெட்டி வளர்த்தோம்னா, ஒரு பெட்டி வளர்த்தோம்னா நம்ம முதல்ல குடிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நம்ம முதல்ல வீட்டு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதிகமான பெட்டிகள் நீங்க வளர்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஃப்ரீயாவே கொடுங்க, இலவசமா கொடுங்க, தானமா கொடுங்க. அவங்களும் நலமா இருக்கட்டும். நம்ம வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பெட்டி நீங்க வளர்க்கும் போது ஒரு பெட்டிக்கு 400 ரூபானா 4000 ரூபாய் வந்துருது. அப்ப 10 கிலோ ஒரு பெட்டியிலேயே 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் திட்டமிட்ட உறுதியான வருமானம் இருக்கு. 1000 பெட்டி வளர்க்கறவங்களுக்கு பெருக்கிக்கங்க. சோ பெட்டிகளை பொறுத்து வருமானமும் பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். சோ தேன்களை பொறுத்த வரையிலும் தூய தேன் அப்படின்னு, தேன்ல போலி தேன்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. தூய தேன் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் நாங்க என்ன பண்றோம், வீட்டுக்கு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையோ தேனி பெட்டி வழங்கன்றோம். நீங்க கடையில எதையுமே நம்பி வாங்க முடியல, உண்மைதான். எல்லாம் பிராண்டட் எல்லாம் பயப்படுறாங்க. பெரிய கம்பெனிகளை கூட சக்கரை போக கலந்து விடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சொந்தமா தேனிப்பட்டி வளர்க்கறதா சேஃப்டி. அதுக்கு மேல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா தேன் சின்ன பஞ்சில எடுத்து தீபத்துல காட்டினீங்கன்னா அது எரியும், உடனே ஃபயர் ஆகும். ஃபயர் ஆச்சுன்னா உண்மையான தேன். ஃபயர் ஆகாம அந்த பஞ்சு அப்படியே இருந்துச்சுன்னா, புகஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கலப்பட தேன் கண்டுபிடிக்கலாம் சார். இது ஒரு எளிமையான யுக்தி. அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, தேனி ஒரு லிட்டர் தேன் சேகரிக்க நமக்கு பூமியை 4 முறை வளம் வந்துருது சார். அதனுடைய உழைப்பை நம்ம கூட்டினோம்னா பூமிக்கு 4 முறை வளம் வந்துருது. இப்போ 1 லிட்டர் தேன் நம்ம ஈஸியா சாப்பிட்டுறோம். உழைக்கிறது பூரா தேனீக்கள், உட்கார்ந்து சாப்பிடுறது மனிதர்கள். அந்த 1 லிட்டர் தேன்ல குறைந்தபட்சம் 70,000 மலர்களுடைய மகரந்தமும் மதுவும் சேர்ந்திருக்கு சார். கண்டிப்பா. அதாவது தேன் தான் உழைக்குது, ஆனா அதுக்கான ஊதியம் நாம தான் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க. தூய தேன் சாப்பிடறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. தூய தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது டிப்ஸ் கொடுத்தீங்க, நல்ல ஒரு விஷயமும் சொன்னீங்க சார். கண்டிப்பா சார், தேன் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஆலமரம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஹரிதா. இந்தியாவின் தேசிய மரம், தமிழ் சமஸ்கிருத கவிஞர்கள் பாடிய மரம். உலகம் புகழும் இந்த இந்திய அதிசயம்
உபனிஷ ரிஷிகள் காலம் முதல் இன்று திரைப்பட பாடல்கள் வரை மனிதனின் சிந்தனை தூண்டி வருகின்றது. ஆள் போல் தழைத்து அருக போல் வேரூன்று வேண்டும் என்று பெரியோர்கள் வாழ்த்துவதை கேட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் குஜராத்திலும் பல ஊர் பெயர்களிலும் ஆலமரம் மனம் கமிழும். தாவரையல் ரீதியில் அரசமரம், அத்திமரம், ஆலமரம், உடும்பரா ஆகிய மொரேகே என்னும் குடும்பத்தை சேர்ந்தன. இவை அனைத்தும் ஃபிகர்ஸ் என்ற பெயருடன் துவங்கும். வெளிநாட்டினர் இந்த மரங்களை அமெரிக்கா, ஸ்பெயின் ஆகிய இடங்களில் நட்டு அவை மிகவும் பெரிதாக வளர்ந்துவிட்டன. அமெரிக்காவில் ஹவாய் தீவிலும் புளோரிடா மாநிலத்திலும் ஆலமரங்கள் உண்டு. ஆயினும் சென்னை அழையாறு பிரம்மஞான சபை வளாக ஆலமரம், ஆந்திரா கதிரி திம்மமா ஆலமரம், உலக புகழ் கல்கத்தா தாவரவியல் தோட்டத்தில் உள்ள மாபெரும் ஆலமரம், பெங்களூருக்கு அருகிலுள்ள மரம், குஜராத்தில் இருக்கும் கபீர் வட் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பஞ்சாப் பதேகர் மாவட்ட ஆலமரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான விழுதுகளுடன் இன்னும் வளர்கின்றன. ஒரே நேரத்தில் 3000 முதல் 10,000 பேர் வரை இந்த மரத்தின் அடியில் தங்கி இளைப்பாறலாம். இந்த மரங்களை அழியாமல் காப்பதும் போற்றி வளர்ப்பதும் நம் கடமை. பஞ்சாபில் கட்டி சோலான் கிராமத்தில் இருக்கும் மாபெரும் ஆலமரத்தின் குச்சிகளை மக்கள் யாரும் அதை எடுக்க மாட்டார்கள். ஆயிரக்கணக்கான பறவைகளை ஆனந்தப்படுத்தும் மரத்தை துன்புறுத்த யாருக்கு மனம் வரும்? நாலடியார் என்னும் அறநூல் பல இடங்களில் ஆலமர உதாரணத்தை காட்டுகின்றது. ஆலம் விதை சிறிதானாலும் மரம் பெரிதாவது போல ஒருவனின் அரசெயல் பயன் தரும். இன்னும் ஒரு இடத்தில் ஆலமரத்தை கரையான்கள் அரித்தாலும் அதன் விழுதுகள் மரம் வளர்த்தால் மனித குலம் தழைக்கும் என்று கூறுகின்றார்கள். பஞ்சதந்திர கதைகளில் விஷ்ணு சர்மன் இந்த மரத்தை வானளவாய் புகழ்கின்றான். மற்ற மரங்கள் பூமிக்கு பாரமே என்பான். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வாழ்வளிக்கும், மனிதர்களுக்கும் நிழலளிக்கும் இந்த மரம் மகிழ்ச்சி கடலின் இருப்பிடம் என்பான். எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல கட்டிடங்களுக்கு அடியில் வேரை நுழைந்து ஆலமரம் அந்த கட்டிடங்களின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்கின்றதோ, அதே போல மன்னன் அஜின் மனதில் கவலைகள் நுழைந்தன என்று கவி பாடுவான் உலக புகழ் காளிதாசன். இத்தனை பயன்கள் அடைந்த ஆலமரத்தை, நம் தேசிய சின்னத்தை நாம் போற்றி வளர்ப்பதும் நம் கடமை. இந்த மரங்கள் அழியாமல் காப்பதும் நம் கடமையாகும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஆலமரத்தை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஹரிதா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு. அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ, சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914.
என்ற எண்ணிற்கு climate என்று வாட்ஸ்அப் செய்யவும். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks with some interesting facts about the Sun. So without wasting much time, let's see what the facts are. The Sun, or Sol, is a star at the center of our solar system and is responsible for the Earth's climate and weather. The Sun is an almost perfect sphere with a difference of just 10 kilometers in diameter between the poles and the equator. The average radius of the Sun is 6,95,508 kilometers, that is 109.2 times that of the Earth, out of which only 20 to 25% is the core. Let's now look into the profile of the Sun. The Sun's age is around 4.6 billion years and the type is yellow dwarf. The diameter of the Sun is 13,92,684 kilometers. The circumference at the equator is 43,70,005.6 kilometers. The mass of the Sun is 3,33,060 times that of the Earth. The surface temperature of the Sun is 5,500 degrees Celsius. Now into the facts. The first fact is 1 million Earths could fit inside the Sun. If a hollow Sun was filled with spherical Earths, then around 9,60,000 would fit into it. On the other hand, if these Earths were squished inside with no space around them, 13 lakh Earths would fit inside. The Sun's surface area is 11,990 times that of the Earth. The second fact is that eventually the Sun will consume the Earth. When all the hydrogen has been burned, the Sun will continue for about 130 million more years, burning helium, during which it will expand to a point that it will engulf Mercury, Venus, and the Earth. At this stage, it will have become a red giant. The third fact is that the Sun will one day be about the size of the Earth. After its red giant phase, the Sun will collapse, retaining its enormous mass but containing the approximate volume of our planet. When this happens, it will be called a white dwarf. The fourth fact is that the Sun contains 99.86 of the mass in the solar system. The mass of the Sun is approximately 3,30,000 times greater than that of the Earth. It is almost 3/4 of hydrogen, while most of the remaining mass is helium. The fifth fact is that the Sun is an almost perfect sphere. There is only 10 kilometers difference in its polar diameter compared to the equatorial diameter. Considering its vast expanse of the Sun, this means it is the closest thing to the perfect sphere that has ever been observed in nature. The sixth one, light from the Sun takes about 8 minutes to reach Earth, with a mean average distance of 150 million kilometers from Earth, and with light traveling at 3 lakhs kilometers per second, dividing one by the other gives us an approximate time of 500 seconds or 8 minutes and 20 seconds. Although this energy reaches Earth in few minutes, it will have already taken millions of years to travel from the Sun's core to its surface. The seventh point is that the Sun travels at 220 kilometers per second. The Sun is 24,000 to 26,000 light years from the galactic center, and it takes the Sun 225 to 250 million years to complete an orbit of the center of Milky Way. The eighth fact is that the distance from the Sun to Earth changes throughout the year. Because the Earth travels at an elliptical orbit around the Sun, the distance between the two bodies varies 147 to 152 million kilometers. The distance between the Earth and the Sun is called an astronomical unit. The ninth fact is that the Sun is middle-aged. At around 4.5 billion years old, the Sun has already burnt about half of its store of hydrogen. It has enough left to continue to burn hydrogen for approximately 5 billion years. The Sun is currently a type of star known as yellow dwarf. The 10th fact is that the Sun has very strong magnetic field. Solar flares occur when magnetic energy is released by the Sun during magnetic storms, which we see as sunspots. In sunspots, the magnetic lines are twisted as they spin, much like a tornado would do on the Earth. The 11th fact is that the temperature inside the Sun can reach about 15 million degrees Celsius. At the Sun's core, energy is generated by nuclear fusion. As hydrogen converts to helium,
Because hot objects generally expand, the sun would explode like a giant bomb if it weren't for its enormous gravitational force. The 12th fact is that the sun generates solar wind. This is a stream of charged particles which travels through the solar system at approximately 450 kilometers per second. Solar wind occurs when the magnetic field of the sun extends into space instead of following its surface. You have heard about some facts about the sun at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வீராவ் நகரில் சரவை தொழில் செய்கிறேங்க. என் பெயர் ராஜி. எனக்கு வயசு 59ங்க. தரவை தொழில் தாங்க செய்கிறேன். உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? விருதம்பட்டுக்கு பின் பக்கம் உள்ள மோட்டூர். எத்தனை வருஷமா நீங்க இந்த சலவை தொழில் செய்றீங்க? நான் 30 வருஷமா இதே வீராவ் நகரில் செய்கிறேங்க. எதனால உங்களுக்கு சலவை தொழில் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து செய்கிறாங்க தொடர்ந்து. அப்போ படிச்சிருந்து வேலை கிடைக்கல. சரி, இது ஒரு நல்ல தொழில், இது கை தொழிலும் கூட. அதனால் நாங்கள் இந்த தொழிலையே தேர்ந்தெடுத்து செய்கிறோம். தொழிலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு கற்று தந்தாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப கஷ்டமான தொழில் தாங்க. கொஞ்சம் சூடு அதிகமாக போனாலும் வேஸ்ட்டாக துணி போயிடும். சூடு கம்மியாக இருந்தாலும் துணி அயன் ஆகாது. நானே சொந்த முயற்சியால் எங்கள் அப்பா அம்மா செய்வாங்க இந்த வேலையை. அதை கண்ணால் பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே நான் தனியாக ஆரம்பிச்சேங்க. சொன்னீங்க இது மாதிரி 30 வருஷமாக தொழில் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த தொழிலுக்கு வரும்போது நீங்கள் மட்டும் செஞ்சீங்களா, இல்லை உங்கள் அப்பா கூட சேர்ந்து செஞ்சீங்களா? முதல்ல நான் எங்கள் அப்பா எல்லாம் காங்கேநல்லூர் கூட்டு ரோட்டில் கடை இருக்குதுங்க. அங்கே 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். அங்கேருந்து நான் பிரிஞ்சு தனியாக இங்கே தனியாக நான் கடை வச்சு இங்கே செலவு செய்கிறேங்க. நல்லா சொன்னீங்க, இது மாதிரி அப்பா கூட சேர்ந்து அதுக்கப்புறம் நான் தனியாக செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக கடை வச்சுருப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க கஸ்டமர்? இப்போ எப்படி இருக்கிறாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ நான் வைக்கிறப்போ 1988ங்க கடை வைக்கிறப்போ. அப்போது ஒரு துணிக்கு 4 அப்போது இந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு வீடு இருக்கும். ஒரு நாளைக்கு நான் ₹1 இல்லை ₹1.25 சம்பாதிச்சா ரொம்ப வசதிங்க. ஆனால் அன்றைக்கி நிலவரத்துக்கு அதுக்கு ஓரளவுக்கு எனக்கு போதுமானதாக இருந்தது. நல்லா சொன்னீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு துணிக்கு 4 தான் தருவாங்க. இப்போ ஒரு துணிக்கு எவ்வளோ வாங்குறீங்க? துணியோட சேர்த்து பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் கூட துவைக்கிறதுக்கெல்லாம் கூட போடுவாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு துணிக்கு ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டுக்கு ₹12. நாங்கள் இந்த ஏரியாவில் யாரும் துணி வாஷ் பண்ணுறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு கிணறு இருக்குது. அதனால் அவங்களே துவச்சி காய வச்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அயன் முட்டை செஞ்சு கொடுப்போம். ஒரு செட்டுக்கு ₹6, ₹12, பேண்ட்டுக்கு ₹6, சட்டைக்கு ₹6, புடவைக்கு ₹20. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு ஷர்ட் ஏதாவது ஒன்று கரையாயிடுச்சு அப்படின்னா இல்லை ஒரு பேண்ட் ஏதோ கரையாயிடுச்சு அப்படின்னா அது அவங்களால துவைச்சும் போகல அப்படின்னா எடுத்துகிட்டு உங்ககிட்ட தருவாங்க. நீங்கள் அந்த கரையெல்லாம் கூட போகிற மாதிரி வாஷ் பண்ணி தருவீங்க. எண்ணெய் போட்டால் அந்த துணிக்கு நார்மலாக கரெல்லாம் போகும். ஒரு வாழை கரையோ ஏதோ ஒரு கரை பட்டுருச்சு திடீர்னுட்டு ஒரு பேண்ட்டில், அவங்க எண்ணெய் போட்டால் அந்த கரைகள்லாம் சீக்கிரமாக போகும். இது அது ஒரு டெக்னிக்கல் இருக்குதுங்க. ஒயிட் துணி இருந்தால் அந்த கரை உடனே போயிடும். இந்த கலர்லாம் டார்க் கலர்லாம் போகிறதுக்கு கஷ்டம். இந்த ஒயிட்டு ஷர்ட்டு வேஷ்டி இது மாதிரி இருக்கிறது கரை பட்டுச்சுன்னா நாங்கள் இந்த ப்ளீச்சிங் பவுடர்னு ஒன்று இருக்கும், லிக்விடு. அது ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது பாருங்கள். அதுலேயே லிக்விடு தண்ணி கலரில் இருக்கும், ப்ளீச்சிங் வாட்டர் அது பேர். அது சும்மா கொஞ்சோண்டு விட்டு அந்த கரையாண்ட கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சு அப்படியே தண்ணியில் போட்டோம்னா அந்த கரை உடனே போயிடும். ஆனால் கலர் துணியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது என்ன பண்ணுவோம், ப்ளீச்சிங் பவுட்ரு ஒரு துணியில் கொட்டின்னு நல்ல துணியில் லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு உடனே தண்ணியில் போட்டுருவோம். இல்லைனா அந்த இடத்துல கலர் போயிடும், அந்த டார்க் கலர் போயிடும். அதனால் ஒயிட் துணினா கொஞ்சம் கலர் சீக்கிரமாக நம்ம போயிடும். ஆனால் டார்க் துணினா கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நல்லா சொன்னீங்க ஐயா. அயனிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மடிப்பு எடுத்தோடனே வராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த மடிப்பை கற்றுக்கணும். இப்போ நீங்கள் செய்யும் போது எப்படி உடனே கற்றுக்கிட்டீங்களா,
அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேங்களா, அதாவது லைட் சூட்டில் போட்டு கற்றுக்கணும். ஏன்னா பொட்டிக்கோ துணிக்கோ வந்து போதுமான சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கும், சுருக்கமும் போகும். அதனால் நான் ஆரம்பத்தில் அந்த மடிப்பு எப்படி மடிக்கணும், எப்படி அதுக்கு அயன் பண்ணணுன்றது முதல்ல கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கே வந்துங்க. நிறைய அயரன் பாக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அயன் பாக்ஸ் இருக்கும், கறி துண்டு அதில் போட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அந்த அயன் பாக்ஸில் செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தொழில் ஈஸியாக இருக்குதா, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டு வர அயன் பாக்ஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குதுங்களா? முன்னாடிலாம் வந்து பெரிய பொட்டிங்க, அது பேர் வந்து வெல்காம் பொட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கறி போட்டு ஃபுல்லாக போட்டு அயன் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பொட்டிக்கு வந்து 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் வேலை செய்வோங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு அந்த கறி பொட்டியினுடைய வேலை தான். இப்போ கரண்ட்டில் வந்து எங்களுக்கும் அதே மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்குது, கரண்ட் பொட்டியே. இப்போ எங்கள் பொட்டி சைஸ்க்கே இருக்குது. இப்போது கரண்ட் பில் அதிகம். ரெண்டாவது வந்து அது ரொம்ப ரிஸ்க்கு. அயன் பாக்ஸ் கீழே வச்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், அயன் பண்ணுறப்ப திரும்ப சுவிட்ச் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வச்சு அந்த துணி மடிச்சுட்டுக்குள்ளே சரன்னு சூடு ஏறிடும். அதுக்கப்புறம் அடுத்த துணியை அயன் பண்ண முடியாது. அதனால் அயன் பண்ணி வச்ச உடனே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். திரும்ப அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உடனே சுவிட்ச் போடணும். அது ரொம்ப கஷ்டமான வேலைன்றதுனால இந்த அடுப்பு கறி போட்டு செய்யறதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்குது. அயன் பாக்ஸில் நார்மல் அயன் பாக்ஸ் இப்போ வர அயன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன், சில்க் எல்லாமே அதிலே ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்குது. நம்ம ஒரு காட்டன் பேண்ட் அயன் பண்ணுறோம் அப்படின்னா காட்டனில் வச்சு நம்ம போட்டு அயன் பண்ணுவோம். சில்க் பண்ணுறோம் அப்படின்னா சில்கில் போட்டு அயன் பண்ணுவோம். இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குது. இதில் நார்மலாக கறி போடுறதுல வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சூடாக தான் போட்டு பண்ணுவீங்க. இதில் எப்படி பிரித்து நீங்கள் அயன் பண்ணுவீங்க? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அடுப்பு கறி நாங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட உடனே அப்போ வந்து மிதமான சூடு இருக்கும். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த டெர்லின், டெரி காட்டன் என்ன ரொம்ப நைஸான துணி ஃபஸ்ட்டில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஏறும். உடனே என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு இந்த பேண்ட்டு ஷர்ட்டு தாங்குகிற அளவுக்கு சூடு அதை போடுவோம். அது ஃபுல்லாக சூடு கறி பற்றிக்கின பிற்பாடு நல்லா காட்டன் துணியாக தான் போட முடியும். ஏன்னா நல்லா கனகனன்னு இருக்கும் பொட்டி. அப்போ அந்த நேரம் பார்த்து நாங்கள் காட்டன் புடவை, காட்டன் வேஷ்டி, காட்டன் ஷர்ட்டு, காட்டன் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு அதை மட்டும் லாஸ்ட் டைம் அதாவது அணையிற நேரம் பார்த்து அந்த நல்ல சூடு இருக்கும் அந்த நேரம் போடுவோம். அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் டெரி காட்டன் ஷர்ட்டு, டெர்லின்னு இந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸ் துணி ஸ்டார்டிங்கில் போடுவோம். துணி அப்படின்னா ஒன்றுத்துக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். பார்ப்போம் நம்ம அந்த துணி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு சில்க் வருது, அதை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? பார்த்தீங்கன்னா பட்டுலாம் கூட அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதுக்கு சில ஒரு டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அயன் பண்ணும்போது அந்த டெக்னிக்ஸ் பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேங்களே, ஆரம்பத்திலே கொஞ்சமான சூடு இருக்கும். அதை கூட நாங்கள் எடுத்து உடனே இது பண்ண மாட்டோம். பின்னாடி அந்த காலர் பின்னாடி வந்து வச்சு பார்ப்போம். ஏன்னா எதனா ஒன்று ஆனால் கூட காலர் பின்னாடி போனால் கூட எதுவும் தெரியாது மடிச்சோம்னா. அதனால் முன்னாடி டெஸ்ட் பண்ணுவோம். முன்ன வச்சோம்னா இது தாங்க இந்த சூட்டுக்குன்னு உடனே அயன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், பட்டு புடவையில் நல்ல சூடு வேணும். சில பேர் சொல்லுவாங்க சரிகை போயிடும், சரிகை தேஞ்சிரும் அப்படின்னு. எவ்வளோ சூடு வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பட்டு புடவைங்களாம் பலன்னு இருக்கும். அது அயனுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நாங்கள் அயன் பண்ணுவோம். இப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ ரெகுலராக வந்து உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இதே ஏரியாவில் வந்து நான் இந்த சலவை தொழில் செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து இப்போ வரையும் எத்தனை கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க? எனக்கு ஆரம்பத்தில் இருந்த கஸ்டமர்லாம் வருவாங்க போவாங்க. இப்போ வந்து ரெகுலராக ஒரு 100-150 கஸ்டமர் இருக்கிறாங்க. இதில் ஒரு 5-6 பேர் வந்து திடீர்னு வெளியூருக்கு போயிடுவாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க. திடீர்னு ஒரு 10 பேர் வருவாங்க. அது ரெகுலர்லாம் சொல்ல முடியாது. அதுதான் துணி போட்டாங்கன்னா கொடுத்தோம்னா அயன் பண்ணாமல் கொடுத்தோம்னா அவ்வளோதான். அதே மாதிரி ரெகுலராக இருக்கிறவங்க ஒரு 30-40 பார்ட்டி இருக்கிறாங்க. அவங்க சொந்த வீடு இங்கேயே இருக்கிறாங்க. அவங்க என்ன தவிர வேறு யாரும் அயனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே ஏரியாவில் ஒரு 6-7 கடை இருக்குது. இருந்தாலும் நான் பழைய ஆளுன்றதுனால எங்கிட்ட ரெகுலராக எட்டுன்னு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. அயன் பண்ணுறதுக்கு துணி வந்து அவங்களே அவங்க கடையை தேடி எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்களா, இல்லை நீங்களாக போயிட்டு வந்து துணி தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்து பண்ணுவீங்களா? முன்னாடிலாம் வந்து எந்த கடையும் இல்லாமல் இருந்தது. அதனால் நான் போய் வீடாக போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போது வந்து தெரு ஒரு கடையாகி போச்சு. அதனால் என்ன பண்ணுறது, நாங்கள் வெளியில் போகிறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. அவங்களே எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. நான் காலையில் கொடுத்தாங்கன்னா சாயந்தரமாக போட்டு கொடுப்பேன். அவங்க சாயங்காலமாக ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறப்போ வாங்கிப்பாங்க. சில பேருக்கு மறுநாள் கொடுப்பேன். அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு தொழில் செய்கிறேன். அவங்களும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்களாக வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதா இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சு அயன் பண்ணி தருவீங்களா, இல்லை அவங்களாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டால் ஒரு ரேட் கன்செப்ஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அப்படிலாம் இது இல்லைங்க, எல்லாமே ஒரே ரேட் தான். எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் அந்த 6 ரூபா தான். அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் ஒரு 6 ரூபா தான். என்ன ஒன்றுனா அவங்க நிறைய துணி இருந்தால் வர முடியாது, அவங்களால தூக்கிட்டு வர முடியாது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு வீட்டாண்ட வந்து வாங்கிட்டு போயிடுங்க, எங்களால் வெயிட் தூக்கிட்டு வர முடியாதுங்க. அந்த மாதிரி பார்ட்டிக்கும் போயிட்டு நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அயன் பண்ணி எடுத்துன்னு கொடுப்போம். அவங்களும் அதே 6 ரூபா தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் தர மாட்டாங்க. 4 நாள் வந்து என்னுடைய வியாபாரத்தை
நடத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த தொழில் செஞ்சு தான் வந்து நீங்க உங்களுடைய வீட்டை பாத்துக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. இதுல வர வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதுங்களா? எனக்கு நல்ல வருமானங்க, போதுமானது. எனக்கு வந்து 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி இந்த வருமானத்தில் தான் நான் முடித்தேன். அதே மாதிரி வந்து நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த எனக்கு வந்து இந்த 95க்கு மேலே வந்து நல்ல வருமானம் வந்தது. அதில் நான் சம்பாதிச்சு சொந்தமாக வீடு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு பிள்ளைக்கா கல்யாணம் பண்ணி இப்போ 3 பேருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த வித கடனும் இல்லை. இந்த வருமானத்தை நம்பி தான், இந்த வருமானத்தை சம்பாதிச்சு தான் எல்லாமே செஞ்சுங்க. உங்களுடைய பசங்க யாராவது வந்து இந்த தொழில் செய்கிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, எங்கள் பசங்க யாரும் தொழில் செய்யலை. ஏன்னா எனக்கு வந்து 2 பொண்ணும் வந்து சென்னையில் கட்டி கொடுத்துட்டேன். பையன் ஒருத்தன், அவனும் எங்கள் தொழில் செய்யலை, அவன் வெளியில் வேலை செய்கிறாங்க. சொன்னீங்க இந்த தொழிலே வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாக நம்ம பண்ணலாம். அயன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டு பண்ணலாம், இல்லை ஒரு இப்போல்லாம் நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு, வாஷிங் மிஷின்ஸு, அதெல்லாம் கூட போட்டு பண்ணித்தராங்க. அது மாதிரி உங்கள் பையனை என்னைக்காவது நீங்கள் பண்ண சொல்லியிருக்கீங்களா? இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா வியாபாரமும் ஆகுமே அப்படின்ற மாதிரி. நான் அவன் சும்மா இருக்கிற காலத்திலே கூப்பிட்டேங்க, வாங்க நான் அந்த வேலை கற்றுத்தரேன், செய்யலாம் 2 பேரும். இந்த மாதிரி வந்து இந்த கடையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு. அவருக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த வேலை செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவர் நான் செய்ய மாட்டேன்ட்டு இப்போ அவர் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டார். அதனால் இந்த தொழில் என்னோட தான் போயிடும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேற்கொண்டு நான் வந்து ஆளை வச்சும் செய்யலாம். எனக்கு வந்து முதுமையாகி போச்சு. அதனால் இனிமேல் நான் சம்பாரிச்சு என்ன படுத்து, இன்னும் வருமானம் தான் போதும், எங்கள் குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த தொழில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்துருக்குதுங்களா? ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம், அதை கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக அனுபவம்னா, நம்ம ஒரு 2010ல் ஒரு தம்பி அயன் பண்ணுறதுக்கு துணி எடுத்துன்னு வந்தார், பிளாஸ்டிக் கவரில். அதில் வந்து 1,16,000 ரூபா இருந்ததுங்க. அது வந்து அப்படியே எடுத்து அன்றைக்கி வந்து கரெக்டாக நியூ இயருங்க. அவர் வந்து இந்த கோழி பண்ணையில் வந்து சிக்கன்லாம் வந்து டோர் டெலிவரி எடுத்துன்னு போய் போகிறதுங்க, வேணாம். அது கேஷ்க்கு வந்து இன்றைக்கி வந்து வாங்கி எடுத்துன்னு வந்து அந்த கவர்லேயே வச்சுட்டு ஞாபகம் துணி கொடுத்துட்டு போட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்தார், அவர் துணி தான் கேட்டார், வழி காதில் இருக்கிற காசு இருக்கா என்னன்னு கேட்கலிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தம்பி இந்த மாதிரிப்பா 1,16,000 ரூபாய்க்குப்பா, இல்லை 1000 ரூபா நோட்டு அப்படி திருப்பி கொடுத்தேன். அவர் கையில் காலில் விழுந்து, நான் குமஸ்தாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறேன், இதில் பேங்க்கில் எடுத்துன்னு போய் கட்ட சொன்னாங்க, நான் தெரியாமல் இந்த பையில் வச்சேன், அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணார், அவர் ஆந்திராக்கார். அப்புறம் ஆந்திராவில் வந்து ஒரு 2 வாரம் பொறுத்து திருப்பதி லட்டு, அப்புறம் பாம்பே ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து ரொம்ப நன்றின்னு காலில் விழுந்தாருங்க. எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, நீ வச்சுக்கோ 1000 ரூபாய், எனக்கு ஸ்வீட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை நான் 1000 ரூபாய் கொடுத்தாருங்க. அதே மாதிரி இன்னொரு அனுபவம், பழைய காட்பாடியில் வந்து குவாரி ஏஜென்ட், அவர் குவாரி நடத்துகிறாரு, வாலாஜால மணல் குவாரி. அவர் ஒரு முறை கட்ட பேக்கில் துணி கொடுத்தாருங்க. நான் எப்பவுமே ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்து தான் கொடுப்பேன் அவருக்கு. அவரும் அதே மாதிரி ஒரு ரெக்ஷன் பேக்கில் ஒரு 2 லட்ச ரூபா, 2 கட்டு 1000 ரூபாய் கட்டு 2 வச்சுட்டு மறந்துட்டுக்கிறாரு போலுங்க. ஒரு 3 நாள் பொறுத்து வந்து அந்த பேக் கொஞ்சம் கொடுங்க, அதில் சாவி இருக்குதுன்னு சொன்னாருங்க. சரி, நான் பேக் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா கை விட்டுணுன்னாரு, கிடைக்கல. அப்புறம் டேபிள் மேலே அப்படியே தலைக்கீழே கொட்டி அந்த பையை பார்த்தா அந்த ரெக்ஷன் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பேக் இருந்துச்சு. உடனே எடுத்து பிரித்து பார்த்தாரு, அதில் 2 லட்ச ரூபா இருந்தது. அப்புறம் தான் 2 கட்டி எடுத்து பார்த்தாரு, அப்போ தான் தெரியும் அது துட்டு அதில் வச்சுருக்கிறாரு. சரி, அவரும் என்னை ரொம்ப பாராட்டி இந்த மாதிரிங்க அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாருங்க. அது மாதிரி ஒரு 2-3 அனுபவம் இருக்குதுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக தொழில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் காலையில் உங்களுடைய தொழில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, சாயந்தரம் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு வந்து வாரத்தில் உங்களுக்கு ஒரு விடுமுறை தேவைப்படுது, என்னென்னைக்கெல்லாம் உங்கள் கடை இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் வந்துங்க கடை வந்து 29 வயசுக்கு முன்னாடி வச்சுங்க. அப்போது வந்து காலையில் 5:30 5 மணிக்கெலாம் வந்து திறந்துருவேன். நைட்டு 8:30 9க்கு தான் போவேன். இப்போ வந்து இந்த 30 வருஷமாக அப்படி தான் செஞ்சுருந்தேன். இப்போத்துக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து காலையில் 6:30க்கு வந்தேன்னா அதே மாதிரி நைட்டு 6:30 12 மணி நேரம் வேலை செய்வேங்க. மற்றது முன்னெல்லாம் சீக்கிரமாக வருங்க. இப்போ லீவு நாட்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து உழைப்பாளிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடுமுறை நாட்கள் தேவை. வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வந்து ஒரு விடுமுறையாக இருக்கணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ உங்களுடைய விடுமுறை நாட்கள் என்னைக்கு? நான் வந்து எப்பவுமே விடுமுறைன்றதே விடுத்துறீங்க. விசேஷ நாளில் கூட வேலை செய்வேன். எங்கேயாவது வெளியூர் போகிற பட்சம், கல்யாணம் அந்த மாதிரி நாள் தான் விடுமுறை விடுவேன். மற்ற எந்த நாளும் விடுமுறையே இல்லைங்க. நான் இப்போது வந்து ஒரு வருஷமாக தாங்க நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா அதுவும் அரை நாள் மதியத்துக்கு மேலே விடுமுறைங்க. மற்ற நாளில் முன்னாடிலாம் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வாரம் ஃபுல்லாக வேலை செய்வேங்க. விடுமுறையை விட மாட்டேன். இப்போ சில பேர் வந்து
துணி தந்துட்டு உடனே கேட்பாங்க, எங்களுக்கு சீக்கிரமாக அயன் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, எங்களுக்கு உடனே வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவசரமாக கேட்குறோம் போட்டுருவேன். முன்னாடி கொடுத்தவங்களுக்கு நான் டைம் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரிங்க 5 மணிக்கு ஆவாங்க, 6 மணிக்கு ஆவாங்கன்னு. திடீர்னு வந்து ஒரு 10 துணி எடுத்துன்னு வந்தார், ஏங்க நான் அவசரமாக ஊருக்கு போகணும் இல்லை ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஒரு 1/2 மணி நேரம் பொத்து வாங்கன்னுவேன். அந்த 1/2 மணி நேரத்தில் அந்த 10 துணியை போட்டு வச்சுருவேன். பின்னாடி சொன்ன டைமுக்கு அதுக்கப்புறம் எடுத்து தேய்ப்பேன். இந்த மாதிரி அவசர டைமில் எடுத்துன்னு வந்து உடனே போட்டு கொடுத்துருவேன். சரி, இப்போ நார்மலாக உங்கள் கடைக்கு வந்து ஒரு துணி தரணும் எடுத்துகிட்டு வந்து, இப்போ தந்தால் எத்தனை மணிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. காலையில் ஒரு 8 மணிக்கு உங்ககிட்ட துணி தந்தால் நீங்கள் எத்தனை மணிக்கெலாம் திருப்பி ரிட்டர்ன் தந்துடுவீங்க? நான் பொதுவாக பார்ட்டிக்கிட்ட கேட்பேங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னுவேன். அவங்க அவசரம்னா ஒரு 12 மணிக்கு வரேன்னுவாங்க. இல்லைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, சாயங்காலம் நான் வரப்போ வாங்கிக்கிறேன்னுவாங்க. இல்லை சில பேர் ஆஃபீஸுக்கு போவாங்க, அவங்க 9 மணிக்கு கொடுத்துட்டு போவாங்க, நான் 6 மணிக்கு ரிட்டர்ன் வரப்போ வாங்கிக்கிறேன்னுவாங்க. இதில் அவசரமாக கேட்குற பார்ட்டி ஒரு 11 மணிக்கு வேணும் அப்படின்வாங்க. நான் கரெக்டாக அதே மாதிரி 11 மணிக்கு போட்டு வருவேன். அவங்களும் வந்து 11 மணிக்கு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மணிக்கு வரவங்க 5 மணிக்கு வரவங்க அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன். காலையில் வரும்போதே வந்து உங்களுடைய சாப்பாடெல்லாம் நீங்களே கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது ஹோட்டலில் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து வந்துடுவேன். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு செய்ய மாட்டாங்க. நான் காலையில் மட்டும் மதியம் காலையில் 9 மணிக்கு ஹோட்டலில் டிஃபன் பண்ணிவிடுவேன். மதியம் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். 2 வேளை வீட்டில், காலையில் மட்டும் ஹோட்டலில் சாப்பிடுவேன். இந்த தொழிலில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சார் வந்து வருமானம் கிடைக்கிது, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதாங்க மேக்ஸிமம் ஒரு 600 ரூபாய்க்கு கிடைக்குங்க. கொஞ்சம் உழைப்பு அதிகமாச்சுன்னா 600 700 சம்பாதிப்பீங்க. 700 எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு 500 ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக கம்பல்சரி 500 சம்பாதிப்பேன். கொஞ்சம் உழைப்பு அதிகமாச்சுன்னா 600 700 சம்பாதிப்பேங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நாள் வியாபாரம் இருக்கும், ஒரு நாள் வியாபாரம் இருக்காது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு அது மாதிரி வந்து என்னைக்காவது தோணுதுங்களா, இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு என்றைக்கும் ஒரே மாதிரி தொழில் தான். ஆனால் என்ன ஒன்றுனா, சில பேர் வராமல் போயிடுவாங்க. அன்றைக்கி வந்து வியாபாரம் கம்மியாயிரும். மறுநாள் வாங்கிறவங்க அந்த காசு வந்து எனக்கு சேர்ந்துடும். இன்றைக்கி 500 சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க, அன்றைக்கி ஒரு 200 பார்ட்டி வராது, அன்றைக்கி 300 தான் சம்பாதிப்பேங்க. மறுநாள் என்ன பண்ணால் அந்த 500 சம்பாதிப்பேன், அந்த 300 பார்ட்டி வந்து வாங்கி போனால் அப்போ 800 ஆகிடும். அதுக்கு கம்பல்சரி எனக்கு 500 எப்போ ரெகுலராக இருக்குதுங்க. இப்போ பருவநிலை மாற்றம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் இந்த தொழில் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை காலத்தில் வந்து எது மாதிரி கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எது மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு வருது, அதை பற்றி சொல்லுங்கள். வெயில் காலத்தில் எல்லா துணியும் நல்லா காய வச்சு கொண்டு வருவாங்க. அயன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். மழை காலத்தில் வந்து விடாமல் மழை பெஞ்சுன்னா அவங்க ஃபேன் காற்றுல அதுலேருந்து துவச்சி போட்டு கொஞ்சம் ஈரமாகவும் எடுத்துன்னு வருவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் கொடுக்கணும். ஆனால் வருமானம் அதே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேனில் கேனில் போட்டு எப்படியாவது ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் பசங்க போகிறவங்க, அதனால் ஃபேனில் கேனில் போட்டு கொஞ்சம் ஈரமாக எடுத்துன்னு வருவாங்க. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயில் காலத்தில் நல்லா உலர்த்தி நல்லா காஞ்சி தூக்கி எடுத்துன்னு வருவாங்க. அப்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம். இப்போ இந்த பண்டிகை நாட்களில் தான் எல்லாருமே எங்கேயாவது வெளியில் கிளம்புவாங்க, எங்கேயாவது ஊருக்கு கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட இருக்கும். அப்போல்லாம் அயன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் இது மாதிரிலாம் நேரங்கள் வரும்போது எந்தெந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு வந்து வியாபாரம் அதிகமாக இருக்கும்? உங்களுக்கே தெரியும்ல, இப்போது இன்றைக்கி வந்து இந்த சம்மரில் நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, எடுத்து வந்து அயன் பண்ண தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னைக்காவது ஏதாவது ஒரு பண்டிகை நாட்களில் ஊருக்கு போகும்போது இவ்வளோ துணி வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து சனி ஞாயிறு தாங்க அதிகமான வேலை வரும், அதிகமான வருமானம் வரும். ஏன்னு கேட்டால் சனிக்கிழமை அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து உடனே வந்து கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஞாயிறு திங்கள் அது மாதிரி 3 நாள் 4 நாள் வேலை லீவ் நாளில் சனிக்கிழமை வந்து அயன் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்கூல் யூனிஃபார்மு, அப்புறம் நான் திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் அன்றைக்கி எடுத்துன்னு வருவாங்க. அன்றைக்கி 2 நாள் நல்ல வருமானம் வருங்க, சனி ஞாயிறு. இப்போ இந்த தொழில் நல்லா பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இதில் கூட வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இருந்திருப்பாங்க. இப்போ இந்த தொழில் நல்லா ஒரு நேர்த்தியாக செய்யணும், கரெக்டாக செய்யணுன்னா இந்த தொழில் ஒருத்தர் எடுத்து செய்யணும். ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் நிறையா ஆயிடுச்சு. ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரே ஒரு இடத்துக்கு போனால் 300 வீடு 200 வீடுலாம் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ 200 வீட்டில் கரெக்டாக துணி போட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை கொஞ்சம் பெருசுப்படுத்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க என்ன பண்ண அப்பார்ட்மெண்ட்டுன்னா அவங்க தாராளமாக ஒரு 2 பேர் கூட வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் 200-300 குடும்பம் இருக்கும். அவங்க ஒரே ஆளால் முடியாது. எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் செஞ்சால் தான் அந்த எல்லாருக்கும் துணி அயன் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளு வண்டி வச்சுவாங்க. தள்ளு வண்டியை வச்சுக்கின்னு அந்த வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துன்னு போய்ட்டு
அங்கேயே ஒரு இடம் ஒதுக்குவாங்க. அங்கே 2 டேபிள் போட்டு 2 ஆளுங்களை வச்சுக்கின்னு இவர் ஒருத்தர் 3 பேராக வந்து செஞ்சாங்கன்னா நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி வந்து அன்னன்னைக்கு துணியை வந்து அன்னன்னைக்கு போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10-20 குடும்பம் இருக்கும். அந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி 200-300 குடும்பம் இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 50-60 குடும்பம் துணி கொடுப்பாங்க. அப்போ ஒரே ஆளால் செய்ய முடியாதுங்க. அதனால் ஒரு 2 ஆள் போட்டுக்கின்னு அவர் 3 பேராக செஞ்சாங்கன்னா வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். வேலையும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக நடக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த கேள்வி கடைசி கேள்வி உங்ககிட்ட கேட்டு தான் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உழைப்பால் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வந்திருக்கிறீங்க. மழையாகட்டும் வெயிலாகட்டும் பல கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாண்டி இந்த லெவலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறீங்க. உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உழைப்பு உயர்வு தரும், அது பழமொழியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சா உடலுக்கும் நல்லது, வறுமையும் போயிடும், வருமானத்துக்கு வருமானம் வரும், நோய் நொடியும் வராதுங்க. அதனால் கஷ்டப்படுறது நல்லது. நான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டேன், உயர்ந்தேன். அதே மாதிரி எனக்கு எந்த வித நோய் நொடியும் இல்லைங்க. வேலையும் நல்லா செய்கிறேங்க. அது மாதிரி அடுத்தவங்களும் செஞ்சால் நல்லதாங்க. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ற மாதிரி விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க, என்னை பேட்டி காரணத்துக்கு நன்றிங்க. இன்னைக்கு சலவை தொழில் செய்கிற திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சலவை தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும், என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கும், எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட நிறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாட்டை பத்தி சொல்லணும்னா அதை எல்லாரும் ஒரு காதல் தேசம்னு சொல்லுவாங்க. காதல் எவ்வளவோ புதுமைகளை கடந்து இன்னும் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்க பழமைகள்ல ஒண்ணு. அப்படி காதலை தன்னோட ஒரு அங்கமா வச்சிருக்க பிரான்ஸ் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸ் நாட்டோட பொதுவான தகவல்களை பத்தி பார்ப்போம். பிரான்ஸ் அல்லது பிரான்ஸ் குடியரசு என்று அழைக்கப்படுற இந்த நாடு மேற்கு ஐரோப்பாவில் இருக்கு. மேற்கு ஐரோப்பாவில் பெருவாரியான நிலப்பரப்பையும் ஆட்சி பகுதிகளையும் சிறிய தீவுகளையும் கண்டங்களையும் கொண்டிருக்கு. ஐரோப்பாவிலேயே 3வது பெரிய நாடு பிரான்ஸ். இந்த பிரான்ஸோட பரப்பளவு 1,10,35,000 சதுர கிலோமீட்டர்கள். உலகிலே 2வது பெரிய பொருளாதார வலயம் பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்கு. உலகின் பணக்கார நாடுகள்ல பிரான்ஸ் 4வது நாடு. பிரான்ஸ் நாட்டு மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரமும் சிறந்த பொது கல்வி அறிவையும் கொண்டவங்க. உலக பொது சுகாதார அமைப்பின் பட்டியலின்படி பிரான்ஸ் நாட்டில் தான் உலகிலேயே மிக சிறந்த பொது சுகாதார வசதிகள் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரான்ஸ் நாட்டுல மொத்தம் 27 மாநிலங்கள் இருக்கு. அதுல 22 மாநிலங்கள் பெருநகர் பிரான்ஸ்லயும், அதாவது மெட்ரோபாலிட்டன் பிரான்ஸ்லயும், 5 மாநிலங்கள் அயல் நாட்டு பிரான்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ரீஜன்லயும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ். உலகிலேயே மிக அழகான நகரம்னு பெயர் எடுத்த இந்த பாரிஸ் அந்நாட்டோட மிகப்பெரிய நகரமும் ஆகும். இந்த நகரம் சி நாற்றால 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டு பெரிய வலது கரையும் சிறிய இடது கரையும் கொண்டிருக்கு. இந்த சீனாறு கிழக்கு பிரான்ஸ்ல இருக்க மலைப்பகுதிகளில் உற்பத்தி ஆகி 776 கிலோமீட்டர்கள் பாய்ந்து லீயார் நகர் வழியா இங்கிலீஷ் சேனல்ல கலக்குது. இந்த ஆற்றுல தான் அந்நாட்டோட கடல் போக்குவரத்து அதிகமா காணப்படுது. 2014 வருஷம் எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டோட மக்கள் தொகை 6,46,41,279. இந்த எண்ணிக்கைய உலக மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.89% இருக்கு. உலக மக்கள் தொகை பட்டியலின்படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு 21வது இடத்துல இருக்கு. பிரான்ஸ் நாட்டுல பிரான்ஸ் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஃபாரின் பான், அதாவது வெளிநாட்டிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் 11.1%, யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் 3.3%, நான் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் மக்கள் 7.8% வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி தான் பிரான்ஸ் நாட்டோட தேசிய மொழி. பிரான்ஸ் நாட்டுல
வாழ்ற மக்கள்ல 86% மக்கள் இந்த மொழியை தங்களோட தாய்மொழியா கொண்டு வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுல வேறு சில மொழிகளும் பேசப்பட்டு வருது. ஜெர்மன், அரபிக், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரிட்டன் போன்ற 400க்கும் மேற்பட்ட மொழிகள் பிரான்ஸ் நாட்டுல பேசப்பட்டு வருது. சரி, இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட பரப்பளவு, மக்கள் தொகை, தேசிய மொழி பத்தி எல்லாம் பார்த்து டயர்டாகி இருப்போம். லேசா பசி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பிரான்ஸ் நாட்டோட உணவு வகைகளை பத்தி பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டுல மொத்தம் 44 பிரபலமான உணவு வகைகள் இருக்குது. அதுல மிகவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தோம்னா கோயிஸ் செயின்ட் ஜீக், பேக்டு கேம்பிரிட், மௌலஸ் மொரீனியர், பக்வீட் கிரிப்ஸ், சோல் மொரீனியர், ஹேச்சஸ் மற்றும் பார்மெண்டர். இந்த உணவு வகைகள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அதோட தனித்துவம் என்னன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டும் இல்லாம எண்ணற்ற சூப் வகைகள் பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. இங்கு தயாரிக்கப்படுற பிரெஞ்சு ஒயின் உலக புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாம ஒயின் தயாரிப்புல பிரான்ஸ் நாடு தான் முதலிடத்துல இருக்கு. வருடத்துக்கு 7-8 மில்லியன் ஒயின் பாட்டில்கள் இந்நாட்டுல விற்பனையாகுது. கண்டிப்பா பிரான்ஸ் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த உணவு வகைகளை சாப்பிடாம வந்துடாதீங்க. அப்படி வந்தா போனதுக்கு பயனே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகிலையும் ஐரோப்பாவிலையும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் ஆகிய துறைகள்ல பிரான்ஸ் நாடு செல்வாக்கு கொண்ட ஒரு நாடா இருக்கு. கடந்த 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல பிரான்ஸ் நாடு வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவையும், தென்கிழக்கு ஆசியாவையும், பல கிரீக்கிய நாடுகளையும், பசிபிக் தீவுகளையும் ஆண்டு வந்தது. அந்த நூற்றாண்டுல அதிக இடங்கள் ஆண்ட நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்ப இருக்க பிரான்ஸ் நாடு ஒற்றையாட்சி அரை அதிபர் முறையை பின்பற்றி வருது. இந்நாட்டோட முக்கியமான குறிக்கோள் டெவலப்மெண்ட் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி இன் யூரோப் அண்ட் வேர்ல்டு வைட். இந்நாட்டோட அரசியல் கட்டமைப்பு இந்நாட்டை பிரிக்க முடியாத மதசார்பற்ற மக்கள் சமூகவாத குடியரசா கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பிரதமரா இருக்கவரு பிரான்சிஸ் ஹோலாண்ட். நம்ம நாட்டை போலவே பிரான்ஸ் நாட்டிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரதமர் தேர்தல் நடைபெறுது. உலக புகழ் வாய்ந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த குடியாட்சி முறை பிரான்ஸ் நாட்டில் அமைக்கப்பட்டது. 1789 இருந்து 1799 வரையான இந்த காலத்துல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. இந்த காலங்கள்ல பிரான்ஸ்ல மட்டும் இல்லாம பல ஐரோப்பிய நாடுகள்லயும் பண்பாடு மற்றும் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட முடிவுல பல நூற்றாண்டுகளா வழக்கத்துல இருந்து வந்த அதிகார கட்டமைப்பும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு குடியுரிமை முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம். மிக வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான பிரான்ஸ் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில பார்க்கும்போது உலகில் 5வது இடத்துலயும் ஐரோப்பாவில் 2வது இடத்துலயும் இருக்கு. வாங்குதிறன் அடிப்படையில், அதாவது இறக்குமதி அடிப்படையில பார்க்கும்போது உலகத்தோட 9வது இடத்துல இருக்கு. திரட்டிய வீட்டு செல்வ அடிப்படையில பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு தான் ஐரோப்பாவிலேயே செல்வம் மிகுந்த நாடு. பிரான்ஸ் நாடு ஐக்கிய நாடுகள் சபை, G8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இயக்கங்கள்ல உறுப்பினரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகில் அனுமதிக்கப்பட்ட அணுசக்தி நாடுகள்ல பிரான்ஸும் ஒரு நாடு. இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பு, பொருளாதாரம் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் நாட்டோட சுற்றுலா தலங்களை பத்தி தான். கடந்த 2012ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டுல மொத்தம் 83 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காங்க. இந்த அளவு அமெரிக்கா மற்றும் சீனா நாட்டை விட மிக அதிகம். மொத்தம் பிரான்ஸ் நாட்டுல 38 பராமரிப்பு களங்கள் இருக்குது. இந்த பராமரிப்பு களங்கள் உலக பராமரிப்பு இயக்கமான யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வருது. யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வரும் நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்ப நம்ம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை பத்தி தான். ஈஃபில் கோபுரத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த ஈஃபில் கோபுரம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்குது.
1887 1889 வரையான இந்த காலத்தை பிரான்ஸ் நாட்டு மக்கள் பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டா கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் நடந்த யூனிவர்சல் எக்ஸ்போ அப்படிங்கிற உலக கண்காட்சி நிகழ்ச்சியோட நுழைவாயிலா தான் இந்த ஈஃபில் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கடந்த 1889 வருஷம் மார்ச் மாதம் 31 தொடக்க விழா நடந்து மே மாதம் 6 இந்த கோபுரத்தை திறந்து வச்சாங்க. இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு 300 உருக்கு வேலையாட்களையும் 5 லட்சம் ஆணிகளையும் 18,038 உருக்கு துண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்துல ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு துறையை அமைச்சு வேலைகளை நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த கோபுரத்தை கட்டும்போது ஒரே ஒரு வேலையால் தான் விபத்துக்குள்ளாயிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோபுரம் 300 மீட்டர்கள் உயரமானது, அதாவது 986 அடி. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோபுரத்தோட பராமரிப்பு வேலைகள் நடக்குது. முதல்ல இந்த கோபுரத்தை அங்க நிறுத்த 20 ஆண்டுகளுக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா தொலைத்தொடர்புக்கு இந்த கோபுரம் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறதுனால அனுமதி பத்திரம் காலாவதியான பிறகும் இந்த கோபுரத்தை அங்க நிறுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல ஒரு வானொலி பரப்பி இந்த கோபுரத்துல இயக்கப்பட்டு இருந்துச்சு. 1950 வரைக்கும் மின்கம்பிகளால தான் இந்த கோபுரம் இணைக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டு நெடுந்தொலை அலை பரப்பிய இந்த கோபுரத்தோட அடியிலேயே அமைச்சாங்க. இப்ப இந்த கோபுரத்துல 2 வானொலி நிலையமும் ஒரு தொலைக்காட்சி நிலையமும் இயக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது இலுவா அருங்காட்சியகம். இந்த இலுவா அருங்காட்சியகம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ் நகரத்துல இருக்கு. இந்த அருங்காட்சியகம் மிக பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாம உலகில் மிக அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் அருங்காட்சியகமாகவும் இருக்குது. இந்த அருங்காட்சியகம் பாரிஸ் நகரத்தோட முதல் மாவட்டத்துல சீன் ஆற்றோட வலது கரையில இருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல 35,000 அரும்பொருட்கள் இருக்கு. இந்த அரும்பொருட்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. 14ஆம் லூயி அவரோட அரண்மனையை தான் இப்ப இந்த அருங்காட்சியகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த அருங்காட்சியகத்தோட வெளிப்புறத்தை பழமை மாறாம பராமரிச்சுட்டு வராங்க. உலக புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டா வின்சி அவர் வரைஞ்ச மோனலிசா ஓவியத்தை இங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்டிஸ் ஆர்ட் பாலத்தை பத்தி தான். இந்த பாலம் முதல்ல பாரிஸ் நகரத்துல ஒரு நடைபாதை பாலமா கட்டப்பட்டது. அந்த பாலம் சீன் ஆற்றோட 2 கரைகளையும் ஒன்னா இணைக்கும். இன்ஸ்டிடியூட் டி பிரான்ஸையும் சென்ட்ரல் ஸ்கொயர் ஆஃப் பாரிஸையும் ஒன்னா இணைக்கும். 1802 இருந்து 1804 வரைக்கும் இருக்க இந்த பகுதியை பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்ச நெப்போலியன் I அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட சிறப்பம்சமா கருதப்படுறது 9 உருக்கு துண்டுகளை ஒன்னா இணைச்சு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டிலேயே முதல்ல கட்டப்பட்ட மெட்டாலிக் பிரிட்ஜும் இதுதான். 1975 பிரெஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த பாலத்தை தேசிய வரலாற்று நினைவு சின்னமா அறிவிச்சாங்க. உலகப்போர் 1 மற்றும் 2 இந்த பாலம் அதிகபட்சமான சேதங்களுக்கு உள்ளாகி 1977 இருந்து 1979 வரைமான இந்த காலத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம மூடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1981 இருந்து 1984 வரைக்கும் இருக்க இந்த பகுதியில இந்த பாலத்தை புதுப்பிக்கிற வேலைகள் நடந்துச்சு. அதே பழமைத்துவத்தோட இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டது. அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலத்தை கடந்த ஜூன் மாசம் 27 1984 அப்ப இருந்த பாரிஸ் மேயர் ஜாக்கோஸ் சிராக் திறந்து வச்சாரு. 2008ஆம் ஆண்டுல இருந்து பிரெஞ்சு மக்கள் லவ் லாக்குங்கிற புதிய நம்பிக்கை முறையை இந்த பாலத்துல தொடங்கினாங்க. அதாவது ஒரு பூட்டுல மக்கள் தங்களோட பெயரை எழுதி அந்த பூட்டை பாலத்தோட தடுப்பு வேலிகள்ல பூட்டி சாவிய சீனாற்றுல விட்டாங்க. இப்படி செய்யறதுனால தங்களோட அன்பை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. கடந்த 2014ஆம் ஆண்டு மட்டும் அந்த பாலத்திலிருந்து 7 லட்சம் பூட்டுகளை எடுத்திருக்காங்க. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது உங்கள் அரியரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. எங்க நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கை கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கை கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா.
ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு.
இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல. செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில வாரம் ஒரு சிறப்பு வல்லுநர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட திருமதி உமா பாஸ்கரன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சரவண கார்த்திக். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலரா இருக்கிறீங்க. நீங்க இந்த துறைக்கு எதனால வரணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இனிஷியலா நான் 26 வருஷம் பேங்கிங்ல இருந்தேன். ஒரு சீனியர் லெவல் போக போக கேரியர் growthக்கு எவ்வளவு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நமக்கு தேவையா இருக்குன்றத நான் அனுபவிச்சு உணர்ந்திருக்கேன். பிளஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் அது எவ்வளவு தேவை அப்படிங்கறதும் உணர்ந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் போறாங்களே தவிர பிராக்டிக்கலா வேலைன்னு வரப்போ மற்றவங்களோட பழகிறதாகட்டும் இல்ல அந்த செயல் எக்ஸிக்யூஷன் ஆகட்டும் அதுல கொஞ்சம் திணறாங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேச போகும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தேவைகள் இருக்குன்றதை உணர்ந்து அதுல எனக்கே படிப்படியா ஒரு இன்ட்ரெஸ்ட் அதே நான் எனக்கு குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் நான் ஒரு ட்ரெயினராகவும் ப்ராக்டிசிங் கவுன்சிலராகவும் இன்னைக்கு இருக்கேன். மேடம், இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வேர்ல்ட்ல பர்சனாலிட்டி அப்படின்றது ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைய படிப்பு 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 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே செக்கு மாடு மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு அப்படியே மெக்கானிக்கலாக ஓடிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தட் இஸ் அவங்களுடைய மற்ற குணாதிசயங்கள் வளர்றது அந்த இது இட் கோஸ் ஃபார் அ ஸ்டேக். என்ன அச்சீவ் பண்ணலாம், என்ன சாதிக்கலாம், எதுல ஃபர்ஸ்டா வரலாம் இப்படின்னு தான் அந்த போதே தவிர ஸோ அவங்க படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும் பொழுது அந்த மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்றது, இன்ஃபேக்ட் ரோட்ல போகும்பொழுது கூட ஒருத்தவங்களை நம்மள ஓவர்டேக் பண்ணா அந்த இடத்துல முதல்ல எல்லாருக்கும் ஆத்திரம் தான் வருது. அந்த மாதிரி சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸை கூட ஹேண்டில் பண்ண தெரியாம இந்த குழந்தைங்க ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஸ்டூடெண்ட் அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இருந்தே இந்த குழந்தைங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறத நம்ம தனியா சொல்லி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிற தாத்தா பாட்டி சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நிறைய அப்சர்வ் பண்ணி கத்துக்குவாங்க. இப்ப அதுக்கெல்லாம் ஏது நேரம்?
ஓடிட்டே இருக்கிற வாழ்க்கையில ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்காங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையான அடிப்படை விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நேரமே இல்லாம போகுது. அதனாலதான் இது ஒரு ப்ரொஃபஷனாவே இப்ப வந்திருக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பாரிசன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரு அவனை பாரு எப்படி இருக்கிறான், இவங்கள பாரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்பாரிசன் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ன்றதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் நான். இந்த கம்பாரிசன்றதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. கம்பாரிசன்ல இருந்து ஒருத்தர் வெளியில வரணும்னா அவங்க என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரியலைஸ் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த் இது, என் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் இது. கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வேற வேற ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் எதுங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்றத பாராட்டுறதுக்கும் பழகணும். அது சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்ப அப்பா அம்மா பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு குழந்தை பாட்டு கிளாஸ் போகுது, பக்கத்து வீட்டு குழந்தை வந்து நல்லா பாடுது, டான்ஸ் கத்துக்குது அப்படின்னு கம்பல் பண்ணி தன்னோட குழந்தைய வந்து கிளாஸ்ல எல்லாம் சேர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு சுட்டு போட்டாலும் பாட்டு வரல, ஆனா அவங்க அம்மா வந்து கம்பல் பண்றாங்க. அந்த குழந்தை வந்து கத்துக்கிட்டு பாடவே முடியாம கடைசியில வந்து அதை விட்டு நிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ நம்ம குழந்தைக்கு எது வரும்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணுமே தவிர, பக்கத்து வீட்டு குழந்தை பண்ணுது, அந்த ஃப்ரெண்டு பண்றாங்கன்றதுக்காக அந்த பியர் ப்ரெஷர்ல நம்ம எல்லாத்தையும் பண்ண வச்சோம்னா அந்த குழந்தை கண்டிப்பா தடுமாறும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற விஷயத்துல வந்து தவறிடுறாங்க. இப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நேர நிர்வாகத்தை கரெக்டா பண்ணலாம். எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம். ஆனா சக்சஸ்ஃபுல்லா யார் வராங்க அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை யாரு சிறப்பா பயன்படுத்திக்கிறாங்களோ அதுதான். சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கும் 24 மணி நேரம் தான், ஃபெயிலியர் நினைக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். தோ போத் ஆர் நாட் பர்மனன்ட், எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன நமக்கு தேவைங்கிறத முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ரியாரிட்டைசேஷன். டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமானது நமக்கு எது முக்கியம், நமக்கு எது தேவை அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் மேனேஜ் யுவர் டைம் சம்படி எல்ஸ் வில் மேனேஜ் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இருக்கிற டைமை நமக்கு தேவையானதுக்கு எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளோட ப்ரியாரிட்டி எது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது மாறிட்டே இருக்கும். எனக்கு இது படிப்பு முக்கியம், இல்லை என்னோட ப்ரமோஷன் முக்கியம், இல்லை என்னோட ஃபேமிலியோட ஹெல்த் முக்கியம், அப்பா அம்மாவை கவனிக்கணும், போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மனுஷனுக்கு தேவைகள் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரியாரிட்டி எதுன்றத கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து டைம் அலாட் பண்ணும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் அடிக்ஷன். எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம அப்படியே மொபைல்லேயே மூழ்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும்னா பெரியவங்களுக்கெல்லாம் கூட அது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல இருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட டேப் வச்சுதான் பேசுறாங்க, விளையாடுறாங்க, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. டிவி, எல்லா விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கும் ரொம்ப நம்ம அடிமையாயிட்டோம். ஸோ படிக்க போற நேரத்துல இந்த பசங்க வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி இந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாமே தேவையானதுக்கு நிஜமாவே தேவைதான். ஈவன் படிப்பு கூட ஹெல்த்தியா அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னது, நம்ம ஸ்லீப் வந்து தடைப்படுது. ரொம்ப லேட்டா தூங்குறது, அந்த ஃபிளாஷ் லைட் நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம எது சொன்னாலும் வந்து ஆமா இப்படிதான் நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் லெக்சர் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர நிஜமாவே அது தன்னை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கான டைமை கரெக்டா அலாட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இஃபெக்டிவா டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானதுக்கு டைம் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முக்காவாசி டைம் இப்போ மொபைல்லையோ டிவிலையோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். நம்மள அறியாம டைம் போயிட்டே இருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்ம டைமுக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை கூட சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, சின்ன வயசுல வந்து அவர் கேரியர்ல வளர்ந்துட்டே இருக்கிறப்போ அதே ஒரு ஃபோக்கஸா இருந்தப்போ ஒரு மீட்டிங், ஆஃபிஷியல் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து திடீர்னு வீட்டுல இருந்து கால் வருது. அவங்க அம்மா வந்து கால் பண்ணி சொல்றாங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, உடம்பு முடியல, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் சாயந்தரம் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சும்மா சும்மா கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு பட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த அம்மா வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அவர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா அந்த அம்மா வந்து அந்த படுக்கையிலே இறந்து கிடந்தாங்க. அது வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு தீராத ஒரு கில்ட் மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. அதை அடிக்கடி சொல்லி கண் கலங்குவாரு. ஸோ நமக்கு வந்து லைஃப்ல கெரியர் முக்கியம், பட் அதுக்கு நடுவுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரப்ப அந்த நேரத்துல மைண்ட் அப்ளை பண்ணி எது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இது முக்கியமா இருக்கலாம், நாளைக்கு அதே முக்கியமா இருக்காது. ஸோ அந்தந்த தருணத்துல எது நமக்கு தேவை முக்கியங்கிறத
நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவான சிந்தனை ரொம்ப தேவை. அதை வந்து கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் மழுங்க அடிக்கிறதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா நிறைய பேர் கிடையாது. அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் வந்து சிறுவர்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட வந்து இன்றைக்கி அதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை கரெக்டாக நம்ம பண்ணணும். கோல் செட்டிங்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கோலை நிர்ணயம் பண்ணி எப்படி அதில் வந்து வெற்றி பெறுறது அப்படின்றத ஒரு விஷயம் வந்து நிறையா பேருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல் செட்டிங்ஸ் பண்ணலாம்? நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறப்போ அவங்க கிட்ட என்ன வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டால் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. சரி, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்களே, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது மேடம், எங்கள் அப்பா அம்மா வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொன்னாங்க, வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன அடைய நினைக்கிறேன், வாட் டு ஐ வாண்ட் டு பிகம் இன் லைஃப் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் தெளிவான சிந்தனையோடு இருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை நினைக்க நேரம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃப்யூச்சருக்குன்னு கொஞ்சம் சுயநலமாக சிந்திச்சு என் ஃப்யூச்சருக்கு நாளைக்கு நான் என்னவா ஆக போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கோல் செட்டிங் ரிவர்ஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட நல்லதுக்கு அப்படின்னு செய்யணும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஈவன் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூட அதை கான்ஷியஸாக அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நீ என்ன சாதிக்க நினைக்கிற, அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நீ ஆக போறேன்னா இன்னைக்கு அதுக்கான வழி என்ன பண்ணிட்டு இருக்க, இல்லை அதை விட்டுட்டு டான்ஜென்ஷியலாக சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறது வந்து தெளிவு வந்து அந்த ஸ்டூடெண்ட், குழந்தை தானே அவங்கெல்லாம், அப்போ தான் ஸ்கூலை முடிச்சு வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. வி ஹாவ் டு ட்ரீட் தெம் ஆஸ் அவர் சில்ட்ரன். ஸோ அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைக்கு வந்து அப்படி வழிகாட்டுதல் அப்படியா சொல்லிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க? மெயினாக பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சாதிச்சிட்டாங்க, என்னால் முடியல, எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னால் முடியல. ஏன் முடியலன்னா இந்த இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற எங்கேயோ இருக்கு, அது என்னன்னு பார்த்து சேனலைஸ் பண்ண முடியல. +2 அந்த மார்க் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து தான் ஸ்ட்ரெஸ் குழந்தைக்கு ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம குழந்தையா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10th +2 90 மார்க்ஸுக்கு கீழே எடுத்த ஒரு மார்க்காவே இல்லைங்க இந்த காலத்துல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 80%, 60% ஃபர்ஸ்ட் கிளாஸ்மாங்க, அப்ப 80% டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 60%, 80% வாங்கின பசங்களை மக்கா பாக்குறாங்க. லீவ் அலோன் பாசிங் ஆர் ஃபெயிலிங், பட் 90% கீழே வாங்கினா யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ட்ரெண்ட் மாறணும். புஸ்தக புழுவா படிச்சு டப்பா அடிச்சு மார்க் வாங்குறதை விட்டு ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ நாலேஜ் இன்புட் நம்ம கொடுக்க முடியும், அவங்க புரிஞ்சு எவ்வளோ படிக்க முடியும், அவங்க படிப்பு அவங்கள லைஃப்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க் போட்டிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது. ப்ளஸ் கம்பேரிசன், பியர் ப்ரெஷர், ப்ளஸ் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ். அடாலசன்ட் ஸ்டேஜில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஈர்ப்புன்னு வர்றது வந்து ரொம்ப சகஜமான விஷயம்தான். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது அது ஒரு நல்ல நட்பாக தான் இருக்கும். அதை வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெளிவாக புரியணும். ஓகே, இந்த நட்பு எனக்கு ஆரோக்கியமானது, ஸோ என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து உண்மையாகவே புரிஞ்சு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம தேடணும். இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களையே தேடி ஓடி 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 நம்ம நேரத்தையும் மனசையும் தொலைச்சு நம்ம படிப்பில் கவனமும் போய் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி நமக்கும் கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராமல் நமக்கு ஒருத்தவங்க நட்பு தேவைன்னா அவங்களுக்கு நம்ம நட்பு தேவையான்றதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க, உலகம் ரொம்ப பெருசு. நம்ம நட்பு யாருக்கு தேவையோ அவங்களோட நட்பாக இருக்கிறத ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஸ்ட்ரெஸ் பாதி இருக்காது, இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வராது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நட்பு. இன்னைக்கு ஆரோக்கியமான நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணும்? நட்புங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, ஒரு சேயிங் இருக்கு, பெற்றோர்கள் அமைவது நம் விதி, நண்பர்கள் அமைத்து கொள்வது நம் மதி. ஸோ நமக்கு தேவையான நட்பை நம்ம தேடி அமைச்சுக்கிறதுல நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. அந்த நட்பு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்க முடியும்னா, உங்களுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ற நட்பு கண்டிப்பா தேவை.
என்னதான் பேரண்ட்ஸ் வீட்ல வந்து பாத்துக்கிட்டாலும் இப்ப பாதி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட இல்ல காலேஜ்ல இல்ல வெளியில சொசைட்டில அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல எல்லாம் அவங்களோட நட்பு, உதவி, ஒரு எமோஷனல் மாரல் சப்போர்ட் ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து படிப்புல ரொம்ப சுமாரா இருந்தான். பட் அவனுக்கு அமைஞ்ச ஒரு நட்பு, அந்த பொண்ணு வந்து she turned as a real genuine friend. அந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த பையனை வந்து ஒரு நல்ல டாப் மார்க் எடுக்க வச்சு இன்னைக்கு அந்த பையன் பெரிய லெவல்ல இருக்கான்னா அதுக்கு எப்பவுமே அந்த பையன் சொல்லுவான், அந்த பொண்ணு கொடுத்த மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட் அதுதான் காரணம்னு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட கூட இருந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்றதுக்கும் அந்த பொண்ணு வீட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, பையன் வீட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத என்கரேஜ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அந்த நட்பு வந்து ஒரு எமோஷனல் டார்ச்சரா மாத்திக்காம அதை எப்படி ஆரோக்கியமானதா எடுத்துட்டு போகணும்ன்ற தெளிவு வந்து அந்த நண்பர்களுக்குள்ள இருக்கணும். ஸோ நட்புனா ஒரே ஜெண்டர்ல தான் இருக்கணும்னு இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நட்பு இருக்கலாம். பட் அது ஆரோக்கியமானதா அவங்க பயன்படுத்திக்கணும். ரொம்பவே நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். ஒரு இடைவேளைக்கு அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. திருமதி உமா பாஸ்கரன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர், நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம் டைம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு அறுவடை காலம் கூட சொல்லலாம். அவங்க படித்து முடிச்ச ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அறுவடை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் டைமில் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து அறுவடை காலம் சொன்னதுனால எனக்கும் பருவத்தே பயிர்சை அப்படிங்கிற ஒரு பழமொழி ஞாபகம் வருது. ஃபுல் இயர் அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் அந்த எக்ஸாமோட அவுட்கம்ல தான் இருக்கு, எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல. அப்படின்றப்ப பருவத்தே பயிர்சை அப்படிங்கிற பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, கரெக்டா எக்ஸாம் வந்து நாளைக்கு வரப்போகுதுன்னா இன்னைக்கு தான் பேர்னிங் த மிட் நைட் ஆயில் சொல்லுவாங்க. உட்காந்து நைட்டு முழுக்க படிச்சு நாளைக்கு போய் எழுதுறது எந்த விதத்திலையும் பயன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மனசுல பதிய போறதில்ல. ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அன்னைக்கு மட்டும் படிச்சு எழுதுறது அன்னைக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அது பயன்பட போறதும் இல்லை. அதனால அந்த பாடம் நடத்தினதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக உட்காந்து ஸ்கூல் மாதிரி விழுந்து விழுந்து படிக்கணும்னு சொல்லல. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த சப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை தனக்கு ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்டாவே வச்சுக்கணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு தானே ஒரு மென்டல் பிளாக் வர வச்சுக்குவாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மேத்ஸே பிடிக்காது, எனக்கு வந்து எக்கனாமிக்ஸே பிடிக்காதும்பாங்க. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் ஒரு பையன் வந்தான், எக்கனாமிக்ஸ் மட்டும் நான் ஃபெயில் ஆறேன் மேடம்னா. ஏன் அப்படின்னு கேட்டா பிடிக்காது அப்படின்னு சொன்னான். ஏன் பிடிக்காதுன்னு ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது, அந்த எக்கனாமிக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப ஒரு சாடிஸ்டிக்கா நடந்துக்குவாங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதுல வந்து டீச்சர்ஸோட பங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னோட சப்ஜெக்டை குழந்தைங்க பிடிச்சு படிக்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸும் வந்து அதை சொல்லி கொடுக்கறது அந்த சப்ஜெக்ட் அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டா மாற்றும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன காரணங்களுக்காக அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு வெறுப்பு வர வச்சு அதை ஒதுக்கிட்டு ஒரு 2 சப்ஜெக்டை மட்டும் நல்லா படிச்சுட்டு அதை மட்டும் போய் எழுதினா நேச்சுரலி 2 சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுவோம், மிச்சம் அரியர்ஸ் தான் வரும். அதனால 5 பேப்பர் நமக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குன்னா அந்த 5 பேப்பருக்கும் ஈக்குவலா டைம் அலாட் பண்ணணும். ஸோ ஒரு மாசம் தான் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்னா அந்த 30 டேஸ் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு டிவைட் பண்ணா 6 டேஸ். ஸோ ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அந்த ப்ரீ பிளானிங்
பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வாரம் வரப்போகுதுன்னா தான் அந்த ஃபியர், அந்த ஒரு பரபரப்பு, அப்பதான் ஐயோ அடுத்த வாரம் எக்ஸாம் வருது, இப்போ நம்ம படிக்கணும்னு கடகடன்னு உட்காந்து படிக்கிறது, அந்த பழக்கம் மாறி கிராஜுவலா அந்த சப்ஜெக்ட் நம்ம டச் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த முன்னாடி நடக்கிற அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அப்போ ஃபைனலா எக்ஸாம் எழுதுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது, ரிலாக்ஸ்டா எழுதலாம். நல்லாவே சொன்னீங்க. நீங்க சொல்றது எனக்கு கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சக்ஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டெய்லி லிட்டில் ஹார்ட் ஒர்க் அப்படின்னுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயத்த செய்யும் போது வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். பசங்களோட எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ண முடியும்? மோட்டிவேஷனும் பண்ணலாம், சப்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ ரெண்டு பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சின்ன வயசில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசுல 10 out of 10 வாங்கிட்டு வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு 5 star சாக்லேட் கொடுப்பேன். இது அந்த குழந்தையோட ஃபுல் மார்க் எடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கூட பெரிய வயசானோட பாரு இவ்வளவு நீ சின்ன வயசுல நல்லா படிச்சிருக்க பாரு. வளர வளர அவங்களுக்கு நிறைய வந்து டைவர்ஷன்ஸ் வருது. அந்த கவன சிதறல், இடியா இல்ல டிவி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போறப்ப அந்த கவன சிதறல் வரப்பதான் மார்க் குறையலாம். சிலருக்கு வளர வளர இன்னும் கவனம் கூடுதலாயிட்டு போற மாதிரியும் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்ஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நீ ரொம்ப நல்லா பாடுவ சின்ன வயசுல, நீ வந்து அந்த பேச்சு போட்டியில எவ்வளவு சூப்பரா பேசின தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே ஒரு தடவை ஒரு மேத்ஸ் டெஸ்ட்ல வந்து கம்மியா மார்க் வாங்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை காது பட வந்து வர வீட்டுல இருக்க கெஸ்ட் கிட்ட எல்லாம் என் பையனுக்கு படி மேத்ஸே வராது, என் பொண்ணு சரியான மக்கு, இங்கிலீஷே வராது, இப்படி சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட நேரா சொல்லணும்னு அவசியம் இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம், பட் நம்ம பண்ற ஒவ்வொரு செயல்களையும் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அவங்கள பத்தி மற்றவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு எப்படியாவது ரீச் ஆயிடும். அவங்க கேட்கறவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயோ உனக்கு மேத்ஸே வராதாப்பா, நான் வேணா என் பையன் போறது டியூஷன் டீச்சர்ட்டே சொல்லவா. அப்ப இந்த குழந்தைங்க ஓஹோ நமக்கு மேத்ஸ் வராது, நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த்ஸ் அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். பிளஸ் எக்ஸாம் டைம்ல இவங்களும் அவங்களுக்கு வந்து பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாம். எல்லா குழந்தைங்களும் அப்பா அம்மா சொல்றதை எடுத்துக்கிறது இல்ல, பட் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து சொல்றத சொல்லலாம். ஏதாவது ஒரு நேரத்துல அவங்களுக்கு அது ஞாபகம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட வந்து நோட்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு வரணும், இவங்களுக்கு போக டைம் இல்லைன்னா நீ வந்து இதை படிச்சுட்டு நான் போய் அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல எக்ஸாம் ஹால் போறது போய் டிராப் பண்ணலாம், அவங்க அந்த டென்ஷன் இல்லாம போயிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எதெல்லாம் முடியுமோ அப்பா அம்மா செய்யலாம். பிளஸ் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் கொடுத்து அந்த எக்ஸாம் டைம்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்க முடியும் பேரண்ட்ஸால. எக்ஸாம் டைம்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் சாப்பிடாத போவாங்க. ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவனோட ஹெல்த்தை பாத்துக்கிறது? கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஃபிகர் கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால எக்ஸாம் டைம்ல இல்லை எப்போவுமே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. மெயினாக நம்ம உடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ தூக்கம் கண்டிப்பாக தேவை. நைட்டு வந்து அவங்க ஏஜில் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரமாவது அவங்க தூங்கணும். இந்த மொபைல் வச்சுட்டு இல்லை செகண்ட் ஷோ போகிறது அதெல்லாம் எப்பயாவது இருக்கலாம், பட் ரெகுலராகவே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நைட்டு வந்து தூங்குறது 12 மணி, அப்புறம் எந்திரிக்கிறது 8 மணி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம காலேஜ் போகிற டைமில் இல்லை எக்ஸாம் டைமில் அந்த டைம் ஷெட்யூலை வந்து கீப் அப் பண்ண முடியறதில்ல. இப்போ நிறைய காலேஜஸ் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினா தான் காலேஜுக்கு 8:30 9 அவங்க கிளாஸ் டைமுக்கு போய் சேர முடியும். இல்லைனா அன்றைக்கி ஆப்சன்ட் கூட மார்க் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த டைமில் எழுந்திருக்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா போதிய உணவு தூக்கம் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து படித்தாலும் அந்த எக்ஸாம் டேபிளில் உட்காந்து பேப்பரில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான மார்க்கு தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதை எழுதுறதுக்கு நம்ம மூளை வேலை செய்யணும்ல. நமக்கு அந்த நேரத்தில் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விழுந்து விழுந்து படித்தேன், எனக்கு எக்ஸாம் எழுதுறப்ப எல்லாமே மறந்து போச்சு அப்படிம்பாங்க. எனக்கு கவுன்சிலிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்தா, அவள் வந்து நான் நல்லா தான் மேடம் படித்தேன், ஆனால் எக்ஸாம் டேபிளில் போய் உட்காந்து அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுதுன்னா. ஏன் அப்படின்னு பேசி பார்க்குறப்ப தான் தெரியுது, டைம் இல்லைன்னு சாப்பிட்றதே இல்லை, டைம் இல்லைன்னு தூங்குறதே இல்லை. இல்லை அவங்க வந்து தூங்கணும் தூக்கம் வருதுன்னு படுக்க போனா கூட அப்பா அம்மா வந்து எக்ஸாம் வருது பப்ளிக் எக்ஸாம் வருது நீங்க என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு உலுக்கி எழுப்புறது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து வீட்டில் நடக்குது. ஸோ இந்த லிசன் டு யுவர் பாடிஸ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு எப்போ உணவு தேவையோ அந்த நேரத்தில் பசிக்கிறப்ப அந்த குழந்தை உணவு தேவை, அது கண்டிப்பாக அப்பா அம்மா நேச்சுரலி கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த குழந்தைக்கு தூக்கம் தேவைன்றப்ப தூங்க அலோவ் பண்ணுங்க. நிறைய வீட்டில் அந்த தப்பு பண்ணுறாங்க, தூங்கக்கூடாது படி, எப்போ பார்த்தாலும் என்ன தூக்கம் படிம்பாங்க.
தூங்கி முடிச்சுட்டா ஐயோ தூங்கிட்டோமேன்ற பயத்திலேயே ஒரு வேகமா படிப்பாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி லேட் நைட் படிக்கிறத விட அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விடிகாலையில எழுந்துதான் படிப்பாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. விளையாட்டு பாத்தீங்கன்னா மாலை முழுதும் விளையாட்டுன்னு தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த காலத்துல விளையாட்டும் காலையில போறாங்க, இல்ல பகல் முழுக்கவும் விளையாடலாம். மிட் நைட் கூட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு. டே லைட் மாதிரி நைட் லைட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. சோ எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் வரப்ப இந்த சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. உடம்புக்கு ஒரு பாடி கிளாக் இந்த மாதிரி இருட்டு சூரியன் இல்லாத இரவுல தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவை. நைட் ஷிஃப்ட் போறவங்களும் அதனால தான் ஹெல்த் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்போ இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது வேலைக்கு போறப்ப. அட்லீஸ்ட் படிக்கிற காலத்துல தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கி, சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிட்டு, அதுவும் ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற நேரத்துலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட அட்லீஸ்ட் எக்ஸாம் கிட்ட வரப்ப ஓரளவுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட், ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் அந்த மாதிரி பார்த்து அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களும் புரிஞ்சுட்டு சாப்பிடணும். அப்பா அம்மா கொடுத்தாலும் குழந்தைங்க அக்செப்ட் பண்ணி சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் கிட்டக்க வரப்பயாவது கொஞ்சம் டயட் கான்சியஸா இருக்கணும். அந்த நேரத்துல ஒல்லியா இருக்கணும், இவ்வளவு சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன் அப்படிலாம் பயப்படாம என்னோட ஹெல்த் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் நல்லா இருந்தா தான் எனக்கு நல்ல மார்க்ஸ் வரும், நல்லா எழுத முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். ரிசல்ட் டைம்ல மாணவர்கள் ரொம்ப தோண்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளான ஒரு மார்க்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு மார்க்ஸ் வந்தா நான் அந்த காலேஜ்ல போய் சேருவேன், இவ்வளவு மார்க்ஸ் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்ட்டு. அதுல கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டா கூட ரொம்ப தோண்டு போயிடுறாங்க. இதுக்கு அவங்களுடைய மனநிலையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? முதல்ல வாழ்க்கையில எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிறத புரியிற மனப்பக்குவம் வளர்த்துக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். வேற வழியில் மார்க் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டுக்கணும். இஸ் திஸ் இன் மை கண்ட்ரோல்? என்னால் போய் மார்க்கை இதை ஜாஸ்தி பண்ண முடியுமா? முடிஞ்ச கதையை பற்றியே யோசிக்காம அடுத்து ஆக வேண்டியது என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு இல்லை, லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம ஸ்டக் ஆகிட்டோம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அடுத்து ஆக வேண்டியது என்ன. என்னோட பாட்டி சின்ன வயசுலேருந்து எப்பவும் சொல்லுவாங்க, ஆக வேண்டியதை பாரு, ஆக வேண்டியதை பாரு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏதோ சும்மா நடந்ததை பற்றியே பேசிகிட்டு இருக்காது, ஆக வேண்டியதை பாரு அப்படிம்பாங்க. அதனால் எந்த எக்ஸாம் டைம் ஆகட்டும் இல்லை எந்த சுச்சுவேஷன்லையும் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே மார்க் குறைஞ்சிருச்சா, இதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், அடுத்த வருஷம் எக்ஸாமில் இன்னும் பெட்டர் மார்க் வாங்கலாம். அப்படி இருக்கப்போ அடுத்த செமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் நிறைய பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போகிறோம், இல்லை இன்னும் வேலையில் பெருசாக சாதிச்சு காமிச்சிட்டு போகிறோம். எதுவுமே எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாதுங்க. when you think that the life ends, the future still remains அப்படிம்பாங்க. இன்னி வரைக்கும் ஐயோ எல்லாமே போச்சு நீங்கள் நினச்சா கூட future still remains ahead of you. அது பெரிய விஷயம். நாளையிலேருந்து எவ்வளவோ சாதிக்கலாம் நம்ம அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு நடந்ததை பற்றி கவலைப்படாமல் நடக்க போகிறத பற்றி பிளான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். A smart student will think only of what is to be done instead of brooding or worrying about what has happened. அதனால நம்ம ஸ்மார்ட்டா நடந்ததை பத்தி கவலைப்படாம நடக்க போறதை பத்தி பிளான் பண்றது தான் புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். கண்டிப்பா அந்த எக்ஸாம் டைம்ல இந்த விஷயங்கள் நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகள் கேட்கும் போது, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் கேட்கும் போதெல்லாம் கூட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்குது நீங்க பேசினது கூட. அதனால விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சரவணன், இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருமதி உமா பாஸ்கரன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர், நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நிறைய விஷயங்களும், அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு தேவைன்றது நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை அந்த மருத்துவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கிறது டாக்டர் அரவிந்தன் நாயர். அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். நான் டாக்டர் அரவிந்தன் நாயர். மிந்தி சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் ஹெட் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரியில் இருந்தேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸாக இப்போ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றுகின்றேன். இப்போ என்னோடய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஜென்ரல் சர்ஜரி. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரினா அறுவை சிகிச்சை. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரியிலும் எண்டோக்ரைன் சர்ஜரி என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எண்டோக்ரைன் சர்ஜரினா தைராய்டு, பிரெஸ்ட்டு, பேராதைராய்ட்ஸு, அட்ரீனல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ், அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸோட வியாதிகளுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். சரி சார், இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது சர்ஜரி சொன்னாலே மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை மக்களுக்கு எப்படி சார் விளக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அறுவை சிகிச்சைனாலே நிறைய மக்கள் அதை பற்றி பயப்படுறாங்க. ஆனால் அதை முந்தி காலத்தில் மயக்கம் கொடுக்கறதுக்குனா மண்டையில் ஒரு கல் வச்சு அடித்து இல்லாட்டா கம்பு வச்சு அடித்து மயக்கப்பட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மயக்கம் தெளியறதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிருவாங்க. அதனால் அவசரமாக பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மயக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல வசதிகள் வழிகள் இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் மறுக்க வைக்கிறதுக்கு மறுத்து வைக்கலாம். இல்லைன்னா மொத்தம் ஒரு கால் இல்லாட்டா ஒரு கை ஒரு பகுதி மறுக்க வைக்கலாம். இல்லாட்டா ஃபுல் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அதனால் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் அது யூஸ்வலி அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மயக்கம் கொடுக்காமல் அந்த 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 பகுதி மட்டும் சின்ன சின்ன கட்டிகளை, சிஸ்ட்டுகளை, இந்த கொழுப்பு கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃபுல் மயக்கம் கொடுக்காமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மைனர் சர்ஜரி. அதை வெளி நோயாளியாக சொல்லுவாங்க அவுட் பேஷண்ட்டில். அதை அங்கே ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு சென்றுக்கலாம். அதுக்கு பேர் தான். எந்த பேஷண்ட்டுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் இல்லாமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு பண்ணுறது, அதே பேஷண்ட்டுக்கு உடனே 1 மணி நேரம் 2 மணி வீட்டுக்கு அனுப்பலாம். அது மைனர் சர்ஜரி. இன்னொரு சர்ஜரி இருக்குது, அதுக்கு பேர் டே கேர். பகல் ஒரு நாள் மட்டும் காலையில் பேஷண்ட் வந்தால் சின்ன ஒரு மயக்கம் கொடுத்து சின்ன சின்ன கட்டிகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன் அது பண்ணி திருப்பி அதே பேஷண்ட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு, அதுக்கு இப்போ டே கேர் சர்ஜரி. அப்புறம் சில பேஷண்ட்டுக்கு மயக்கம் கொடுத்து மயக்கம் தெளியறதுக்கு நேரம் ஆகும், 2-3 மணி நேரம் ஆகும். அப்புறம் ஃபுல் ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள், சின்னவங்களுக்கு 1 வாரம் பெட்டில் இருக்கணும். மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், ஃபுல் மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, அதுதான் வித்தியாசம். சரி டாக்டர், இப்போ ஜென்ரல் சர்ஜரி இருக்குது. அதை தவிர்த்து எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது? ஜென்ரல் சர்ஜரினா அந்த பழைய ஆரம்ப சர்ஜரி அறுவை சிகிச்சை ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் ஜென்ரல் சர்ஜரி வந்தது. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாலே ஜென்ரல் சர்ஜன் தான் பிரெயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஜென்ரல் சர்ஜன் தான் எலும்பு நொறுங்கின ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் சர்ஜன் தான் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 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 ஸ்பெஷாலிட்டியில் நிறைய நாலேஜ் வந்துச்சு, புது புது விதமான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அப்போனா ஒரு ஜென்ரல் சர்ஜன்னாலே அதெல்லாம் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எலும்பு பிரிவு தனியாக வந்துட்டாங்க. எலும்பு பிரிவுனா கை கால் எலும்பு நொறுங்கிச்சுன்னா, இல்லாட்டா எலும்பில் கட்டி இருக்குது, இல்லாட்டா எலும்பில் சத வளர்ச்சி இருக்குது, அதுக்கு தனிப்பட்ட டாக்டர், அதுக்கு பேர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸில் இப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஆச்சு. இப்போ ஜாயிண்ட்டு, இடுப்பில் கஷ்டம் இருந்தால் இடுப்பு மட்டும் மாற்றி வைக்கிறாங்க. முட்டில் கஷ்டம் இருந்தால் முட்டு மாற்றி வைக்கிறாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அப்போ சிலவங்க அந்த ஜாயிண்ட்டு, முட்டு, இடுப்பு அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. சிலவங்க கைக்குள்ள வியாதிகள் மட்டும் ஸ்பெஷலைஸ் அது ஹேண்ட் சர்ஜரி. அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே பார்த்தா கிட்னிஸ் இருக்குது. கிட்னினா சிறுநீர் பிரிவு, அதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை க்யூராலஜி சொல்லுவாங்க. அதுக்கு மருத்துவத்துறையில் நெஃப்ராலஜி சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை துறையில் அதுக்கு யூராலஜி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் ஜென்ரல் சர்ஜரி, முந்தி ஜென்ரல் சர்ஜன்னா எல்லாம் செய்வாங்க. இப்போ
அந்தந்த ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இன்னும் ஜென்ரல் சர்ஜரி தான் ரொம்ப நிறைய ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிரிவு. ஏன்னா ஒரு நோயாளி அதுக்கு அறுவை சிகிச்சை எந்த இடத்துல இருந்தாலும், கழுத்தில் இருந்தாலும் சரி, முகத்தில் இருந்தாலும் சரி, வயிற்றில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் சர்ஜன் அதெல்லாம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு நோயோடைய முன்ன அறிகுறி, அதாவது சிம்டம்ஸை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல இப்போ ஒரு கேன்சர் கட்டி வருது, ஒரு டியூமர் ஏதோ வருதுன்னா அது பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா வந்து சர்ஜரி போகிற அளவுக்கு முக்கியமான சூழல் ஏற்படாது. ஆனால் அந்த அவேர்னஸ் இப்போ மக்களுக்கு இருக்கா? அது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியாவில் என்ன நேச்சர்னால் அவங்களுக்கு நம்ம இந்தியன் ஜனங்களுக்கு எப்போவுமே அந்த தாங்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நம்ம வலி தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது, இல்லைன்னா கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது அவங்களால நடக்க முடியும் அந்த அளவு தான், அது வரை அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் வர்றாங்க. ஆனால் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்தால் அதை நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். அப்புறம் கேன்சர் கட்டி மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக கவனம் க்யூர் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும்போது, இப்போ சிலவங்களுக்கு சொல்கிறாங்க வயிற்றில் பசி எடுக்கலை, சாப்பிட்றது பிடிக்கலை, அது சூழ்நிலையில் இருக்கலாம், சாப்பாடுனால இருக்கலாம், அது நினைக்க. ஆனால் அந்த மாதிரி வயிற்றில் சாதாரண சாப்பாடு பிடிக்கலை, சாப்பிட்டா சரியாக ஜீரணம் ஆகலை, வாந்தி வருது ரொம்ப லேட் ஸ்டேஜ். ஆனால் சாப்பாடு பிடிக்கலை, ஜீரணமாகலை, பசி சரியாக எடுக்கலைன்னா அது வயிற்றில் புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறி. சிலவங்களுக்கு ரொம்ப கறி ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ கறி பிடிக்கிறது இல்லை சிலவங்களுக்கு வேறு ஏதோ பிடிக்காது, அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எண்டோஸ்கோப்பி சொல்லுவாங்க, ஒரு குழாய் போட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்து அந்த கட்டி ஆரம்ப ஸ்டேஜை கண்டுபிடிச்சா அந்த கட்டி ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் நம்ம வாந்தி சிலவங்களுக்கு வாந்தி வரும், ரத்த வாந்தி வரும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சிலவங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. கழுத்துக்கு முன்னால் தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. அந்த தைராய்டு கிளாண்டில் சின்ன கட்டியாக இருக்கும், நம்ம எச்சி மெழுங்கும்போது சாப்பிடும்போது ஏதோ உருண்டை மாதிரி தெரியும். சிலவங்க அதை கவனிக்கிறதில்ல, சிலவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க அது சின்ன கட்டி மாதிரி இருக்குது. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் சிலவங்க பெருசாக வந்த எச்சி சாப்பிட முடியாத, மூச்சு விட முடியாத, குரல் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த ஸ்டேஜில் வரும்போது அதை குணப்படுத்துறது கஷ்டம். ஆனால் முயற்சி பண்ணலாம். ஆனால் அதே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது. அப்புறம் பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இப்போ சமீப காலமாக வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய நோயாக வளர்ந்துட்டு வருது கேன்சர். சாதாரண சின்ன வயசு குழந்தையிலேருந்து சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப இயல்பாக அந்த கேன்சர் நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த கேன்சர்னா ஒரு ஜென்ரல் டேர்ம். ஒவ்வொரு கேன்சர்னால் எந்த ஆர்கன் வேணால் பாதிக்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த கேன்சருக்கு, ரத்தத்தில் கேன்சர் வந்தால் அது லிம்ஃபோமா, லுக்கீமியான்னு சொல்லுவாங்க, பிளட்டில் உள்ளது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் தைராய்டு கேன்சர், பிரெஸ்ட்டில் வந்தால் பிரெஸ்ட் கேன்சர், அந்த வயிற்றுக்குள் வந்தால் ஸ்டமக்கு, சிறுகுடல், பெருகுடல், எல்லா இடத்துலையும் கேன்சர் வேணாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரம்பத்திலே தான் அறிகுறி இருக்குது. அது நம்ம கவனிக்காமல் விட்டுறனால தான் அது அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு காலில் சின்ன கட்டி வரும், அது கொஞ்சம் ஏதோ அடிபட்டு நினச்சா அவங்க விட்டுருவாங்க. அதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வந்து அது கேன்சராக மாறலாம். சிலவங்களுக்கு மாறல ஒன்றுமே இருக்காது. மாறல கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைனா காம்புலேருந்து லேசாக ரத்தம் வரும், இல்லை நீர் வரும். அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறி. லேசாக வலி இருக்குது, இல்லை சின்ன கட்டி இருக்குது, அதை உடனே செக்கப் பண்ணலாம். பிரெஸ்ட்டில் ஏதாவது டியூமர் வந்தால் அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க. அதை வச்சு அதை கேன்சராக சாதாரண கட்டியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் சின்ன ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நீடில் டெஸ்ட்டு, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. சின்ன ஊசி போட்டு அது அணுக்கள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போகுது சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டில் எடுத்தானா பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் கம்ப்ளீட் க்யூர் பண்ணலாம். ஆனால் அதை முத்து போன ஸ்டேஜில் வந்தால் சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் வந்துடும். அதை வெடித்து அதில் ரத்தம் வந்து, சீல் வந்து, ரொம்ப வாசனை வந்து, அந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்தாச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ அந்த மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்டி உள்ள பிரிவு மட்டும் ரிமூவ் பண்ணி கரண்ட் கொடுத்து ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த வியாதி எடுத்தாலும் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். சிலவங்களுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் ரேடியேஷன், கீமோதெரப்பி கூட தேவையில்லை, அறுவை சிகிச்சை மட்டும் போதும். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப முத்தின வியாதி வந்தால் முதல்ல ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து கரண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கூட குணப்படுத்தலாம். ஆனால் கேன்சர் வியாதியில் என்னென்னா இப்போ இந்த நிறைய ரீசெண்ட் அட்வான்சஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு. அதனால்
எந்த பேஷண்ட்க்கும் நம்ம சொல்ல முடியாத கேன்சர் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் எந்த விதமான ஏதாவது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இல்லாட்ட முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சிலவங்களுக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் குணப்படுத்தலாம். அதனால் கேன்சர் வந்தால் நம்ம சாக போகிறோம்னு நினைக்கவே கூடாது. கேன்சர் வந்தால் ஒரு வியாதி, சாதாரண வியாதி, காய்ச்சல், ஜுரம் அதே மாதிரி வியாதி மாதிரி நினச்சி அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய பேருக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்தாலும் அதை வியாதியோட வியாதி குறைக்கலாம். அது முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் சிலவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணம் கூட படுத்தலாம். இவ்வளோ நேரம் மருத்துவ நிகழ்ச்சியில் பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இடைவெளிக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் டாக்டர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார், இப்போ நீங்கள் கேன்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ முக்கியமாக வந்து பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வந்து அதிகமாகிட்டே வருது. அது வருவதற்கான காரணம், அதை எப்படி கண்டுபிடிச்சி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? அதில் பிரெஸ்ட் மாரில் கட்டி வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அது ஜெனட்டிக். சிலவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கும். அவங்க மதருக்கு இருந்திருக்கும், அவங்க பாட்டிக்கு இருந்திருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. யாருக்காவது அந்த மாதிரி பிரெஸ்ட்டில் கட்டி இருந்திருந்தால் அவங்களுக்கு டெஃபினட்டாக வர்றதுக்கு சான்ஸ். அதில் 2 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது, BRCA1, BRCA2. இப்போ ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் அந்த BRCA1, BRCA2 ஜீன்ஸ் இதுக்கு செக் பண்ணால் அவங்களுக்கு டெஃபினட்டாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜெனட்டிக் தவிர சிலவங்களுக்கு அந்த சூழ்நிலை, சிலவங்க சொல்லுவாங்க நார்மல் லேடிஸ்குள்ளே நார்மல் அந்த பாத்வே இருக்குல்ல, அவங்களுக்கு மெச்சுரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைய ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் வருது, அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ நன்ஸ் இருந்தால், அந்த மாதிரி கன்னி ஸ்திரீகள் இருந்தால் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிரெஸ்ட்டில் சின்ன சின்ன கட்டி, நீர் கட்டி நிறைய வட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி பிரெஸ்ட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சிலவங்களுக்கு ஸ்மோக்கிங், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லேடிஸ்லாம் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரௌண்டிங் சூழ்நிலையில் கூட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ சர்ஜரிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்ச உடனே வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நிறைய விஷயத்த வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்காத காரணத்தால் வந்து அந்த நோயுடைய தன்மை வந்து அதிகமாகுமா, இல்லை எப்படி சார்? என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும்? இப்போ ஒரு கேன்சருக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸோ உடனே நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு ஒரு மனநிலையில் வந்துட்டு அடுத்து அந்த மருந்துகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? அது கேன்சர் வந்துச்சுன்னா அதை கேன்சர் ட்ரீட்மெண்ட், அது கேன்சர் எப்படி கன்ஃபார்ம்னா கேன்சர் கட்டி ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பயாப்சிக்கு அனுப்போம், ஹிஸ்டோபெத்தாலஜி சொல்லுவாங்க. இப்போ அதை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அந்த கேன்சர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த டிகிரி இருக்குது, அந்த கிரேட் சொல்லுவாங்க, ஹை கிரேடா லோ கிரேடா, அப்புறம் அந்த கேன்சர் வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ பிரெஸ்ட்டில் எடுத்தால் அந்த அக்கிளில் கிளாண்ட்ஸ் இருக்கும், அங்கேயே ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, ஈரலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, எலும்பில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அது தகுந்தாப்புல சொல்லுவாங்க. சப்போஸ் வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா, ஆனால் அந்த கட்டி பெருசாக இருந்தால் இல்லாட்டா வேறு அதோட ஃபீச்சர்ஸ் ஹை கிரேட் இருந்தால் டெஃபினட்டாக மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அதில் ஆப்ரேஷன் முடித்தோடனே நம்ம பேஷண்ட்டோட மருத்துவரும் அந்த பேஷண்ட்டும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு உங்கள் இந்த மாதிரி எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து கீமோதெரப்பி எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து ரேடியேஷன் எடுக்கணும். சிலவங்களுக்கு கீமோதெரப்பி தேவை இருக்காது, ரேடியேஷன் தேவை, ஆனால் ஜஸ்ட் ஃபாலோ அப் இருக்கும். இல்லைனா சிலவங்க ஜஸ்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெகுலர் செக்கணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கேன்சர் இருந்தானா ஃபஸ்ட்டு 3 months, அப்புறம் 6 months, அப்புறம் 1 year அந்த செக்கப் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு வருஷம் முடிச்சுன்னா வருஷத்துக்கு ஒருத்தர செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கேன்சர் இருந்தாலும் ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் செக்கப் தேவையாக இருக்கும்.
அடுத்ததாக வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, இப்போ வளர்ந்துட்டு வருது. அது ரிலேட்டடான அவேர்னஸ் எப்படி தைராய்டு க்யூரபுளான விஷயமா? தைராய்டு ஹார்மோன் அது சிலவங்களுக்கு இயற்கைனாலே வரலாம். அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் அதில் இந்த ஹார்மோன் செய்கிற பாதையில் ஏதோ டிஃபெக்ட் இருக்கலாம், என்சைம் டிஃபெக்ட் இருக்கலாம். சிலவங்களுக்கு அந்த ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடின் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் இப்போ ரொம்ப இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹோல் நாடு முழுவதும் அயோடைஸ் சால்ட் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் கிராமங்களில் நிறைய பேர் கல் உப்பு தான் சாப்பிட்றாங்க, அந்த அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் சில இடங்களில் அந்த வாட்டரில் கூட டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த ஹிமாலயன் மலை பிரதேசங்களில் அங்கெல்லாம் ஐடின் டெஃபிஷியன்சி இருக்குது, அங்கே நிறைய தைராய்டு கட்டிகள் வரும். அதே மாதிரி சில உணவுகள் ஆல்சோ சில டயட்டில் இந்த கேபேஜ் சில ஃபுட்டெல்லாம் காலிஃப்ளவர் கேபேஜ் சிலவங்க சொல்லுவாங்க, அதுவும் தைராய்டோட இதை குறைக்கலாம். தைராய்டு ஃபங்க்ஷன் தைராய்டு டெஃபிஷியன்சி அதை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். சில தைராய்டு கண்டிஷன்ஸ் ஃபேமிலிஸில் இருக்கும், ஜெனட்டிக். அவங்க ஃபேமிலியிலே தைராய்டு டியூமர் தைராய்டு கேன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அது தகுந்தாப்புல அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பப்பை அகற்றுதல். அதனால் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பொதுவாக இப்போ அந்த கர்ப்பப்பை அகற்றுதல்ன்றது வந்து நார்மலாக ஆகிட்டு வருது, ஒரு ரீசன் ஆகிடுச்சு. கர்ப்பப்பை அகற்ற அது ஆக்சுவலி கைனிகாலஜியோட செக்ஷன். இருந்தாலும் கர்ப்பப்பைலாம் அந்த கர்ப்பப்பையில் சிலவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் முடித்த பிறகு அந்த கர்ப்பப்பை அவங்களுக்கு சுருங்கிடும். சிலவங்களுக்கு அது சுருங்காது, அவங்களுக்கு அதிலே கட்டி வரும், ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். அந்த சிச்சுவேஷனில் அதை ஆப்ரேஷன் பண்ண. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஏர்லி ஸ்டேஜில் 40-45 இயர்ஸில் பண்ணுறாங்க. ஆனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாலும் அந்த யூஸ்வலாக அந்த ஓவரிஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவரிஸ் தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். இந்த கேன்சர் மாதிரி இருந்தால் அதை பண்ணணும், இல்லைன்னா அது ஓவரிஸ் ப்ரிசர்வ் பண்ணணும் நார்மலாக. அடுத்ததாக இப்போ வந்து சர்ஜரி லெவலில் வந்து எப்படி அட்வான்ஸ்டு எப்படி இருக்குது டாக்டர்? 10 years பேக் இருந்த அட்வான்ஸ் இப்போ எப்படி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு? சர்ஜரியில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அது லேப்ரோஸ்கோப். லேப்ரோஸ்கோப்னா கீ ஹோல் சர்ஜரி சொல்லுவாங்க. பெரிய காயம் இல்லாமல் சின்ன சின்ன தொலை போட்டு அந்த ஸ்கோப் உள்ளே போட்டு டிவி ஸ்க்ரீனில் பார்த்து என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். இப்போ கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறது, அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் அந்த லேப்ரோஸ்கோப் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய காயம் இருக்காது, வூண்ட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிரும். அப்புறம் பேஷண்ட்டுக்கும் அந்த ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். இப்போ லேப்ரோஸ்கோப் மூலமாக கால் பிளாடர் ரிமூவ் பண்ணால் 24 to 48 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் யூஸ்வலாக 3 or 4 days இல்லை 5 days தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக அப்பெண்டிக்ஸ் பண்ணால் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். அதோட அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். குடலுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம், லிவருக்குள்ளே ஆப்ரேஷன், ஹர்னியா ஆப்ரேஷன், அதெல்லாம் லேப்ரோஸ்கோப் மூலம் பண்ணலாம். அந்த சில முக்கியமான லேப்ரோஸ்கோப்பில் ஜென்ரல் லேப்ரோஸ்கோப் இருக்குது, அட்வான்ஸ்டு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ ஜென்ரல் எல்லா லேப்ரோஸ்கோப் மூலமாக சர்ஜரி பண்ணுறோம். சில 1-2 கண்டிஷன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோப் கூட பண்ணுறோம். சில அறுவை சிகிச்சைகளுக்கு வந்து பெரிய செலவாகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஸ்ரீ நாராயண ஹாஸ்பிட்டல் எந்த வகையில் வந்து மக்களுக்கு சேவை செய்யுது? எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தருது? மற்ற ஹாஸ்பிட்டலோட எங்கள் ஹாஸ்பிட்டலோட சார்ஜஸ் எல்லாம் 50% தான் சார்ஜஸ் இருக்குது மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணுவோம் எங்கள் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் சக்தியம்மாவோட முக்கியமான குறிகை இந்த ரூரல் பீப்புளுக்கு லோ காஸ்ட்டில் நல்ல எஃபெக்டிவ் கேர் கொடுக்குறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலோட மாட்டோ சர்வீஸ் வித் லவ், அன்போட சேவை செய்யணும், அதுதான் எங்களோட மாட்டோ. இப்போ சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, சக்தியம்மா ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ட்ரஸ்ட்லேருந்து அவங்க ஆப்ரேஷனுக்குள்ள அமௌண்ட் கூட சேங்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு சர்ஜரிக்காக மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? இந்த சர்ஜரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரியான சர்ஜரிஸ் காமன். இப்போ சர்ஜரியில் ஒரு 100 பேஷண்ட்ஸ் வந்தால் 50 பேஷண்ட்டுக்கு காமன் கண்டிஷன்ஸ் தான். அதுக்கு பேர் இந்த ஹர்னியா, ஹைட்ரோசீல், ஹர்னியா, பைல்ஸ், ஃபிஸ்டுலானா பௌத்திரம். அதுதான் ரொம்ப காமன் கண்டிஷன்ஸ். 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சர்ஜரிக்கு தான் அவங்க வர்றாங்க. அது ரொம்ப சிம்பிளான சர்ஜரி, ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த கண்டிஷனுக்கு வர்றாங்க. லோக்கலும் வெளியூரிலும் இதே மாதிரி காமன் சர்ஜரிக்கு வர்றாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் சர்ஜரி தான் அந்த வயிற்றுக்குள்ளே கேன்சர், டிஃப்ரெண்ட்டாக கோலன், குடல், சிறுகுடல், பெருக்குடலில் டியூமரு, தைராய்டோட டியூமர், அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் வருவாங்க. உள்ளூர் மக்கள் மட்டுமே வராங்களா எப்படி டாக்டர்? அதாவது அதர் ஸ்டேட்? எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 to 10 years ஆக போகுது.
இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு கிளையண்டல் இருக்கு, வெள்ளூர் லோக்கல் ப்ளஸ் அவுட் சைட் த ஸ்டேட்டு. இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு, வெஸ்ட் பெங்கால், பீகார், அப்புறம் பங்களாதேஷ், அந்த ஏரியாவிலலாம் நிறைய பேஷண்ட்ஸ். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வேலூர்னா சிஎம்சிக்கு வர்றாங்க, இப்போ நிறைய பேர் சிஎம்சிக்கு வர்றாங்க. ப்ளஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவங்க ஊர் போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து சர்ஜரி பற்றிய நிறைய பயம் இருக்குது. இப்போ மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்க கிட்ட வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குது. ஸோ படிக்காத மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கவுன்சிலிங் வந்து நீங்கள் தரீங்கிட்ட? கவுன்சிலிங் எங்களுக்கு 2 விதமான இருக்குது. 2 விதமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய சில நல்ல படித்த பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி நெட்டில் போய் அந்த வியாதி பற்றி, அதுக்கு ஆப்ரேஷன் காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க வர்றாங்க. ஆனால் நிறைய மக்கள் அது ஆப்ரேஷனுக்கு முன்னால் இதுன்னு தெரியாது, அவங்களுக்கு கட்டியிருக்கு அது ஆப்ரேஷனுக்கு வர்றாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பற்றி, அந்த ஆப்ரேஷனோட ப்ரொசீஜர், ஆப்ரேஷன் எந்த விதமான பண்ணுறோம் அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த ஆப்ரேஷன் பண்ணால் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய வட்டம் பேஷண்ட்ஸ்க்கு அந்த படம் மாறும், ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாலே ஆப்ரேஷன் எப்படி அப்புறம் எப்படி இருப்பாங்க அதை அட்வைஸ் பண்ணுவோம். சிலவங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்ஸு. இப்போ சிலவங்களுக்கு அந்த குடல் வெளி வச்சுருவாங்க, கொலாஸ்டமி சொல்லுவாங்க. அதை இப்போ நினச்சி அவங்க பயப்படுவாங்க. இப்போ கொலாஸ்டமி இருக்கிற பேஷண்ட் அவங்கள காமிச்சா அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குடல் வெளி வச்சுருக்காங்க, அதனால் எது பாதை இல்லை, நான் நார்மலாக வாடுறேன். அதை வச்சு பேஷண்ட்க்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ சிலவங்களுக்கு ஷார்ட் வீடியோஸு அந்த டிவி அந்த ஸ்க்ரீனில் இல்லாட்டா படங்கள் காமிச்சு அந்த பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், ஆப்ரேஷனுக்கு அப்படி எப்படி இருப்பாங்க அதை காமிச்சு ஆப்ரேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனோட ஃபியரு, அந்த சைக்கோசிஸ் எல்லாம் குறைஞ்சிருது. இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதா பற்றி சொல்லுங்க. ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பயம் இருக்கும், அந்த ஃபேமிலிக்கும் இன்னும் பயமாக இருக்கும். முடிஞ்சிச்சு, இன்னும் நம்ம வந்து ரிஸ்கியான ஃபீல்ட்லேருந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி? ஆப்ரேஷன் முடிச்சப்போ நாங்கள் போஸ்ட் ஆப்ரேட் பீரியடில் பேஷண்ட்டும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண எந்த விதமான கேர் நீங்கள் வீட்டில் எடுக்கணும், எப்போ அவங்களுக்கு செக்கப் ஃபாலோ அப் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுக்கணும். இப்போ ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப வெஹிக்கிள் எல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு அந்தந்த என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அனுப்புவோம். டாக்டர், இப்போ வந்து இந்த பிரெயின் டெட்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ சில பேஷண்ட் வந்து ஆக்சிடெண்ட் மூலயமாக வந்து அந்த பிரெயின் டெட் விஷயம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது? அந்த பிரெயின் டெட் பேஷண்ட்னா அந்த பேஷண்ட்க்கு யூஸ்வலாக ஹெட் இன்ஜரி வரும். ஹெட் இன்ஜரி அதை வந்து அவங்களுக்கு அந்த பிரெயின் டெட்க்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. 2 நரம்பு ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜிஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்ஸ் இருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த பேஷண்ட்டு இப்போ மிஷின்னாலே தான் உயிரோடு இருக்காங்க, மிஷின் ஸ்டாப் பண்ணால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இப்போ ஆர்கன் டொனேஷன் பற்றியும் அட்வைஸ் பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கன் டொனேஷன் அவங்க ஈரலை, இந்த கிட்னி அதெல்லாம் அவங்க கண் அதெல்லாம் டொனேட் பண்ணால் இன்னொரு பேஷண்ட்க்கு அதோட அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு புது வால்வ் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் அந்த ஆர்கன் டொனேஷன் பற்றி பேஷண்ட் டெத் கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, அவங்களும் அவங்க ஆர்கன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வில்லிங்காக இருக்கா, நாங்கள் அந்த ஆர்கன் நெட்வொர்க்கை காண்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து அந்த பேஷண்ட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். பட் அவங்களே வந்து கண்ணெல்லாம் இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் சர்ஜரி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டில் பண்ணிட்டு? எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஜென்ரல் சர்ஜரி இல்லாமல், ஜென்ரல் மெடிசன் இல்லாமல் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கிட்னி சம்பந்தமான யூராலஜி, பிரெயின் சர்ஜரி, அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு சர்ஜரி, கொள்ள ஆப்ரேஷன், காது மூக்கு தொண்டை, அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லும் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு சொன்னீங்க. இந்த மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயம் வந்து சர்ஜரி பற்றி மக்களுக்கு, நார்மலான பீப்புளுக்கு தெரியாது. படித்தவங்களுக்கு ஓரளவு நெட்டை சர்ச் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மூலிமா வந்து பல கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த விஷயம் சென்றடைஞ்சிருக்கு. எங்களுடைய விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. நன்றி டாக்டர். நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் மொபைல் பயன்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைலால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது, இது போன்ற சில கேள்வி தான் மக்கள்கிட்ட கேட்க போறோம். அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நரேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூவி ஸ்டில் கேமராமேனாக இருக்கேன். சரிங்க சார், மொபைல்ன்றது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கும்போது நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் மொபைல் இல்லைன்னா இது வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது நல்லதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சில தீமைகளும் இருக்குது. அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணால் தப்பு தான். அது சரிங்க சார், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க? இந்த விஷயம் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துக்காக தாங்க பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க? இப்போது எமர்ஜென்சி ஒரு இங்கேருந்து மெயிலில் ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, மெயிலில் மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோம், சரி யாராவது டக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம உடனே போய் காமிக்க முடியாது. ஸோ டைம் சேவு ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா அங்கேயே ஓகே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை மெயிலில் அனுப்பலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம் டக்குன்னு. அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம அவங்களால ஃபோன் எடுக்க முடியலனாலும் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட கான்டாக்ட்ஸ் நல்ல டெக்னாலஜிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க சார், நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 12 years 13 years யூஸ் பண்ணுவோம். சரி, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது? அதாவது மொபைல் வந்த உடனே நீங்கள் போயிட்டு ஃபோன்லேயே பேசி எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. மொபைல் இல்லாத அந்த காலத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒருத்தர் போய் பார்க்கும்போது பேசும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி லைக் இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கால் பண்ணி பண்ணுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, அது பார்த்தீங்கன்னா அது நம்ம லேண்ட்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியோ இல்லை நம்ம லேண்ட்லைன்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர்ஸ் போயிடுவாங்க, மிஸ் ஆகும். நம்ம டிராஃபிக்கில் ஒரு 1/2 hour மாட்டிட்டா மிஸ் ஆகிடும், நம்மளால் போய் பார்க்க முடியாது. 20 kilometers போய் பார்க்குறோம், அவங்க இல்லைன்னா திருப்பி அவங்க ஒரு 3 hours வெயிட் பண்ணோம், இல்லை 3 hours எங்கேயா போயிட்டு வாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் நிறைய மிஸ் ஆகும், டைம் வேஸ்ட்டு. இப்போ மொபைல் இருக்குது, நான் வரதுக்கு 1/2 hour டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். அது ஒரு ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வரல போலக்கு லேட் ஆகுது, சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய கான்டாக்ட் மிஸ் ஆகும், பிஸ்னஸ் மிஸ் ஆகும். அப்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம மெசேஜ் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம ரன்னிங்கில் கூட அப்டேட் பண்ணிடுறோம். சரிங்க, இதில் மொபைல் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும், எதில் போய் முடியும், ஏதாவது சொல்லுங்கள். தேவையில்லாத யூஸுக்குன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் நெட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி வரனால என்ன ஆச்சுன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு எல்லாருமே அதை பயங்கர மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு தப்பான ஃபோட்டோ அனுப்புறது, தப்பான மெயில் அனுப்புறது, அவங்க தப்பான மெயில் அனுப்புறது, நெட் ஓப்பன் பண்ணி தப்பான படங்களை பார்க்குறது. அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணையோ பையனோ கண்டிஷன் பண்ண முடியாது. அவன் காலேஜ் போகும்போது அவன் இன்னொருத்தவன் அதை தவிர்க்க முடியாமல் அந்த மிஸ்யூஸ் நிறைய ஸ்பாயில் ஆகும். அது ஒரு 50% நமக்கு அட்வான்டேஜ்னா 50% மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆக்கலாம்? லைக் அது யாராவது கூட இருந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்குள்ளவே இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்ஃபாக அவங்களா யோசிக்கணுமா? அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்போ நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் என் தங்கச்சியாக இருந்தால் கூட, இப்போ அவங்களுடைய பொண்ணாக இருந்தால் கூட, பையனாக இருந்தால் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஏஜ் அந்த மாதிரி, அவங்கள சுற்றி இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா 2 பேர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணும். ஸோ தவறான விஷயங்கள் போகும். அது எப்படி கன்வே பண்ணணுன்னா, எப்படி அவங்கள இது பண்ணணுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியான விஷயந்தான். அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது
இருக்குங்களா? லைக் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க எவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில் கற்றுக்க தெரிஞ்சுக்க. அப்படி இருக்கும் போது மொபைலே உலகம்னு இல்லாமல் வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணலான்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க, இந்த விஷயம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? மெடிடேஷன் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது, இல்லை புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஒன்று தான், அதை நீங்கள் வேறு மாதிரி மெடிடேஷன் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் திருப்புன்றீங்க, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அவங்க அதை செயல்படுத்தணும்ல. கெட்ட விஷயங்கள் தான் சீக்கிரம் போய் சேரும். அந்த சீக்கிரம் போய் சேர்றதை நம்ம வேறு விதத்தில் ட்ரை பண்ணலாம். இப்போ நடைமுறையில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இவன் இந்த கேரக்டர் தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அதுவும் இவ்வளோ தான். ஸோ செகண்டரி அடிக்கடி செல்லில் ஃபுல்லாக மெயில் பண்ணுறது, அது பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது செல்லுலேயே இல்லாமல். சரி ஹெல்த் வைஸாக எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா வேலையும் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாலே போயிட்டு லைனில் நின்று கட்டிட்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே ஒரே இடத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. கேஷ் கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு புது அனுபவமே கிடைக்கல, புது மனுஷங்களை பார்க்குற சூழலே இந்த மொபைல் காரணமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆமாம், இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டுனா உடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறது, நெட் பார்க்குறது, யார் யாருக்கு சென்ட் பண்ணலாம், என்னென்ன பேமெண்ட் கட்டலாம், நான் இங்கேருந்தே பண்ணி அது அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற நேரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துட்டு நமக்கு டைம் இருந்தால் நம்மள நேராக போய் ஒரு கியூவில் நின்று ஒரு பில் கட்டிட்டு வர்றது ஒரு அனுபவம் தான். ஏன்னா அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது, அங்கே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். மொபைல் வந்து தனிமைப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு மனிதனை? கண்டிப்பாக, அதில் 75%. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனி. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆக்சுவலாக நான் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மொபைல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத விட மொபைல் வந்து அதிகமாக இப்போ நம்ம எமர்ஜென்சிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அது யாரும் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் பண்ணிட்டாங்க, ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டாக நம்ம கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மொபைலை. பேசிக்காக அதுக்கு தான் நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பந்தாக்காக சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொபைலை, அதுதான் உண்மை. ஸோ பெரிய மொபைல் வச்சுட்டு கையில் வச்சுருந்தா நம்மளை 4 பேர் பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் மொபைல் எந்தெந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் நிறைய ஆப்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுக்குறக்காக, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. பட் நமக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போக நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டுமே அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக மியூசிக், நீங்கள் சொல்கிற அந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால என் மொபைலில் கேம்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். சாங்ஸ் மட்டும் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்பேன். தட்ஸ் ஆல். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட சமுதாயத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய இதில் நடக்குது இல்லையா? அது வந்து மொபைலில் இருக்கிற இன்டர்நெட், ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது காரணம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது. பட் அந்த தப்பு வந்து மொபைல்னால தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் இருந்ததுனால கம்மியாக தப்பு நடந்தது. அந்த மக்களுடைய சூழ்நிலை அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்ததுனால தப்பு நடந்தது. இப்போ மொபைல் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு நடக்குது. பட் அந்த நடக்கிற தப்பை கேப்சர் பண்ணி உடனே மீடியா காமிச்சு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து தப்பு பண்ணுறவங்க இன்னொரு தப்பு பண்ண இருக்கிற கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட தான் போய் பேசுவோம், லைக் தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசுவோம். இப்போ அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போய் பேசுகிறோம். தெரியாதவங்க கூட நம்மளுடைய பிக்சர்ஸ் லைக் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவை பற்றி இதை உங்களே எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாங்கள் தேடி போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் தேடி வரீங்க, அவ்வளோ அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், வாட்ஸ்அப்பில் நடக்கிற விஷயத்தை பிக் பண்ணி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்பிச்சா அது உடனே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அது மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரி தப்பு ரெண்டுமே இருக்குது மீடியாவில். பட் இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுடைய நீங்கள் எதனா புதுசாக விஷயம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அப்போது மொபைல் இல்லை, மொபைல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை ஃபுல்லாக வந்து மொபைலில் கான்சென்ட்ரேட் பண்ணி மொபைல் தான் உங்கள் லைக் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு? மொபைல்னால சண்டை போட்டு நான் வீட்டை விட்டே ஓடி போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட மொபைல் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இப்படியே நடந்து போவாங்க, மொபைல் ரோட்டை பார்த்துட்டே நடந்து போவாங்க, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் கொடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். மொபைல் ஸோ பேசிக் மாடல் மொபைல் இருந்தால் கூட போதும் ஒரு மனுஷனுக்கு, அவன் லைஃப் லாங் அதை வச்சு வாழலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கேம்ஸ், மியூசிக் எதுவுமே தேவையில்லை. பட் மொபைல் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அது மொபைல் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா கூட அது இல்லாமல்
எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். பழைய மெத்தட் லெட்டர் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படியே வாழ்ந்துருப்போம். மொபைல் வந்தது ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் தெரில. நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது நம்ம அட்வான்டேஜ் இன்னும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அடிக்ட்னு சொல்ல முடியாது, லைக் அதுவே ஹேபிட். அதுக்கிட்ட லைக் அதிலே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கூட பேச மாட்டாங்க, அதிலே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவே உலகம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இது தவிர உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும்னா எந்தெந்த விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்? முடியவே முடியாதுங்க. அதெல்லாம் உலகமே கைக்குள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்களை எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும்? உலகமே கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக அதிலே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போல்லாம் தட்டுனாங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம் எங்கே இருக்குது, ஃபுட் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, எல்லாமே அதிலே வந்தது. வெளியே எதுக்கு அவங்க கேட்கணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் உலகம். ஸோ அவங்களுக்குன்னு தேவைப்படும் போது தான் அவங்க கேட்குவாங்க. ஸோ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு வந்தேன், அவர் கேட்கல, அதனால சொல்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். சரி, உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? அது அவங்க ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த மொபைலை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்த்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிறக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது உடம்புக்கு ஹெல்த் இல்லை. ஸோ அதுவே வந்து மசாஜ் சென்டரில் கால் பண்ணி மசாஜ் பண்ணுற கூப்பிட்றாங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ஹெல்த். ஸோ மொபைல் அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் பயன்படுத்துறதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? இது தமிழ் ப்ரோக்ராம்ன்றதால மொபைல் சொல்கிறது பதிலாக அலைபேசின்னு சொல்லலாம். அது அழகு. அலைபேசி இப்போ எல்லார்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒரு குழந்தை கூட இப்போ இருக்க மாட்டேங்குது. எல்லா குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் இல்லை ஒரு ஐஃபோன் கொடுத்து ஆரம்பிச்சிடறாங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் முதல்ல குழந்தைங்க அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பயன்பாடுகளை தொடங்குது அலைபேசி. அந்த அலைபேசினால் நிறைய முக்கியத்துவங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்குது. அந்த அலைபேசியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். முக்கியத்துவம் சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லாம் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட பயன்பாடை பொறுத்து தான். ஆனால் எனக்கு முக்கியத்துவம் என்னன்னா எங்கே யார் இருக்காங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். அது தவிர இப்போல்லாம் வீடியோ காலிங், அதாவது எல்லார்கிட்டையும் முகம் பார்த்து முகம் பேசக்கூடிய அளவுக்கு ஃபோன்கள்லாம் வளர்ந்துருக்கு அலைபேசி. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அது. அது இல்லாமல் யாராலும் ஒரு மனுஷனால் இப்போ வாழ முடியுன்றது அவங்க யோசிச்சு பார்க்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் 10th முடிஞ்சவனே என்ன கோர்ஸ் எடுக்கன்னு கேட்பாங்க. இப்போ 10th முடிஞ்சோன்னா அவன் நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன ஃபோன் வாங்கி தரீங்க தான் கேட்குறான். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் ஆகிட்டு இருக்கு அலைபேசின்றது. சரி, நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரமும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா எங்கள் அப்பா எனக்கு +2 அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்ச அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் அல்லது மேக்ஸிமம் 6 மணி நேரம் பயன்படுத்துவேன். எந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அதிகமாக? இப்போ மெசேஜ் இருக்குது, கால் பண்ணுறாங்க, சாட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்க? முக்கியமாக இப்போ வந்து எல்லாருக்கும் முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குள்ளது வாட்ஸ்அப். கண்டிப்பாக எல்லாரும் சேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பேட்டி எடுக்கிற நீங்கள் கூட சேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சேட்டிங்காக, அப்புறம் ஃபோன் பேசுறதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்தும். அது தவிர இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணோன்னா, ஏதாவது பற்றி தெரிந்து கொள்ள வேணும்னா அலைபேசி ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் யூஸ் பண்ணுறோம். மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிக்ட் ஆவாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மொபைல்ன்றது ஒரு கருவி, நம்மளோட உடல் உறுப்பு இல்லை. அதை பற்றி நம்ம அடிக்ட் ஆகாமல் அது நம்மளோட அது ஒரு ஒற்றுணைப்பு இல்லைன்றதை அவங்க புரிஞ்சிக்கணும். அடிக்ஷன், அதாவது அதுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல வரீங்க, அது அவங்களா தான் மாறி வெளியே வரணும் தவிர நம்மளா போய் ஒருத்தங்களை திருத்த முடியாது. அது அவங்க மூளை செல்லுகளையும் கண் நேர்வுகளையும் தான் பாதிக்கும். அது அவங்களா தான் முன்னேறி வரணும். அது ஒரு கருவின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதை தவிர்த்து, மொபைல் யூஸ் பண்ணுறது தவிர்த்து வேறு எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்நெட் சென்டர்னு வந்துருச்சு. அது தவிர லைப்ரரி, அதாவது நூலகம், அதில் போயிட்டு எல்லா பசங்களும் இல்லை யார் யார் அதை அடிக்ட் ஆயிருக்காங்களோ அது தவிர புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு, அது பத்தாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சமூக அறிவியல், அப்புறம் என்னென்ன நாட்டில் நடக்குதுன்றதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் நேரம் செலுத்துறதுக்கு பதிலாக அதில் போய் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ மொபைலில் நீங்கள் கேம்ஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா? மொபைலில் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் அவுட்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? மொபைலில் தாங்க இப்போ எல்லாமே கேம்ஸ் விளையாடுறாங்க. அவுட்டோரில் கேம்ஸ் விளையாடிலாம் ஆச்சுங்க 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆகுது. மொபைலில் தான் 5 வருஷம் விளையாடின்னு இருக்கேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போய் 5 வருஷம் ஆகுது விளையாடி. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுவோம், டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், எல்லாம் கில்லி விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் விளையாட முடியறதில்ல முன்னாடி மாதிரி. இப்போ ஃபோன்லேயே இன்டர்நெட் ஆட் பண்ணி மச்சான் நீ அதை டவுன்லோட் பண்ணு, மச்சான் நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தவிர நேருக்கு நேரு முகத்தை பார்த்து யாரும் விளையாடுறது இல்லை. யார் கூடயோ விளையாடுறோம் ஃபோனில். ஆனால் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரன், என்னோட கூட படித்த நண்பன் கூட என்னால் விளையாட முடியல. அந்த அளவுக்கு அலைபேசி ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு விளையாட்டுங்கள்னு எடுத்துக்கிட்டா. இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒரு வார்த்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நெட்டை எப்படி நல்ல விதமாக பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள்.
முகப்புத்தகம் ஃபேஸ்புக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நெட்டு வந்து அதனால தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுள், அது வந்து எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின்ன்றது யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் கூகுள் பண்ணோன்னே ஜென்ரலாக அதுவே ஹெப்பின்னு காட்டிடுது, எல்லாம் அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அது தவிர்த்த இப்போ வேலை தேடுறவங்களாம் freshers.com, அப்புறம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் japan.com, flipkart.com, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. அது பயன்பாடு இது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்டர்நெட் வந்து அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக வெறும் ஃபேஸ்புக், அது தவிர வேறு ஏதாவது ட்விட்டர், அது தவிர வேறு ஏதாவது சோஷியல் மீடியா வேற தான் போயிட்டு இருக்கோம். தவிர நம்மளோட சமூக அறிவியலை பயன்படுத்திக்க, முன்னேற்றிக்க அல்லது ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. சோஷியல் மீடியாக்கே எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, அது ஒரு ஃபெமிலியர் அவங்களுக்கு. ஆனால் அது தவிர அந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க, அதை படித்து நம்ம என்ன படிக்கலாம், நம்ம எப்படி ஆக்டர் ஆகலாம்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இன்டர்நெட்டோட தேவை. மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ மொபைலுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆதிக்கங்க. இது எப்படி சொல்ல வர்றேன்னா, இப்போ 50,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் பணக்காரன், 20,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் மீடியமான பணக்காரன், 1000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் ரொம்ப ஏழை. ஸோ இதுதான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஸ்டேட்டஸ், அதாவது தகுதியை காட்டுற அளவுக்கு நிலைமைக்கு மாறிடுச்சு. இப்போலாம் ஒரு கூட்டத்தில் போய் நின்று நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா 1100 எடுத்தால் அந்த காலத்தில் எடுத்தால் பெரிய பணக்காரன், நோக்கியா ஃபோன் வச்சிருக்கான் பணக்காரன். இப்போலாம் ஐஃபோன் வச்சிருந்தா கூட மதிக்க மாட்டேறாங்க. ஐஃபோன் என்ன மச்சம் யூஸ் பண்ணுறேன், 6+ இருக்குடா என்கிட்ட அப்படின்றான். அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு உலகம். அதுதான் ஒரு ஃபோனை வச்சு ஒருத்தனோட தரத்தை முடிவு பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோனுன்றது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களுக்கு நடுவே. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியம் தானா? இந்த மாதிரி விஷயம் அவசியன்றது எப்போனா, ஒருத்தன் ஒரு நிலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டான், ஒரு வாழ்க்கையில் அவன் உச்சத்தை அடைஞ்சிட்டான், அந்த நிலைமையில் அவன் அதை வச்சு வாழ்றானா அது அவனுக்கு தேவை. இப்போதான் முன்னேறான், இப்போதான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அந்த டைமில் அவன்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது, அதனால அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட இது இருக்குது, அவன்கிட்ட அது இருக்குது, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறான்றது அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே எதிர்க்க வேண்டிய விஷயம். அதை வளர்க்கக்கூடாது, நம்ம தடுக்க வேண்டிய விஷயம். இது வளர்க்கவே கூடாது யாருக்கிட்டையும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அண்ட் வந்து அது எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்ல வரும்போது செக்யூரிட்டி பற்றி கேட்குறீங்க. செக்யூரிட்டி பற்றி சொன்னால் பொண்ணுங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் போடக்கூடாது. இது எல்லாரும் என்னோட அக்காக்குன்னு சொல்லுவேன், என்னோட தங்கச்சிக்கும் சொல்லுவேன், இல்லை உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். யாரும் ஜென்ரலாக ஃபோட்டோஸ் போடாதீங்க, எவ்வளோ தான் நீங்கள் ப்ரைவசி லெவல் வச்சாலும். ஏன்னா எனக்கு இப்போ ஹேக் பண்ணி தெரியும், எப்படி அதை ஓப்பன் பண்ண தெரியும், ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் என்னால், என்ன தான் நீங்கள் செக்யூரிட்டி லெவல் வச்சாலும். ஆனால் அதை வச்சு உங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கும் இன்டர்நெட்டில் ஒரு வசதிகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ரொஃபைல் பிக்சரை எதுலையும் போடாதீங்க. அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போடுங்க, ஆனாலும் ஒரு நாள் மேக்ஸிமம் எல்லாம் வச்சுக்காதீங்க, எடுத்துருங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு ப்ரைவசி லெவல். அந்த செக்யூரிட்டியை வந்து நான் நினச்சா இன்னொரு சர்வர்லேருந்து அந்த செக்யூரிட்டிக்கு லெவல் தெரியாமலே என்னால் ஹேக் பண்ண முடியும். அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் அந்த செக்யூரிட்டி என்னால் புது சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல் ரொம்ப வீக்னஸாக இருக்குன்றதுனால செக்யூரிட்டியை நான் நம்பணும் சொல்கிறேன், நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி கூட எப்படி இருந்தீங்க? ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? என்விரான்மெண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் வரத்துக்கு முன்னாடி லீவில் வரும்போது எப்படி இருவாங்கன்னா எல்லாம் கேரம் விளையாடுவோம். அப்படி தான் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் என் ஃபேமிலியோட. கேட்டிங்கன்னா ஏன்னா வெக்கேஷனில் தான் என் ஃபேமிலியோட மேக்ஸிமம் இருப்பேன். இப்போ எப்படி வெக்கேஷனில் இருக்கேன்னா ஃபோனை வச்சுட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க, அப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்பவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஒற்றுணைப்பு, ஒரு கேப் விழுந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இந்த என்விரான்மெண்ட் இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் இப்போ அவங்க வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னால் முடியல, ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு. இதுதான் சொல்ல வரேன். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் செல்வகுமார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மேக்கப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி மொபைல் இல்லைன்னு வச்சிங்களேன், லைஃபே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மா எந்த நேசிக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபோன் நேசிக்கிறோம். ஃபோன் இன்றைக்கி இல்லைன்னு வச்சிங்களேன், ஒர்க்கே இல்லை இன்றைக்கி, அந்த அளவுக்கு ஃபோன் முக்கியத்துவமாக இருக்குது. சரி, நீங்கள் எப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஒரு 13-14 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இன்றைக்கி வேலை கிடைக்குது நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து ஃபோன் தான் காரணம். இன்றைக்கி ஃபோன் இருந்தால் தான் எனக்கு டெய்லி வேலை இருக்குது, அதுக்கு ரொம்ப ஃபோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சரி, நீங்கள் ஃபோனில் அதிகமாக என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம்? ஃபோன் இல்லைன்னு வச்சிங்களேன், அடிக்கடி ஊருக்கு போகணும். ஃபோன் இருக்கிறதுனால ஊருக்கே போக வேண்டியதில்லை. ஒய்ஃபு அப்பா அம்மாட்ட அடிக்கடி பேசுறது எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஃபோனுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஃபோனில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாரை விட தனிமைப்பட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது அவங்கவுங்க இது இருக்குது. நான் வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்னால எனக்கு ஃபேமிலி விஷயமா பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுதான்.
சரிங்க, உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்து பழக்கம் பண்ணுவீங்களா? லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைலை வந்து ஒரு விளையாட்டு சாமானாகவே கொடுத்துட்றாங்க. வளரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் யூஸே அவங்க வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் பொண்ணு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். பசங்கள்கிட்ட இப்போ ஃபோன் கொடுக்குறது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அப்படி கம்ப்யூட்டர் அது மாதிரி சொல்கிறதுனால. சரிங்க சார், இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு மொபைல், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஃபோனு ரொம்ப முக்கியத்துவ காரணமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டாக பழகி அப்புறம் என்னென்னோ பேசி பிரச்சனை நிறையா உருவாகிறதுக்கு ஃபோனு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்க சார், உங்களை ஒரு வாரத்துக்கு ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னா இருக்க முடியுங்களா? சத்தியமாக இருக்க முடியாதுங்க. ஏன்னு வச்சுக்கலாம், ஃபோன் இல்லைன்னா எந்த டச்சும் எந்த தொடர்பு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஃபோனில் அதிகமாக எனக்கு ஃபோனை பற்றி அதிகமாக தெரியாது, பேசுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபோன் ரொம்ப மற்ற விஷயம் பேசுறது, நம்ம ரிலேஷன்லாம் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? எனக்கு அந்த ஃபோன் அந்த வசதி இல்லை, அந்த அளவுக்கு அதிகம் பழக்கம் இல்லை. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் சஞ்சய் பாரதி. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒரு ஆக்டர், இப்போ விஐடியில் ஷூட் போயிட்டுருக்கு. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் பயன்பாடு, மொபைல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மொபைல்லாம் யாரும் காலை எழுந்துச்சு பாத்ரூம் கூட போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு முக்கியமாகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சொல்லணுமோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தோம். முன்னாடி காலத்தில் புறா வந்துச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபோன் வந்துச்சு, இப்போ சின்னதாக வந்து க்யூட்டான ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல்னா சொல்கிறேன். சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், பாத்ரூம் கூட வராத அளவுக்கு இருக்காங்க. என்ன காலம் எந்திரிச்சோன்னே அவன் போய் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எந்திரிச்சோன்னே ஃபேஸ்புக் போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, நம்ம என் லைஃப்பில் நம்ம என்ன நடக்குது எல்லாமே போடுறோம். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் மொபைல் யூஸிங். மைனஸ் என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அது ரொம்ப இது உள்ள வந்து நம்ம வந்து என்ன அதிலே முழுகி இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி முழுகி இருக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது மொபைல் யூஸில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெசேஜ் இப்போ என்ன பிரச்சனைனா நானும் அதான் பண்ணியிருந்தேன். பட் அது இப்போ திருப்பி நான் சொல்லக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் 12th வரைக்கும் ஒரு ஈவினிங் 4 வரைக்கும் பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து 4:30 திருப்பி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது என்ன அர்த்தம் வந்து? அதுக்கு பதில் இப்போ அதே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இட்ஸ் குட் ஆப். ஸ்டம்பிள் அப்பான்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது படிப்பதற்கு என்ன வேணா இருக்குது. நிறைய ரீட் பண்ணலாம், நிறையா டெலிவிஷன் பார்க்கலாம். டிவி பார்க்குறவங்க இப்போ கம்மியாயிட்டாங்க என்னோட ஃபீலிங் மொபைல் வந்தோடனே, இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஐ திங்க் உங்களையும் பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். பட் ரொம்ப அது டிவி பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நினைக்கிறேன். பட் டிவியில் நல்ல விஷயங்கள் வருது, சாங் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறமே கிரவுண்டில் போய் விளாட்றது இப்போ கம்மியாயிடுச்சு மொபைல்லாம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அங்கேயும் போய் விளாட்னா ஃபோனை பிடிச்சி தான் இருக்காங்க, தவிர யாருமே விளாட்றது இல்லை. ஸோ தேட்டர் போனால் அங்கே படம் பார்க்கறதோட அங்கே ஃபோன் நல்லா உடனே போட்டுறாங்க, ஃபேஸ்புக் லைக் வாங்குறதுக்கெல்லாம். ஸோ அது கம்மியான விஷயங்கள். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் யூசேஜ் கம்பல்சரியாக இது வந்து 90% பெனிஃபிட்னா 10% தான் லாஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்க சார், நீங்கள் எப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 2010 நினைக்கிறேன், 5 years பேக். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் அதே என்விரான்மெண்ட் தான் இருக்கா, இல்லை டோட்டலாக மாறிடுச்சு? முன்னாடி மொபைல் இல்லாமல் லேண்ட்லைனில் இருந்தோம். அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு யார்ட்ட பேசினா பதிங்க பேசிகிட்டு இருப்போம். இப்போ பப்ளிக்காக ஃபோன் எடுத்து இன்னொரு ரூமில் போய் பேசுகிறோம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இப்போ முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்து இப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுது. ஸோ மொபைலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ், அவ்வளோதான். சமூகத்தில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைக் இன்டர்நெட் அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இன்டர்நெட், மொபைல்ஸ் அந்த மாதிரி கன்ஃபார்மாக அது சான்சஸ் இருக்கிறனால தான் அது உடனே ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த ஃபோட்டோஸ் லீக், வீடியோலாம் லீக் ஆகுது. பட் அது எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் என் கேள்வி. அது நம்ம ஃபோனை தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சோஷியல் மீடியாஸில் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஸோ அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க அந்த சோஷியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உடனே பிரச்சனைனா ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, நேராக போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்காங்க. டோன்ட் சென்ட் யோர் பிக்ஸ், அது உங்களோட புகைப்படங்களும் உங்களோட சொந்த விஷயங்களும் எதுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்க? அவங்க ஹஸ்பண்டா இல்லை, உங்கள் அப்பா அம்மாவா இல்லை, அதை தவிர மற்ற அவங்க அண்ணன் தங்கச்சியா இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதுவும் நீங்கள் ஒரு வாரத்தில் மீட் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு டெலிட் பண்ணிடுவோம். அதில் இப்போ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை போதில்லை, அதானே நீங்கள் திருப்பி எங்களை கேட்குறீங்க அதே கேள்வியை. அப்போ அது யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தானே தப்பு. சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிறந்த குழந்தை இல்லை வளர குழந்தைங்கிட்டேயே வந்து மொபைல் கொடுத்து வளர்க்குறாங்க. அது அப்புறம் அது எதில் போய் முடியும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜி மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி தான். என்னோட அக்கா பையனே வந்து நீங்கள் ஐபேடில் அந்த ஒரு சாங் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறானா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு டெக்னாலஜி. நமக்குலாம் என்ன பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. இல்லை எங்கள் அம்மா காலத்துலாம் இந்த நிலா மேட்டர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான். அப்புறம் எங்கள் டிவி பார்த்து சாங் போட்டாங்க. இப்போ வந்து அதே வந்து கொஞ்சம் சின்ன டிவியாக பார்த்து பார்க்குறாங்க. மற்றபடி அதே தான், பட் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது.
வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ராஜ்பாலா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், மொபைல் பயன்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மொபைல் பயன்பாடு வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு தேவையானவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதான். சரிங்க சார், மொபைல் வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யாரோ ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்குது. இது இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா முதல்லலாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் இருக்கும், யார்கிட்ட வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்க. இது ஒரு தொழில் புரட்சி தான். இது வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன் சொல்லுவாங்க. தகுந்த மாதிரி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது, எல்லாத்துக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்குது, அதனால தான் எல்லோரும் வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து அதாவது அவங்களோட ரிச்னஸை காமிச்சிக்கணும் அப்படின்னா வேறு ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்குவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் கடன் வாங்கியாவது கூட அவ்வளோ காஸ்ட்லியாக கூட வாங்குவாங்க. ஏன் அவ்வளோ க்ரேஸ் அந்த மொபைல் மேலே? காஸ்ட்லியாக வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியாபாரத்துலேயோ இதை வந்து வியாபாரம் செய்கிறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, மாணவர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மற்றவங்க மத்தியிலலாம் இந்த மாதிரி கிடையாது. யார் எந்தெந்த பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க சார், குழந்தைங்களுக்கு வளரும் போதே கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து அது ஒரு விளையாட்டு பொருளாக வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ அது கொடுக்குறாங்க. அது வந்து எதில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ எல்லா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய அந்த நேரத்தை சமாளிக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு சத்தத்தை வந்து அந்த குழந்தைகள் அதை ஆச்சரியம் பார்க்கும்போது இது என்ன இருக்குது எது இருக்குன்னு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை ஆராய்ஞ்சு பார்க்க அது மேலே நாட்டம் அதிகமாகிடுது. நாட்டம் அதிகமாகும்போது அதை விட்டு அது வந்து ஒரு விதமான தேவையான பொருளாகிடுது. அடிக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ஆன பின்னாடி அதுலேருந்து விலகி போக முடியல அவங்களால. இது ஒரு வருங்காலத்தில் என்ன ஆகும்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். மற்றவங்க மத்தியில் அவங்க பேசுகிறதோ பழகிறதோ விளையாடல போய் விளையாடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். டீனேஜர்ஸ் கிட்ட வந்து மொபைல் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கும்பொழுது பேரண்ட்ஸ் வந்து அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணணும்? பேரண்ட்ஸ் கைட் பண்ணுங்களா, இல்லை வந்து டீனேஜர்ஸ் அவங்களே வந்து இந்த லிமிட்டேஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அவங்க யோசிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்க சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் இந்த இருக்க ஒரு இளைஞர்கள் வந்துட்டு அதை எதுவும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்பா அம்மாவுக்கு இது இல்லைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து பெரிய பெற்றோர்கள் வந்து இது ஒரு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது வந்து உபயோகப்பொருளாக ஆயிடுச்சு. சமூகத்தில் நடக்கிற ஒரு சில குற்றங்களுக்கு மொபைலோட வளர்ச்சியும் அதில் இருக்கிற இன்டர்நெட்டும் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லலாம். இதை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்குது. நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, இதில் விஷமும் இருக்குது இதில் நல்லது இருக்குது அப்படின்னா நம்ம நல்லதாக எடுத்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி தான் இதுவும். இதை கரெக்டாக பயன்படுத்தினா இது நல்ல பயன்பாடு, இதை தப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சா எப்படி வேணால் பயன்படுத்தலாம். சரிங்க சார், நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் என்னோட கல்லூரி பருவத்தில் நான் ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிக நேரம் யூஸ் பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், அதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுற மட்டும்தான். சரிங்க சார், மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? லைக் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நீங்கள் அப்படியே தான் அதே என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லணும் இல்லை. இப்போ நான் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் மொபைல் வச்சுருந்தாங்க. யாரும் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்ததோ அவங்க வச்சுருந்தாங்க. மற்றவங்க மத்தியிலலாம் அவ்வளோவா இந்த மொபைல் பயன்பாடு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா, எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால வந்து இது ஒரு கண்டிப்பான விஷயம் ஆயிடுச்சு. அந்த முதலெல்லாம் பார்க்கும்போது யார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்காது, மீறி போனால் ஒரு 2 பேர் வச்சுருந்தாங்க. அவங்களும் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது விலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடல்ஸ் நிறைய கம்பெனி இருக்குது, கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் மாற்றங்கள் நிறைய உருவாயிருக்கு இந்த சொசைட்டியில். சரிங்க சார், இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பாட்டு கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம். அப்படி இருக்கும்போது கேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மொபைலில் விளையாடிருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே மொபைலில் விளையாடுறதுக்கும் வெளியே போய் அவுட்டோரில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் விளையாடும் போது நாங்கள்லாம் அந்த காலம் சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு வயசு ஒரு 33 தான் ஆச்சு. நாங்கள் பொதுவாக வந்து வெளியில் போய் விளையாடுறது நாங்கள் அதிகம் பழக்கம். எங்களுக்கு இந்த உள்ளரங்கில் விளையாண்டு அதிகமாக பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அந்த வீடியோ கேம்ஸ் சொல்லக்கூடிய அதில் மொபைல்லேயே நோண்டிட்டு இருக்காங்க. வெளியில் போகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஃபுல்லாக மாறிடுது. ஏன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, பழக்க வழக்கங்கள் என்ன, ஒருத்தங்க எப்படி பேசணும் பண்ணணும், இதெல்லாம் விட்டுறாங்க. இன்னொன்று அந்த விளையாட்டு இந்த வயசுக்கு இந்த மாதிரி விளையாடணும், அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் முறைகள் இருக்குது. அந்த விளையாட்டு எல்லாத்தையும் இப்போ அடியோட அழிஞ்சிருச்சு. ஒரு யார் கூடயும் பேசாமல் கொள்ளாமல் 2 காதலில் மாட்டிக்கிறான், கேம் விளையாடுறான். இது என்ன அதுனா ஒரு மூளை வளர்ச்சி கம்மியான மாதிரி நான் ஒரு தனி என்னோட கருத்தாக இருக்குது. சரிங்க சார், ஒரு சிலர்லாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள அதிலிருந்து வெளியே வர எந்தெந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? இதுலேருந்து வெளியே வரணும்னா
அவனா நினச்சா மட்டும் தான் முடியும், வெளியே வர முடியாது. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சொல்லி விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்தாலும் கூட அவனா நினச்சா மட்டும் தான் வெளியே வர முடியும். ஏன்னா அதுக்கு அவன் ஒரு மாற்றத்தை தேடி போகணும். இப்போ முதல்ல மொபைல் கிடையாது, மொபைல் இல்லாமல் நம்ம மொபைல் தேடி போகணும். மொபைலை தாண்டி வந்து ஒரு வேறு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ அதுக்கு மாற்றம் கொடுக்க முடியும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது விஐடி பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின்
மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமோ செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க VB ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ICUல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க,
உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1,00,000 ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities, but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her, and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting the school. The school is now a very big one, and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery, and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there, and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent two of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 எவினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க அக்கா. எபினேசர் பள்ளி மாணவிகளான நம்ம விஐடி பல்கலைக்கழகத்துல வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம். சரி, நீங்களும் என் கூடவே வந்துட்டீங்களா? நாங்க இல்லாம எப்படி அக்கா? இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? தொடங்கலாமே. தன்னனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தன்னனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தான தன்னம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியின் சிறப்புகளை பாட போறோம். கதை கேளு, கதை கேளு, தமிழ் மொழியின் கதை கேளு. சுவையாக நான் சொல்வேன், அதை இப்போ நீ கேளு. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. உலகில் உள்ள மொழிகளிலே தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியாம். தமிழ் உள்ள இனிமை போல எதுவும் இங்கே நமக்கு இல்லை. அப்படின்னா என்ன அக்கா? ஊருக்காத உலகத்தெல்லாம் பேசுறியா? அது கூட உனக்கு தெரியலையா? தொன்மை என்றால் பழமை. நம் தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதனால் தொன்மை மொழி என சொல்கிறோம். காலத்து முன்னால உண்டான மொழியே தமிழ் மொழி. பல ஆயிரம் ஆண்டு போனாலும் இப்போது புது மொழியா இருப்பதுதான் தமிழ் மொழி.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவி ஏ ரோஜா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மகாத்மா காந்தியடிகள். அன்பு, மனிதநேயம், அகிம்சை, தியாகம், வாய்மை பேசுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் காந்தியடிகள். தேச தந்தை என எல்லோராலும் அழைக்கப்படுபவர். இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து போற்றும் தலைவராக விளங்கிய காந்தியடிகள் வாழ்க்கை இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869 ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி, தாய் புத்திலிபாய் அம்மையார் ஆகும். தாயிடம் இருந்து இறை நம்பிக்கையையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டார். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஒரு சராசரி மாணவராக திகழ்ந்த காந்தியடிகள் பின்னர் இங்கிலாந்து நாடு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்தார். காந்தியடிகள் தனது 12ஆம் வயதில் கஸ்தூரிபாய் அம்மையாரை மணந்தார். 19ஆம் வயதில் மனைவியை பிரிந்து வழக்கறிஞர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். பட்டம் பெற்ற காந்தியடிகள் இந்தியா திரும்பினார். மும்பையில் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர். பின் தென்னாப்பிரிக்கா சென்று பணியாற்றினார். காந்தியடிகள் தன் இளங்காலத்தை பெரும்பாலும் தென்னாப்பிரிக்காவிலேயே கழித்தார் என்பதே உண்மை. 1893ஆம் ஆண்டு முதல் 1914ஆம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் பணி செய்து வந்தார். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிராக நிறவெறி கொள்கை நிலவி வந்தது. அதனை கண்டு காந்தியடிகளின் நெஞ்சம் கொதித்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். காந்தியடிகள் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் காந்தியடிகளை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். ஆங்கிலேய அரசோ காந்தியடிகளை பலவாறு துன்பத்திற்குள்ளாக்கியது. 1914ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடும் துணிவு கொண்டார். பால கங்காதர திலகரின் மறைவுக்கு பின் இந்திய சுதந்திர வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் திலகரை போன்று தீவிரவாத முறைகளை கையாளாமல் அகிம்சை வழியை பின்பற்றினார் காந்தியடிகள். மிதவாத போராட்டத்தை நடத்தி வந்த கோபாலகிருஷ்ண கோகலேயத்தை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகள். ரவுலட் சட்டம், அடக்குமுறை போன்ற ஆங்கிலேய சட்டங்களை காந்தியடிகள் தன்னுடைய அகிம்சை வழியிலும் வாய்மை வழியிலும் எதிர்த்தார். ஆங்கிலேயரை எதிர்த்த அதே வழியில் இந்தியாவில் நிலவி வந்த மத வேறுபாடு, தீண்டாமை, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். சுதேசி இயக்கத்தை ஆதரிக்கும் பொருட்டு கதர் ஆடையையே உடுத்தி வந்தார் காந்தியடிகள். நலிவுறுத்தியிருந்த இந்திய கைத்தொழில்களை காக்கவும் கிராம முன்னேற்றத்தையும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வந்தவர் காந்தியடிகள். இந்தியாவின் ஏழைகள் வாழ்வில் வளமை ஏற்படும் வரை தனக்கு அரையாடை போதும் என்று இடுப்பில் மட்டுமே ஆடை அணிந்து வந்தவர் காந்தியடிகள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டார் காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதே ஆண்டில் ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் உப்பின் மீதான வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ஆங்கிலேயரை இந்தியாவை விட்டு வெளியேற வலியுறுத்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முதல் கூட்டத்தை தொடங்கினார். இந்தியாவிற்கு விடுதலை வழங்கும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்று சுதந்திர வீரர்கள் நாடெங்கும் முழங்கினர். இத்தகைய அகிம்சை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகளே. காந்தியடிகளின் உறுதியை பார்த்த ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு விடுதலை தர முன் வந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்னேற்றத்துக்கு உழைத்த அந்த மகாத்மா 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தம் தாயகத்திற்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அந்த மகாத்மா இறந்த தினம் இன்று தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகள் மறைந்தாலும் அவரின் புகழ் உலகம் முழுவதும் மனம் வீசி வருகிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலைப் பள்ளி மாணவி ப. சரஸ்வதி. அனைவருக்கும் வணக்கம். கவிதை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த குலத்தில் என்பார் இந்த முகட்டில் என்பார் துஞ்சுவது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் சிப்பாயை கண்டு அஞ்சு வானூர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார் துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிவான் அப்பாலே அவனோ
செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பான். எப்பொழுதும் கை கட்டு வாணிவன், யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பான். நெஞ்சு பொறுக்குதிலையே, இது நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. 5 தலை பாம்பென்பான் அப்பன், 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடும். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நெஞ்சு பொறுக்குதிலையே, இதை நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. முன்னுரை. இந்தியாவில் ஒளி விளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நேருவும் குழந்தைகளும். பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும்போது தம் கவலை அனைத்தும் மறந்து விடுவார். கொண்டாடும் விதம். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் நாட்டை பேணி காக்க வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் ஆ சிவரஞ்சனி. வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழகம் வந்த தவ புதல்வர்கள் ஒருவர் நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் அயராத உழைப்பினால் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் கலாம் அவர்கள். இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தனியாத ஆவல் கொண்ட தேசப்பற்றால் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜெயினுலாப்தீன், தாய் பெயர் ஆஷியம்மா. கலாம் அவர்கள் ஆரம்ப கல்வி உயர்நிலை பள்ளியில் வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சியும் பற்றியும் லட்சியம் கொண்டார். கலாம் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கைக்கோளை வானில் ஏவுகணையை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். விண்வெளி துறையில் அணு ஆராய்ச்சியிடம் இடம் மாறி அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் கலாம். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் பிரேம் ராயின் விஞ்ஞானி விருது, ஓர் பிரகாஷ் சானின் விருது, பத்ம விபூஷன் விருது, தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். இது தவிர பல்கலைக்கழகம் அவர்களின் சிறப்பு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1998ஆம் ஆண்டு கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் மிக சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தார். 27/7/2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் பதவியேற்றார். அயராத உழைப்பும் தியாகமும் சுறுசுறுப்பும் எளிமையும் இன்னும் பல நற்குணங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் உலக அரங்கில் இன்னுருந்த பல திட்டங்களை கூறி அதை செயல்படுத்தும் முனைந்து வருகிறார். மாணவர்களை இந்நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைக்கு பல உபதேசங்களை கூறி வருகிறார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதை சிறிதும் ஐயமில்லை. கலாம் அவர்களோடு நாமும் கைகோத்து நம் தேசத்தை ஒரு முழு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் ஏ அபினேஸ்ரீ. I wish to give a short speech about
my favorite leader, Dr. APJ Kalam, our former president of India. He was such a great person. Was born on 15th October at island town of Rameshwaram. His parents were Jainulafuddin and Ashiyamma. He was a simple and a pious man. He served as a lecturer in university at the last days. Till the end of his life, he followed the principles of his father and lived as one of the common men. On 27th July, he had slept in the arms of God. Thank you for giving me this nice opportunity. Let's all use our opportunities and not wait for the favors and make his dream to fulfill. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். வணக்கம். எபினேசர் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு. ஆர் சுப்ரியா, ஏ ஹீனா கௌசர். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு, தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்து நடனமாகும் கதகளியாமே, அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம், இசைகள் பல நடன பல நிறைந்த எங்கள் நாடு, கங்கை கரையோரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரையோரத்திலே நெல் விளையும் நாடு, உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு, காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு கண்ணை கவரும் நாடு, இமயம் முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு, நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு. நன்றி, வணக்கம். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜிபர், ஏ ரோஜா. இன்னைக்கு நாம பறவையை பத்தி பேச வந்துள்ளோம். டாக்டர் சலீம் அலி கான் பறவை மனிதர். அவர் எழுதின நூல் தான் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அப்படியா? நான் முதல்ல போய் நெட்ல போட்டு பார்க்கறேன்ப்பா. ஒரு டைம் சொல்ல அதனோட பேரை. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அதில் அவர் பல பறவைகள் பற்றி புதிய தகவல்களை அளித்துள்ளார். இன்று பறவை இனம் வேகமாக அழிந்து வருவது. அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பறவைகளால் தான் காடு உருவானது. எப்படிப்பா காடு உருவாச்சு? ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை பறவைகள் எடுத்து சென்று, அதாவது உண்பதற்கு எடுத்து செல்லும் வழியில் அதனை போட்டு விட்டது. அதுதான் காடாக உருவானது. இதற்கு மாஸ்டர் பாலினேட்டர், சீட் கேரியர்ஸ் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. நாம் வீணாக பேசி நேரத்தை செலவிடுவதை விட பறவைகளை உற்று நோக்கி அதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்று நாம் கைபேசியை அதிகமாக உபயோகிக்கிறோம். அதனால் வரும் கதிர்வீச்சினால் பறவை இனம் காணாமல் போகின்றது. பறவை என்றால் சுதந்திரம் என்று பொருள். நாமும் பறவைகள் போல எங்கும் பறந்து நாம் அறிவை வளர்த்து கொள்வோம். ஒரு சில இனிமையான பறவைகள் தகவல் பற்றி கூற விரும்புகிறேன். ஹார்ன்பில், இதன் தமிழ் பெயர் இருவாயன். இவை காடுகளில் உயரமான தேக்கு மரங்களில் ஒரு பொந்தில் வாழும். இவை வெளியில் செல்லும் போது இதன் வாயில் களிமண்களை எடுத்து அந்த கூண்டினை பூசிவிட்டு செல்லும். அப்படி என்றால் அந்த கூண்டில் உள்ள குஞ்சுகள் எப்படி உண்ணும்? எப்படி அது வாழும்? எப்படி சுவாசிக்கும்? அதன் வீட்டில் ஜன்னல் என்று சிறு ஓட்டை உள்ளது. அதில் உணவை நேரத்திற்கு நேரம் தருகிறது. அதனால் அவை அதிலும் காற்றை சுவாசிக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று கூறுங்களேன். ஆமாம், இவை எப்பொழுதுதான் ஒரு நாள் வெளியே அதன் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வெளியே வரும். அது
இப்போ மாலை ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு செல்லும் இல்லையா? அப்போ அது எந்த இன்னொரு பறவையும் பார்த்து விடாதா? அது அவை வெளியே இருக்கும், கூண்டின் அருகிலேயே இருக்கும். எல்லா பறவைகளும் சென்று விட்ட பின் காலை ஒரு சுற்றி வந்த பிறகுதான் அந்த களிமண்களை உடைத்து விட்டு கூண்டிற்குள் செல்லும். உனக்கு மிக்க நன்றி. எனக்கு இப்பொழுதுதான் பறவைகள் பற்றியும் அவற்றின் விளக்கங்களை பற்றியும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. நீங்களும் பறவைகளை பற்றி நேரத்தை வீணாக்காமல் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு செலவே ஆகாது. ஆமாம் ஆமாம், இவ்வளவு எளிமையாக சொன்னாயே, இதற்கு போய் எப்படி செலவாகும்? நான் சில பறவைகளை சேகரித்துள்ளேன். சரி சொல் பார்ப்போம். பள்ளியின் அருகில் சேவல் ஒன்றை பார்த்தேன். அதன் தலையில் சிவப்பு நிற கொண்டையும் உடம்பில் கருப்பு நிறமும் வால் பகுதியில் பச்சை நிறமும் காணப்பட்டது. அதன் அழகு மிகவும் கூர்மையானது. அது அரிசி தானிய வகைகளை உண்ணும். இவை சண்டையிட்டு விளையாடப்படுகிறது. நீ மிகவும் கவனமாக சேகரித்துள்ளாய். அதனுடைய சிறிய சிறிய வேலைகளையும் மிக கவனமாக சேகரித்துள்ளாய். இதனை போன்றே நானும் ஒவ்வொரு பறவையாக சேகரிக்க போகிறேன். நான் இன்று வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் வெள்ளை கொக்கு ஒன்று பார்த்தேன். அது வெள்ளை நிறத்திலும் காணப்பட்டது. நிலத்தில், குளத்தில், ஏரியில் ஆகிய நீர்நிலைகளில் காணப்படும். அதன் அழகு மிகவும் நீளமான கூர்மையாகவும் காணப்பட்டது. அது மீன் போல நீர்வாழ் உயிரினத்தை உண்ணும். நீயும் மிக அருமையாக சேகரித்துள்ளாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு பறவையின் விளக்கங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்பொழுதுதான் அதன் பொருள் எனக்கு புரிகிறது. நானும் இனிமேல் சேகரிப்பேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். நீங்களும் இனிமேல் நேரத்தை வீணே கழிக்காமல் பறவைகளை பற்றி சேகரிக்கலாம். அடுத்த நீங்கள் டாக்டர் சலீம் அலியாகவும் ஆகலாம். நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர். ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர். பிறப்பும் இளமையும் 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றை கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கெனவே வாழ்ந்தார். தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காத காரணத்தை கேட்டார். அந்த சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தைத்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற வண்ணம் பிறந்தது. உடனே தமிழகத்தில் சென்று பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டமாகும். தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல்வர் பதவியில் இருந்த போதும் காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில் தான் வசித்தார். அவர் விட்டு போன சொத்துக்கள் 2 சட்டை வேட்டிகள் மட்டும் சொற்பனமே. காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் 2ஆம் நாள் ஆகும். அதனால் காந்தி பிறந்த தினம் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி.
நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமை செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம்.
நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்ல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேர்வை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage.
Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly.
They locked her up in her room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello! Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே.
நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing.
She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her.
She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகை எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பு ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम
और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार ये क्या हो रहा है, हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोहर, WOHRE, वोहर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, तो मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है। कोई बात चूक नहीं, हो जाती है। सही है। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी। ना ही साई है ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे ही सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो ich bin, I am, ich bin। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है।
हाँ हाँ, सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। Exactly. और अभी मैं तुम्हें पूछूं कि what are you doing? What are you doing? ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए what are you doing? What मतलब was, are मतलब best, you मतलब do, was, best, do. Exactly, right. तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when. अभी बहुत सारे छूटे हुए हैं पर हाँ, when, ओके ठीक है, तो when When को बोलेंगे हम won, won बोल. WANN, when मतलब won. Y को क्या बोलेंगे? Y को warm. Okay. स्पीक श्राव्य, 2 बार बोल. Y को हम बोलते हैं warm. warm. Okay. Y को मतलब warm. Y is warm. Y is warm. ओके, और which को which को बोलते हैं वेल्शे. वो क्या था? वेल्शे. वेल्शे. WELSCHE. ओके, तो which बन गया वेल्शे. या विच वेल्शे थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे. हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे. यार, इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो. हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं. तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ तो ऐसी गलतियां हो जाती है. हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो. हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो. लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो. हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं. ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी. ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें. तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई. गुड. वेल्शे? वेल्शे इज विच. वो इज वेयर. वो हर? Wohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है. V को क्या बोलेंगे? WIE. WI को how बोलेंगे. मतलब how का मतलब हो गया V. WIE V. इसका एक नॉर्मल सेंटेंस भी है. तो मैं आगे बोलूंगी how are you. हाँ, V gates. ये एक मतलब टैगलाइन समझ लीजिए. अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द. उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे. बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे? हाउ आर यू को श्राव्या? वी गेट्स. तो अभी वी गेट्स. अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा. वी गेट्स. आई एम फाइन. तो इश बिन गुड. ओके, आई एम गुड. आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे. तो इश बिन गुड. ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब भी नहीं होता है, बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है. FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य. अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू. सो हाउ आर यू कॉल्ड? सही बोला मैं? हाउ आर यू कॉल्ड? That's nothing but what's your name? What's your name in short? But हाइजन का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से हाइजन. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड. तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु. और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु. सॉरी इश हेज ए हिमांशु. ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो. सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर. WER. वेर या वर? वेर. पक्का? हाँ. लॉक कर दिया जाए? फ्रीज कर दिया जाए? कर दो. अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है. तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे. आई बिलीव. कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया. आय हाय छोड़ो, ये इंजीनियरिंग कौन करे अब? ये इंजीनियरिंग
1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोइन। वोइन, राइट। अभी व्हाट? वॉस। राइट। हु? हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर। राइट। वेर। राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। okay. और वॉन व्हेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, व्हेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू व्हेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई। हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। वो क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मींस सून, तो आई कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना। और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी।
ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी But- एस को जब हमने क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है टू लिसन। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे, 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकिश। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है जे ए, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस डू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ, इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो वोंट्स डू, वो वोंट्स डू, वेयर डू यू लिव, वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव। तो इश वोनर इन हैदराबाद। ओके, वॉन कोम्स डू, व्हेन आर यू कमिंग, राइट, और व्हेन यू कम, और व्हेन डू यू। हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल, बिस बाल। ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून, जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस जे ए या। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। बिस दू ग्लूकिश, या इश बिन ग्लूकिश। वॉस मार्क्स डू, इश होरा म्यूजिक, मतलब
व्हाट्स मार्क डू, तुम अभी क्या कर रही हो? तो इश हो रहा म्यूजिक, मैं एम लिसनिंग टू म्यूजिक. Arbeites du? Arbeites du, do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं. ठीक है, तो बहुत अच्छी बात है. ये नॉर्मली लोग आपसे पूछेंगे arbeites du मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे nein ich arbeite nicht मींस आई डोंट वर्क. तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं. अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें. पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज. या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं. हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है. तो पर सबसे पहले क्विक रिविजन. 9 शब्द हमने सीखे आज. कौन से WH वाले और एक हाउ वाला. तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे. श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार. ठीक है. या फिर इंग्लिश में. स्टार्ट करो. तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो. वेयर फ्रॉम, वोवर. वेयर टू, वोरन. ओके. और हु? वर. It's not where, it's where. Where. और what? Was. ठीक है. When? Won. Won. Why? Warum. How? We. हमने कुछ और छोड़ दिया. Which. हाँ, which is welche. Welche. तो अब मैं तुमसे पूछता हूँ. Where. वो. Where. Where from? When. Where to? Was. What यानी क्या? Won. Won यानी कि when कब? We. We यानी कि how कैसे? Where. यानी कि who कौन? Warum. Warum यानी कि why क्यों? Welche. Welche यानी कि which कौन सा? ठीक है भाई. Ich bin glücklich. I'm good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या. कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया. हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी. आंट वॉटन मतलब आंसर दे सकी. Ich bin glücklich. गुड. तो चलिए एक बार वापस से हो जाए. अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा. ठीक है, तो शुरू. तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी. ओके, तो इस बात का बताओ. वेल्शे. Which. Warum. When. No. Why. वापस से दोहराती हूँ. Warum. Why. Warum. Why. Why are you forgetting, Himanshu? I am sad. Sad का वर्ब हम नेक्स्ट क्लास में बताएंगे. तो अभी वो. Where. Woher. From where. Wohin. To where. Wann. When. Where. Who. Was. What. और क्या बच गया? We. How we get. How are you? ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं. और ठीक है, दिस ich bin श्राव्या एंड ich bin हिमांशु मंघानी और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन. और प्लीज सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata.
ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేనికోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ ని ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్ తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్ కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్ కి అడాప్షన్ కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్లేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం.
లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్ లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకుంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సర్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో
ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो I'll start in German. Hallo Freunde. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM मतलब This is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to listen. You are listening to VIT Learning German show. और Ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin Shravya मतलब and this is Shravya. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे. तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन. पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर. और फिर बाद में ही और इट के लिए साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर. सारे जी के लिए मतलब फॉर्मल, इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज करेंगे. क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं. जी हाँ.
और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इंडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ योर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु। ओके साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब्स के बोलते, सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा। वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स, मैं आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द से सीखने पड़ेंगे। हाँ जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूं भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा।
हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था AEIOU, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस में मालूम भी है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर ZS है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर Z और S का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, Z के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, S और Z, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, ZS के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके, और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉक्टे, 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 मॉक्टे यूज करेंगे। और एक और है, कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉक्टेन, उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, ZS के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट लग बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉक्टन की, तो उस केस में हो जाएगा मॉक्टेस्ट, और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम ST लगाओ, मूस में ऑलरेडी डबल S है, तो तुम तीसरा S तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें ST ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए ST ऐड कर दो, सिंपल।
ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है, और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है, क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस डी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाए वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन, और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोले हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ, विर जी जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं
हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन. जोलन मीन्स शुड. सो इश जोल, डू जोल्स्ट, एर एज जी जोल, विर जोलन, इहर जोल्ट. वंडरफुल. फिफ्थ वर्ड जो कि है म्यूजन. म्यूजन का मतलब मस्ट. आई मस्ट इश मूज, यू मस्ट डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एयर जी एस मुस. वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन. यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट. अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू. तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एर एस जी मॉकटे, विर जी मॉकटन, एर मॉकटेट. तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है. 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुर्फन, जोलन, मूसन, मॉकटन. वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुर्फन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू. आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है. तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं. मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు.
Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம். இந்த விவசாயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் பாண்டிலட்சுமி, நான் பானு, நான் சிந்துஜா. இப்ப விவசாயம் எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் உழவு தொழிலோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காரு. ஆண்டாண்டு காலமா விவசாயம் மட்டும்தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருந்து வந்துச்சு. மக்களோட பசிய போக்குற அச்சாணியே உணவு தான். அந்த உணவோட ஆதாரம் விவசாயம். நம்ம நாட்டுல பார்த்தா 40 கோடிக்கு மேல விவசாய குடும்பங்கள் தான் வாழ்ந்து வராங்க. அவங்க மூலமா கிடைக்கிற உணவுப் பொருட்களை தான் 120 கோடி மக்களோட பசிய தீக்குது. ஆனா அந்த விவசாய குடும்பத்தோட நிலை இப்படி. நாட்டை பாதுகாக்கிற விவசாயமும் விவசாயியோட குடும்பமும் இப்ப படும் பாட சொல்லவே முடியல. நம்ம நாட்டோட மொத்த வருமானத்துல 3/4% விவசாயத்துல இருந்துதான் கிடைக்குது. அந்த காலத்துல செஞ்ச விவசாயம் ஆரோக்கியமா இருந்துச்சு. விளைஞ்ச பொருளும் சத்துள்ளதா இருந்துச்சு. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபட்டதுனால விவசாயியும் ஆரோக்கியமா இருந்தான். இயற்கையா கிடைக்கிற மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்கை, இலை, தழை இது எல்லாத்தையும் எருவா பயன்படுத்தி விவசாயம் செஞ்சான். ஆனா இந்த காலத்துல விவசாயமும் ஆரோக்கியமா இல்ல, விளையிற பொருளும் சத்துள்ளதா இல்ல. அதை சாப்பிடுற மனுஷனுக்கும் நிறைய வியாதி வருது. இப்ப எங்க பார்த்தாலும் மிஷின் தான். 100 பேர் செய்யற வேலைய கூட ஒரே மிஷினே செய்யறதுனால அந்த 100 பேருக்கு வேலை இல்லாமையே போயிடுச்சு. ஏறு உழற காலமாட்ட பாக்குறதே ஆச்சரியமா இருக்கு. ஏறு உழறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே மிஷின் வந்துச்சு. இதனால மனுஷனுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. மிஷின் மேல ஏறி உட்கார்ந்து வேலை செய்யறதுனால விவசாயியோட உடல் நலமும் பாதிக்குது. டெக்னாலஜி டெவலப் ஆனா கூட விவசாயத்துல எந்தவித வளர்ச்சியும் இல்ல. அது ஏன்? விவசாயம் அப்படின்னா பயிரை வளர்க்கறது. அந்த விவசாயம் மூலமா நமக்கு கிடைக்கிற தானியங்களை தான் நம்ம உணவு பொருளா பயன்படுத்துறோம். விவசாயம் செய்யறதுனால உடல் உழைப்பு அதிகமாகும். டெக்னாலஜி டெவலப் ஆனா கூட ஏன் விவசாயத்துல வளர்ச்சி இல்ல அப்படின்னா, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு விவசாயத்துல ஒரு பெரிய விருப்பம் இல்ல. எல்லாருமே ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பேங்க்ல ஆபீசர் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர விவசாயத்துறையில வரணும்னு நினைக்கிறதே இல்ல. அதே மாதிரி பெத்தவங்க கூட விவசாயத்துறையில தன்னோட குழந்தைகள் வரணும்னு நினைக்கிறதே இல்ல. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு விவசாயியோட பிள்ளையா இருந்தாலும் கூட தான் கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைங்க கஷ்டப்பட வேணான்னு நினைச்சு அந்த நிலத்தை வித்து படிக்க வச்சு ஒரு டாக்டராவோ இல்ல இன்ஜினியராவோ ஆக்கிடுறாங்க. கிராமத்துல இருக்கிற மக்கள் கூட நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. கிராமத்துல இருக்கிற நிலத்தை வித்துட்டு நகரப்புறத்துல வீடு வாங்கிட்டு போயிடுறாங்க. கிராமத்துல இருக்கிற மக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணும்போது நிலம் தரிசு நிலமா போயிடுது. அதனால விவசாயம் பண்ண முடியாம போயிடும். விதவிதமான விதையெல்லாம் இப்ப இல்ல, குறைஞ்சிட்டே வருது. இது கூட விவசாயம் பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான். உரங்கள்லாம் அதிகமா போட்டு சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குறுகிய காலகட்டத்துல பயிரை விளைவிக்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்தா கூட விதை உரம்லாம் நல்லா இருந்தா தானே வளர்ச்சி நல்லா இருக்கும். வானிலை செயற்கோள், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வானிலை அறிக்கை மூலமா மழை வரும்னு சொன்னா கூட சில சமயம் மழை வரதில்ல. ஏன்னா நிலத்துல நீர்வளம் இல்ல, மரத்தை வெட்டிடுறாங்க. மழை வர்றதுக்கான அறிகுறி கம்மியா தான் இருக்கு. அதனால தண்ணி எல்லாம் தேக்கி வச்சு விவசாயம் பண்ண முடியறது இல்ல. விவசாயம் அழிஞ்சுகிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்? ஆரம்ப காலத்துலலாம் தாவரங்களை பயிரிட்டு அதை அறுவடை செய்யறது கிமு 9000 ஆரம்பிச்சிருச்சு. இப்படி 10,000 ஆண்டுகளா நம்ம நாட்டுல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கையாலே நாத்து நட்டு அதை அவங்க கையாலே அறுவடை செஞ்சு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க விவசாயத்தையும் தாவரங்களையும் போற்றி வணங்கினாங்க. அப்புறமா வர காலத்துலலாம் விவசாயத்துக்குன்னு நிறைய கருவிகளும் தொழில்நுட்பமும் உருவாயிடுச்சு. அந்நிய பயிர்களும் இந்தியாவுக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் வர காலத்துலலாம் விவசாயங்கிறது நம்ம நாட்டுல ரொம்பவே நில குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம நாட்டுல விவசாயம் சில காலங்களா அழிஞ்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில
விவசாயம் அழிவதற்கு முதன்மை மற்றும் தலைமையான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் ஆக்கிரமிப்பு தான். விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைஞ்சதுனால வழி வழியா விவசாய தொழிலையே கண்ணும் கருத்துமா கவனிச்சுட்டு வந்த பல குடும்பங்களோட வாரிசுகள் அந்த தொழிலையே விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த தொழிலை விடுறது மட்டும் இல்லாம விளைநிலங்களையும் வித்துடுறாங்க. அந்த நிலங்கள் இன்னைக்கு குடியிருப்புகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் உருமாறிடுச்சு. இப்படி நகரமயமாக்குறது, சுரங்கம் தோண்டி கனிம வளங்களை சுரண்டுறது, தொழிற்சாலைகள் நெடுஞ்சாலைகள் அமைக்கிறதுன்னு விவசாய நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சிடுறாங்க. நிலங்கள் வன்முறையா பறிக்கப்படுறதும் ரொம்ப வருத்தப்பட வைக்குது. அப்ப வழி வழியா விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் விவசாயம் செய்யறதே இல்ல? அந்த காலத்துல தோப்பு தொரவு இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. மழையும் நல்லா பெஞ்சிச்சு, விவசாயமும் நல்லா நடந்துச்சு. அப்பா விவசாயம் செஞ்சா பையனும் அப்பா கூட சேர்ந்து விவசாயம் செய்வான். தலைமுறை தலைமுறையா விவசாயம் குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்போ தோப்பு தொரவு இது எதுவுமே கிடையாது. அதனால மழையும் கம்மி ஆயிடுச்சு, நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. நீர் இல்லாம விவசாயமே செய்ய முடியாது. அதனால விவசாயி தன்னோட விளைநிலங்களை பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சான். வித்துட்டு வந்த காசை வச்சு தன்னோட பையனை என்ஜினியரிங் காலேஜுக்கும் லா காலேஜுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. விவசாய கல்லூரியில கூட மாணவர்களோட சேர்க்கை கம்மி ஆயிட்டே வருது. காரணம் என்னன்னா விளைநிலங்கள் இல்லாததுனால. விவசாயம் முன்னேறணும்னு நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தோம் விவசாயத்தோட நிலைமை இப்ப எப்படிதான் இருக்கு? மாநிலம் முழுவதும் இப்போ 63 லட்சம் ஹெக்டேர் ஒரு மொத்த பயிர் பகுதியில 1.5 லட்சம் ஒரு பகுதியில இருக்கு. விவசாயம் மக்கள் தொகையில 70% அவங்களோட வாழ்வாதார நடவடிக்கைகள்ல விவசாயத்துல ஈடுபட்டு இருக்காங்க. விவசாய முன்னேற்றத்திற்காக அரசு பல முறைகளை கையாளுது. புதிய மின் உற்பத்தி திட்டம், புதிய கால்வாய் பாசன கிணறுகளும் கட்டியிருக்காங்க. விவசாயம் பெருக தீவிர சாகுபடி முறை, பரந்த நில சாகுபடி, கூட்டு பண்ணை முறையெல்லாம் பின்பற்றி இருக்காங்க. சின்ன சின்ன நிலங்களை கூட சாகுபடி செய்யறாங்க. விவசாயத்துக்கு கடன்லாம் அரசு வழங்குறாங்க. கிணறு தோன்றுவதற்கும் மோட்டார் வச்சு தண்ணீர் இறைக்கிறதுக்கெல்லாம் கடன் தொகை வழங்குறாங்க. நெல், வாழை, கரும்பு, பயிறு, மிளகாய் இது போல பயிருக்கு கடன் வழங்கி உதவி செய்யறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து, விதைகள் எல்லாம் கொடுத்து அரசாங்கம் உதவுது. IR8, IR20 மாதிரி புது வகையான நெற்பயிர் விதைகள்லாம் கண்டுபிடிச்சு இருக்காங்க. பாரிய வேஸ்ட்லேண்ட் மேம்பாடு திட்டம், விரிவான நீர்வழி பகுதி மேம்பாடு நடவடிக்கைகள், பசுந்தாள் உரமிடுதல், இந்த மாதிரி நிறைய திட்டம் அமைச்சாலும் இளைஞர்கள் முன் வந்து செயல்படாததுனால அக்ரிகல்ச்சர்ல ஒரு பெரிய growth-ஏ இல்ல. இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால நிறைய இணைப்புகள் கூட வந்திருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி, விவசாயம் மற்றும் கூட்டுறவு துறையெல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. இவ்வளவு இருந்தும் கூட இப்ப யாரும் அதுல ஈடுபட்டு ஆராய்ச்சியே பாக்குறது கிடையாது. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு விவசாய தொழிலை கருதுறாங்க? இப்ப இருக்கிற தலைமுறையினர் விவசாயத்தை ஒரு தொழிலாவே மதிக்கிறது இல்ல. விவசாயம்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால எல்லாருமே இன்ஜினியரிங் மெடிசன் படிச்சாதான் மதிப்புன்னு அந்த படிப்பை படிக்க போயிடுறாங்க. யார கேட்டாலும் நான் இன்ஜினியர் டாக்டர்னு சொல்றாங்களே தவிர நான் ஒரு விவசாயின்னு யாருமே சொல்றது இல்ல. இதனால விவசாயம் பாக்குறதுக்கு இப்ப ஆட்கள் ரொம்பவே குறைவா இருக்காங்க. விவசாயம் பார்த்தவங்களே தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி தாத்தாங்களே தான் இன்னமும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயம் செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நாம படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எல்லாமே சாப்பிடுறதுக்கு தான். ஆனா விவசாயமே நடக்கலன்னா எப்படி சாப்பிட முடியும்? அப்ப நாம சம்பாதிக்கிறது எந்த பிரயோஜனமே இல்லாம போயிரும். விவசாயி சேற்றுல காலை வச்சாதான் நாம சோற்றுல கைய வைக்க முடியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஏசி ரூம்ல வேலை செய்யறவனுக்கு எங்கேயோ வெயில விவசாயம் செய்யறவங்களோட அருமை தெரியறது இல்ல. இத இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு விவசாயம் படிச்சு விவசாயத்தை முன்னேற்றணும். இல்லாட்டி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் சில ஆண்டு கழிச்சு விவசாயம் அழிஞ்சு போயிடும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா யாருமே விவசாயம் செய்யலன்னா விளைச்சலே இருக்காது, அரிசி காய்கறி எதுவுமே இருக்காது. நம்ம நாடு மத்த நாட்டை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த நிலைய மாத்தணும்னா நம்ம தலைமுறையினரும் நமக்கு அடுத்து வர தலைமுறையினரும் விவசாயம் படிக்கணும். அப்பதான் ஆள் பற்றாக்குறை நீங்கி விவசாயம் அழிவுல இருந்து தடுக்க முடியும். அந்த காலத்துல விளைஞ்ச பொருள் எல்லாமே சத்துள்ளதா இருந்துச்சு, எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க. ஏன் இந்த காலத்துல அப்படி இல்ல? புது புது வியாதிலாம் ஏன் வருது? அந்த காலத்துல விளைஞ்ச பொருள் எல்லாமே சத்துள்ளதா இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு பொருளை விளைக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடியில இருந்தே அந்த விளைநிலத்தை தயார் செய்வாங்க. எப்படின்னா இயற்கையா கிடைக்கிற வேப்ப இலை, புங்கை இலை, அரச இலை, மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் நிலத்துல போட்டு
மாட்டை ஏர்ல பூட்டி உழுவாங்க. இதனால 3 மாசம் கழிச்சு அந்த நிலத்துல விளைஞ்சு வர பொருள் அரிசி தானியம் இது எல்லாமே சத்துள்ளதா இருந்துச்சு. வருஷத்துக்கு 2 போகம் மட்டுமே பயிர் செஞ்சாங்க. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி ஆடி மாசம் விதை விதைச்சிட்டு தை மாசத்துல அறுவடை செஞ்சாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த பழமொழிலாம் காத்தோடு போச்சு. எந்த விவசாயியும் அதை செயல்படுத்துறது இல்ல. நிலத்தை அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறான். 3 மாசத்துக்குள்ள நெல்லை விதைக்கிறான். அதுக்கு பேரு ஐயாரெட்டுன்னு சொல்றான். வருஷத்துக்கு 3 போகம் பயிர் செய்யறான். எப்படின்னா உரத்தையும் பூச்சிக்கொல்லியையும் மருந்தையும் பயிர் செழிப்பா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துல கொட்டி பயிரிடுறான். 6 மாசத்துல கிடைக்கிற தானியம் 3 மாசத்துல கிடைக்குது. நிலத்தோட தன்மையும் கெட்டு போகுது. கெட்டு போற நிலத்துல விளையிற தானியமும் சத்துள்ளதா இல்ல. அத சாப்பிடுற மனுஷனுக்கும் புதுசா வியாதிலாம் வருது. அந்த காலத்துல மனுஷன் தலைவலின்னு கூட படுத்ததில்ல. ஆனா இப்போ பிறக்கிற குழந்தை கூட வியாதியோட தான் பிறக்குது. இப்போ நிறைய துறைகள் வந்திருக்கு. இப்போ இருக்க இளைஞர்கள் அதுக்கு என்னதான் ஸ்டெப் எடுத்து இருக்காங்க? இப்போ இயக்குனர் துறையில வேளாண்மை பொறியியல், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள், நீர்வள நிலவள திட்டங்கள் இருக்கு. பொறுப்பேற்பு துறையில தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை இருக்கு. வேளாண்மை துறையில விற்பனை வாரியம் இருக்கு. ஆவணங்கள்ல வேளாண்மை துறை கொள்கை விளக்க குறிப்பு, வேளாண்மை துறை குடிமக்கள் சாசனம், செயல்திறன் பட்ஜெட் இருக்கு. இவ்வளவு திட்டங்கள்லாம் இருந்தா கூட இளைஞர்கள் அந்த திட்டத்துல என்ன சொல்லி இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. இப்படியெல்லாம் இருக்குன்னு கூட யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. எல்லாரும் ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸை யாரும் சூஸ் பண்ணி எடுக்கிறது இல்ல. அக்ரிகல்ச்சர் காலேஜ் கூட நிறைய இருக்கு. ஆனா எத்தனை பேரு அங்க போய் படிக்கிறாங்க? இப்படியே போச்சுன்னா சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். அரிசிக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படலாம். சாப்பாடுக்கு பதிலா மாத்திரை சாப்பிடுற நிலைமை தான் நிச்சயமா ஏற்படும். பருவநிலை மாற்றம் ஏற்படுறதுனால விவசாயத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இப்பெல்லாம் ஒழுங்காவே மழை பெய்யறது இல்ல. நாம மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கிறதுனால அந்தந்த பருவத்துக்கு பெய்ய வேண்டிய மழையெல்லாம் கரெக்டாவே பெய்ய மாட்டேங்குது. இதனால விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்காமலே போயிருது. பயிரும் வாடி போயிருது. மழை பெய்யற காலமும் மாறி வருது. இப்படி பருவநிலை மாற்றம் அடைறதுனால அறுவடைக்கு தயாரா இருக்கிற பயிர்கள் மழையில நனைஞ்சு நாசமாயிருது. இதனால நிறைய இழப்பு ஏற்படுது. முதல்லலாம் இரட்டை பருவ காலங்கள்னு இருக்கும். அதாவது ஒரே ஆண்டுல 2 அறுவடை நடக்கும். ஆனா இப்ப தண்ணீர் இல்லாத காரணத்தினால ஒரே வருஷத்துல ஒரு அறுவடை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணியவே காசு கொடுத்து வாங்கி தான் நிலத்துக்கு பாய்ச்சுறாங்க. உரங்களோட விலையும் அதிகமா இருக்கு. பயிரை வளர வைக்கிறதுக்கே அதிகமா செலவாகிறதுனால விவசாயத்தையே விட்டுடுறாங்க. இதை தடுக்கணும்னா மரங்களை அழிச்சு குடியிருப்புகள் கட்டுறதை நிறுத்தணும். மரங்கள் வெட்டாம இருந்தா பருவநிலை மாற்றம் அடையாது. மழையும் கரெக்டா பெய்யும். விவசாயமும் நல்லா நடக்கும். இதனால எந்த இழப்பும் இருக்காது. விளைநிலங்கள் இல்லாதனால என்னென்ன பாதிப்படையுது? விவசாயத்தோட இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா விளைநிலங்களை ஆக்கிரமிக்கிறது. விளைநிலங்கள் எல்லாமே தொழிற்சாலைகளா மாறிட்டே வருது. முன்னாடில ஆட்சியோட வருவாயாக நிலவரி இருந்துச்சு. அதனால விவசாயிக்கு சமூகத்துல மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்போ இந்தியால வருமான வரி, தொழில் வரி, சுங்க வரி, விற்பனை வரி இது எல்லாமே விவசாய தொழில இருந்து வாங்க முடியாம வேற தொழில இருந்து வாங்க முடியுது. இந்த மாதிரி வரி எல்லாம் வேற ஒரு தொழில இருந்து வாங்க முடியும்ன்றதுனால தான் யாரும் விவசாயத்துக்கு வரதே இல்ல. உழைக்கிற விவசாயிக்கு மட்டும்தான் நிலம் சொந்தம்னு சொல்றாங்க. வேற யாருக்கும் சொந்தம் இல்ல அப்படின்றதுனால நில பிரச்சனையும் வருது. இப்ப இந்தியால 40% உணவில்லாத சூழல் வந்துருச்சு. இப்படியே இன்னும் 3 வருஷம் போச்சுன்னா சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரை தான் சாப்பிட்டு வரணும். இப்ப இருக்க இளைஞர்கள் ஏன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ சூஸ் பண்ணி படிக்கணும்? வளர்ற இளைஞர்களால தான் உலகத்தையே மாத்த முடியும். எல்லாரும் வேற கோர்ஸ், அதாவது ஒரு இன்ஜினியர், டாக்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு ஆகாம அக்ரிகல்ச்சர் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கணும். மக்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும். அக்ரிகல்ச்சர் பத்தி ரிசர்ச் பண்ணணும். மக்களுக்கு அதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். விவசாயத்தை பத்தி ஏன் எடுத்து படிக்கணும்னா அதை படிச்சா ஒரு புதிய அனுபவமா இருக்கும். ஆய்வு செய்ய சுவாரஸ்யமா இருக்கும். மக்கள் எல்லாரும் சாப்பிடணும். அதுக்காவது விவசாயத்துறையில ஈடுபட்டே ஆகணும். விழிப்புணர்வு இல்லாததுனால விவசாயத்துறையில என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? மழை சரியா பெய்யாத காலத்துல தண்ணி இல்லாம வளரக்கூடிய இயற்கை உரங்களால வளரக்கூடிய பயிரை விளைய வச்சா விவசாயிகளுக்கு நல்லது. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதற்கு காரணம் அவங்களோட விழிப்புணர்வின்மை தான். இது விவசாயத்தை அழிவுக்கு தள்ளிடுது. இப்ப இருக்கிற விவசாயிகளுக்கு படிப்பறிவு இல்லை. அதனால அவங்களுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி,
குறைஞ்ச செலவில் விளையும் பயிர்கள், உரங்கள் எவ்வளோ போடணும், எப்படி போடணும்லாம் தெரியவே மாட்டேங்குது. இப்படி இருக்கிற விவசாயிகளுக்காக இப்போ நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கிசான் கால் சென்டர், ஃபார்ம் ஸ்கூல்லாம் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. கிசான் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி நமக்கு விவசாயத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. 1800-180-1551 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கிற சந்தேகத்தை அவங்க தீர்த்து வச்சிடுவாங்க. டெய்லி ஃபார்ம் ஸ்கூல்லாம் கூட நடக்குது. அங்கே விவசாயிகள் போய் அவங்க சொல்லி கொடுக்கறத கற்றுக்கிட்டு குறைஞ்ச செலவில் நிறைய லாபம் எப்படி பெறுவதுங்கிறத கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விளைநிலங்களே இல்லாத நாடுகள்லாம் கூட கப்பலில் நில அமைச்சு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கு. விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. விவசாயிகள் இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டாங்கன்னா விவசாயத்தை அழிவிலிருந்து தடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் காலேஜ் பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ என்னென்ன அக்ரிகல்ச்சர் காலேஜ்லாம் இருக்கு, விவசாயம் எப்படி தான் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணால் மனுஷனுக்கு உணவு கிடைக்கும். ஏன் இளைஞர்கள் விவசாயம் பண்ணணும்னா விவசாய அறிவியல், கலை, மண் பயிர்கள் அதாவது கல்டிவேட்டிங், ப்ரொடியூசிங், விவசாய நேரடி பங்குகள் அதாவது ரேசிங், இதெல்லாம் இல்லாம உணவை பெற முடியாது. மனிதர்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியாம போச்சுன்னா விலங்குகளால பெற முடியுமே தவிர மனிதர்களால உணவை பெற முடியாது. விவசாயம் பத்தி படிச்சு ஒரு நல்ல விவசாய ஆசிரியர் கூட ஆகலாம். தமிழ்நாட்டுல TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. அதை தவிர்த்து மதுரை, திருச்சி, கிள்ளிக்குளம், பெரியகுளம், மேட்டுப்பாளையம் இது போல பகுதியில அக்ரிகல்ச்சர் காலேஜ் நிறைய இருக்கு. மற்ற நாட்டுல விவசாயம் பத்தி நிறைய ஆராய்ச்சி நடக்குது. நம்ம நாட்டுல ஏன் விழிப்புணர்வு ஏற்படல? தனியார் கல்லூரிகள் எல்லாம் விவசாயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஊக்குவிக்கணும். பட்டினினால வாடுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இப்போ 1 மில்லியன்ல இருக்கு. விவசாயம் நடக்காது அப்படின்ற காரணத்தினால மற்ற நாடுகள்ல பெரிய பெரிய ஆராய்ச்சி திட்டம்லாம் நடக்குது. நெல் விதைகள் இது மீதுலாம் உள்ளூர் கட்டுப்பாடுகள் பராமரிக்க விவசாயிகளை விசாரணை பண்றாங்க. நம்ம நாட்டிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருங்கால இளைஞர்களை இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுத்து படிச்சு ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைய நிகழ்ச்சியில விவசாயத்தின் நன்மைகள் தீமைகள் பத்தி பேசினோம். அடுத்த காரசாரம் நிகழ்ச்சியில இன்னும் புதிய தலைப்புல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது, பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை.
மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு, ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பிழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VAT வேளாண் துறை மற்றும் VAT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VAT பண்பலை 90.8 VATின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VAT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VAT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள்.
வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்கு, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்ல விவரமா எழுதியிருக்கேன், நீ படிச்சு அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்பதான் அவளும் முன்னெச்சரிக்கையா இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello VIT, you're tuned to 90.8 VIT Community Radio and you're listening to the Silver Lining Show. I'm RJ Sandil and with me is my co-host RJ Tanvi, and we would like to welcome you all back for the second time on our show. As you must already know, Women's Week is well on its way. And our today's show is a tribute to all those women who made us proud. We will go over the life achievements and struggles of women who have reached great heights. We all are aware of the parts that women play in our life, from our mothers who nurture us to our grandmothers who tell us bedtime stories, from the ladies that cook for us to the teachers that teach us.
Today, we will see women all around us doing and participating in everything at par with men. But this is not how it's always been. There were times when women were bound by rules and regulations, but they managed to set themselves free and set an example in front of the whole world. Today, we will be going over the life history and struggles of such great women and their achievements in our today's show. We will think of great women, and the first few names that pop up in our minds are Rani Lakshmibai, Mother Teresa, Kalpana Chawla, Malala Yousafzai, and similarly the list goes on. Today, we roam around in a free country, and a large part of the credit goes to a lady whose bravery was enough to stand against the rulers who had enslaved our country. She was amongst the first few to start opposing the British rulers and was the first to foresee a free India. You guys, if you've guessed it right. We are talking about Jhansi Ki Rani, Maharani Lakshmibai. Lakshmibai was born on 19th November 1828 in the holy town of Varanasi in a Marathi Brahmin family. She was named Manikarnika and was nicknamed Manu. Her father was Morupant Tambeji and her mother Bhagirathi Bai. Her mother died when she was just of 4 years. Her father worked for a court Pavesha of Bittur district who brought up Manikarnika like his own daughter. She was educated at home and was more independent in her childhood than any other in her age. Her studies included shooting, horsemanship, and fencing. Even after belonging to a time where education of women was not considered necessary, she mastered arts that even the men could not learn. Manikarnika was then married to the Maharaj of Jhansi, Raja Gangadhar Rao Nevalkar, and was afterwards called Lakshmi Bai. She soon gave birth to a boy named Damodar Rao, who sadly died after 4 months. The Maharaja adopted a child called Anand Rao, son of Gangadhar Rao's cousin, who was renamed Damodar Rao on the day before the Maharaja died. Though the adoption was in presence of British political officer who was specially given a letter from Maharaja instructing that the child should be treated with respect and the government of Jhansi should be given to his widow for her lifetime. But after Maharaj died, the British refused after her death. The British East India Company under Governor General Lord Dalhousie applied the doctrine of lapse, rejecting Damodar Rao's claim to the throne and annexing the state to its territories. And that was the time Lakshmi Bai refused to give Jhansi and decided to fight till her last breath. She fought the first war of independence in 1947 with immense bravery. She fought the war with her child tied to her back, and it is said that the child never got a single scratch on his body. The statues of Lakshmi Bai are seen in many places of India, which show her and her son tied to her back. Lakshmi Bai National Institute of Physical Education in Gwalior and Maharani Lakshmi Bai Medical College in Jhansi are named after her. The Rani Jhansi Marine National Park is located in Andaman and Nicobar Islands in the Bay of Bengal. A women's unit of the Indian National Army was named the Rani of Jhansi Regiment. Next, we would like to move on to a lady who devoted her life for the poor without a single selfish desire. And at this point, we are talking about Mother Teresa. Mother Teresa was the founder of Order of Missionaries of Charity, a Roman Catholic congregation of women dedicated to helping the poor. She was considered one of the greatest humanitarians of the 20th century, and she was canonized as Saint Teresa of Calcutta in 2016. Born in 1910, Mother Teresa taught for India in 17 years before she experienced her call within a call in 1946 and decided to devote her life and herself to caring for the sick and the poor. Her order established a hospice, center for the blind, aged, and the disabled, and a leper colony. In 1979, she received the Nobel Peace Prize for her humanitarian work. I'm sure most of us don't know this. Mother Teresa's name was Agnes Gongsa Bongshu. She lost her father because of an illness when she was only 8 years old.
even after losing her father, and of course, she lived through a childhood of poverty. But her mother always extended an open invitation to cities destitute to dine with her family. My child, never eat a single mouthful unless you're sharing it with others, she always counseled her daughter. Often, when Agnes asked who the people eating with them were, her mother uniformly responded, "Some of them are our relations, but all of them are our people." Following her mother's footsteps of humbleness and humanity, 18-year-old Agnes decided to become a nun and set an example for her life for others. Till 1937, she taught at a school in Bengal. But after that, she took her final profession of vows to a life of poverty, chastity, and obedience. As was the custom of Loreto nuns, she took on the title of Mother upon making her final vows, and thus she was known as Mother Teresa. Mother Teresa then continued to teach at St. Mary's, and in 1944 she became the school's principal. Through her kindness, generosity, and unfailing commitment to her students' education, she sought to lead them to a life of devotion to Christ. She wrote in a prayer, "Give me the strength to be ever the light of their lives, so that I may lead them at last to you." A few years later, she decided to stop her work of teaching and go ahead to help the poor in slums of Calcutta. The same year, donning the blue and white sari that she is always seen in pictures in, and that she would wear in public for the rest of her life, she left the Loreto convent and wandered out into the city. And after 6 months of basic medical training, she voyaged for the first time into the Calcutta slums with no more specific a goal than to help the unwanted, the unloved, and the uncared for. She died in September 1997 and was beatified in October 2003. In December 2015, Pope Francis recognized a second miracle attributed to Mother Teresa, clearing the way for her to be canonized as Saint Teresa of Calcutta on September 4th, 2016. We will always remember her as the lady who brought peace and cared for those who were left by for their own. Next, we move on to a scientist, a brilliant scientist actually, and we all know her very well. We have studied about her in science, not in history, and that scientist is Marie Curie. Marie Curie is known for her throughout the globe as the first woman to receive a Nobel Prize and as the only one to receive it in 2 different fields, that is the fields of physics and chemistry. Maria, or better known as Marie Curie, was born in Warsaw in modern-day Poland on November 7, 1869. Her parents were both teachers, and she was the youngest amongst 5 children they had. As a child, Curie took after her father, a math and physics instructor. She had a bright and curious mind and excelled at school. But tragedy struck early, and when she was only 10, Curie lost her mother to tuberculosis. A top student in her secondary school, Curie could not attend the men-only University of Warsaw. Instead, she continued her education in the Warsaw's floating university, a set of underground informal classes held in secret. For roughly 5 years, Curie worked as a tutor and a governess. She used her spare time to study, reading about physics, chemistry, and mathematics. In 1891, Curie finally made her way to Paris, where she enrolled at the Sorbonne in Paris. She threw herself into her studies, but this dedication had a personal cost. With little money, Curie survived on butter bread and tea, and her health sometimes suffered because of her poor health diet. Curie completed her master's degree in physics in 1893 and earned another degree in mathematics the following year. Around this time, she received a commission to do a study on different types of steel and their magnetic property. Curie needed a lab to work in, and a colleague introduced her to a French physicist, Pierre Curie. And as you might have guessed, a romance developed between the brilliant pair,
and they became a scientific dynamic duo. Marie Curie and Pierre Curie were dedicated scientists. At first, they worked on separate projects. Mary was fascinated with the work of Henri Becquerel, a French physicist who discovered that uranium casts off rays weaker than the X-rays. Curie took Becquerel's work a few steps further, conducting her own experiments on uranium rays. She later discovered that the rays remain constant no matter the condition or the form of the uranium. The rays, she theorized, came from elements' atomic structure. This revolutionary idea created the field of atomic physics, and Curie herself coined the term radioactivity to describe the phenomena. Pierre put aside his own work to help Curie with her exploration of the radioactivity. Working with the mineral pitch blende, the pair discovered a new radioactive element in 1898. They named the element polonium after Mary's native land of Poland. They also detected the presence of another radioactive material in the pitch blende and called that radium. In 1902, the Curies announced that they had produced a decigram of pure radium, a big success, demonstrating its existence as a unique chemical element. Marie Curie made history in 1903 when she became the first woman to receive the Nobel Prize in Physics. She won the prestigious honor along with her husband and Henri Becquerel for their work on radioactivity. In 1906, her husband died in an accident. Despite her tremendous grief, she took over his teaching post at Sorbonne, becoming the institute's first female professor. Curie received another great honor in 1911, winning her second Nobel Prize, this time in chemistry. She was selected for her discovery of radium and polonium and became the first scientist to win 2 Nobel Prizes. Madame Curie then joined other famous scientists including Albert Einstein and Max Planck to attend the first Solvay Congress in physics. They gathered to discuss many groundbreaking discoveries in their own fields. During World War I, Curie devoted her time and resources to helping the cause. She championed the use of portable X-ray machines in the field. These medical vehicles named the nickname Little Curies. Marie Curie made many breakthroughs in her lifetime. She is the most famous female scientist of all times and has received numerous posthumous honors. Now, let us tell you the life story of Kalpana Chawla. No one is in our country or in the world is unfamiliar with that name. Kalpana Chawla was an Indian-American astronaut and the first woman of Indian origin in space. She flew on Space Shuttle Columbia in 1997 as a mission specialist and primary robotic arm operator. She was the first Indian woman in space, and she was born in 1962 in Karnal, India. Kalpana enjoyed flying, hiking, backpacking, and reading. Kalpana completed her graduation from Tagore School and Bachelor of Science degree from India, Masters from Texas, and Doctorate from Colorado. She also held a certificated flight instructor's license with an airplane and glider ratings, commercial pilot's license for single and multiple engine land and seaplanes, and the gliders and the instrument rating for airplanes. She enjoyed flying aerobatics and tail wheel air spins in the airplanes. We'll continue the life history of Kalpana Chawla after this small break. You are tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with co-hosts Ajay Sandil and Ajay Tanvi. Stay tuned. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும்,
உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे. बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, बड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी. चाहे जहर का हाला पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जमाना लाया है तू तब तक. वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. Little eyes and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little man. Little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle goes man. by, until they climb on you. You know you love them so, and they can
Welcome back, guys. You're listening to 90.8 VIT Community Radio, and you're listening to your hosts, Tanvi and Sandal, on the Silver Lining Show. So, this week we had Women's Week, right? And all of you must have heard of the various events that were happening to remind you of this. And we thought we would remind you of the various efforts and hardships that a lot of our pioneers had to undergo to get us to this point in life where we have the rights and the abilities and the capabilities to achieve greatness. We had discovered and discussed a lot of scientists, a lot of pioneers like Mother Teresa, Madame Curie, her life struggles, her achievements. And now we were talking about Kalpana Chawla, the first Indian woman to be on a space shuttle through NASA into space. And we were discussing her historical background. Okay. In 1988, Kalpana Chawla started working at NASA Ames Research Center in the area of power lift computational fluid dynamics. Her research concentrated on simulation of complex airflows encountered around aircraft such as the Harrier in ground effect. Almost a decade later, she was selected by NASA and reported to the Johnson Space Center as an astronaut candidate in the 15th group of the astronauts. All astronauts have to undergo a very special training, and after completing 1 year of training and evolution, she was assigned as crew representative to work technical issues for the astronaut office, EVA, robotics, and computer branches. She flew and has logged 30 days, 14 hours, and 54 minutes in space. Sadly, she could never come back. Her shuttle blew up while entering the Earth's atmosphere just 16 minutes prior to the landing. None of our astronauts traveled a longer path to space than Kalpana Chawla, said US President George W. Bush. She left India as a student, but she would see the nation of her birth, all of it from the hundreds of miles above it. So, Kalpana Chawla, an astronaut, a great woman. Now, moving on next to the list, we have a very familiar face, and a very recent one too. She is one of the youngest people ever to win a Nobel Prize. We are talking about none other than Malala Yousafzai. And at a very young age, Malala developed a thirst for knowledge, something that we must all admire in somebody at her age and from where she is. For years, her father, a passionate educationist, advocated himself, ran a learning institute in the city. A school was the biggest part of Malala's family, and she was devoted to learning. She later wrote that her father told her stories about how she would toddle into classes even before she could talk and acted as if she were the teacher. In 2009, when Malala was 10 years old, the situation in Swat Valley, where she was born and where she lived, changed rapidly for all, for her family and for her community. The Taliban began to take control of the Swat Valley and quickly became the dominant socio-political force throughout much of northwestern Pakistan. Girls were banned from attending school, and suicide attacks were widespread, and the group made its opposition to a proper education for girls a cornerstone of its terror campaign. By the end of 2008, the Taliban had destroyed some 400 schools, which was the greatest tragedy that had struck that place. But Malala was determined. She wanted to go to school, and with a firm belief in her right to education, Malala alone stood up to Taliban. Alongside with her father, Malala quickly became a critic of their tactics. "How dare the Taliban take away my basic rights to education?" she once said to Pakistani TV. In early 2009, Malala started to blog anonymously on the Urdu language site of the British Broadcasting Corporation, also more commonly known as BBC. She wrote about life in the Swat Valley under the Taliban rule and about her desire to go to school, using the name Gul Makai. She described being forced to stay at home, and she was questioned the motives of the Taliban. Malala, just 11-year-old girl,
wrote her first BBC diary entry. Under the block heading, I am afraid, she described her fear of a full-blown war in beautiful Swat Valley and her nightmares about being afraid to go to school just because of Taliban. Pakistan's war with the Taliban was fast approaching. Malala soon became an internally displaced person. After having been forced to leave her home and seek safety hundreds of miles away. Internally displaced persons are the people or persons who are displaced from their homes because of a war that has been coming or will come. On her return, after weeks of being away from Swat, Malala once again used the media and continued her public campaign for her right to go to school. Her voice, slowly and steadily, grew louder, and over the course of next 3 years, she and her father became known throughout Pakistan for their determination to give Pakistani girls access to free quality education. Her activism resulted in the nomination for the International Children's Peace Prize in 2011. The same year, she was awarded Pakistan's National Youth Peace Prize, but not everyone supported and welcomed her campaign to bring around change in the Swat Valley. And then came the sad day. On the morning of October 9, 2012, 15-year-old Malala Yousafzai was shot by Taliban. Seated on a bus heading from home to her school, Malala was talking with her friends about schoolwork. 2 members at that point from Taliban stopped the bus. A young bearded man, Talib, asked for Malala by name and fired 3 shots at her. One of the bullets entered and exited her head and lodged in her shoulder. Malala was seriously wounded. That same day, she was airlifted to a Pakistani military hospital in Peshawar, and 4 days later to an ICU or intensive care unit in Birmingham, England. Once she was in the UK, Malala was taken out of the medically induced coma, though she would require multiple surgeries, including a pair to refrain and repair her facial nerve to fix the paralyzed left side of her face. She had suffered no major brain damage. In March 2013, after weeks of treatment and therapy, Malala was able to attend school in Birmingham. She was not allowed to go back to Swat Valley in Pakistan. And after the shooting, her incredible recovery and return to school resulted in a global outpouring of support for Malala and her struggles and her fight for female and all-girl education in her village and around the world. On her 16th birthday, Malala visited New York and spoke at the United Nations. Later that year, she published her first book, an autobiography entitled I Am Malala, the Girl Who Stood Up for Education and Was Shot by Taliban. In acknowledgement for her work, the European Parliament awarded Malala the prestigious Sakharov Prize for Freedom of Thought. In 2014, through the Malala Refund, the organization she co-founded with her father, Malala traveled to Jordan to meet Syrian refugees, to Kenya to meet young female students, and finally to northern Nigeria for her 17th birthday. And just at the age of 17, in Nigeria, she spoke out in support for the abducted girls who were kidnapped earlier that year by Boko Haram, the terrorist group which, like the Taliban, stops female or girls from going to school and gaining an education to progress themselves into the new and upcoming future. Same year, Malala, along with Indian children rights activist Kailash Satyarthi, was named a Nobel Peace Prize winner. At the age of 17, she became the youngest person ever to receive that prize. Accepting the award, Malala reaffirmed that this award is not just for me. It is for all those forgotten children who wanted education, who still want education. It is for those frightened children who want peace. It is for those voiceless children who want change. Imagine, at the age when we read books and play around with our friends,
maybe spend time on Facebook, Twitter, WhatsApp, and whatnot. Malala did what people could not even dream of. Today, the Malala Fund has become an organization that, through education, empowers girls to achieve their potential and become confident and a strong leader in their own countries. Funding education projects in 6 countries and working with international leaders. The Malala Fund joins with local partners to invest and innovate solutions to the ground and advocates globally for quality and secondary education for all girls. Currently still residing in UK, Malala is an active proponent of education as a fundamental social and economic right. Through the Malala Fund and with her own voice, Malala Yousafzai remains a strong advocate for the power of education and for girls to become agents of change in their community. But sadly, even after so much that women have achieved, there's still some women, or maybe we can say many women, who are forced to be just inside their houses. And after all of this, even if we have to look all over the world, there have been a lot of progress. We have had people who would have become presidents and who have almost become the president of, say, like the United States. But let's not forget that we as an Indian country have already had an Indian president as our leader. We have had leaders who are of female birth all over our country, and we have progressed far more than any other country that we know of. Many of females are not allowed even today to be born. I'm talking about female feticide. It is still a major concern, especially in rural areas. Many of the women or female childs are sacrificed just in name of faith. At innumerous times, every single woman in world, every single, I repeat, faces a situation when she is told that she is not capable enough to do something. She is told again and again that she doesn't have the rights of a man. She doesn't have the capabilities of a man. She cannot endure the hardships that a man can. But this is severely false. A woman should have the right to choose. Whether we are capable of it or not should be in our hands to decide. Even at early ages, the way girls talk is much more cooperative and collaborative than the way boys talk. Girls show more concern for fairness than boys do, and this is not inbuilt. It is taught to them. Girls should be fairer. Why? We are fighting for our rights. We are fighting for the rights of both our genders, both male and female. The female movement or feminism is not, like we said yesterday, a way to progress women and de-promote women. It is about promoting equal rights, equal statures for women and men. We still have in us what we can call gender stereotyping. We just out of nowhere expect women to be weak. We are troubled for dowry, denied education, and provided inadequate education. And these problems are not something that one sees only in the rural sector. Even in the corporate world, women are paid less. They are troubled for maternity leaves. They are harassed physically, mentally, and sexually. And after all of this, we ask you a very simple question. When is this all going to stop? Today, on the occasion of ongoing International Women's Week, let's take a pledge that we will try our best at all times to stop gender discrimination and help in the upliftment of women in society, that we will all stand for the He for She movement. So guys, that's all for today's show. We hope we did move something in you. This was the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. You're listening to 90.8 VIT Community Radio. Stay tuned. Hello VIT. This is VIT Community Radio 90.8 FM and you're listening to Second Look with Vibisha, Mohit and myself Hemant. And for today's session, we are going to start with the movie that is a crowd pleaser. I'm pretty sure
most of you had watched it by now, and it goes by the name Wall-E. Yes, it's Wall-E, a movie which in its prime and even now causes the hardest of hearts to go soft with its control over emotions and its beautiful animations. Wall-E was the most complex Pixar production since Monsters Inc. because of the world and the history that had to be conveyed. Whereas most Pixar films have to have up to 75,000 storyboards, Wall-E alone required 125,000. Production designer Ralph Eggleston wanted the lighting of the first act on Earth to be romantic and that of the second act on the Axiom, which you'll find out more about later, to be cold and sterile. During the third act, the romantic lighting is slowly introduced into the Axiom environment. Pixar studied Chernobyl and the city of Sofia to create the ruined world. Art director Anthony Christov was born from Bulgaria and recalled Sofia used to have storing problems with its garbage. Eggleston bleached out the whites on Earth to make Wall-E feel vulnerable. The overexposed light makes the location look more vast. Because of the haziness, the cubes making up the towers of garbage had to be large, otherwise they would have lost shape. The dull tans of Earth subtly become soft pink and blues when Eve arrives. When Wall-E shows Eve all his collected items, all the lights he has collected light up to give an inviting atmosphere like a Christmas tree. Eggleston tried to avoid the color green and yellow, so Wall-E, who was made of yellow to emulate a tractor, would not blend into the deserted Earth. And to make the plant which is present in the movie more prominent. The camera descends at the start of Wall-E from outer space to a landscape that looks eerily familiar and sort of not. The sun filters down through a brownish haze. What seem at first like skyscrapers turn out to be neatly stacked mountain of trash. Stillness is everywhere, broken only by unlikely sound of a song from Hello. Dolly and a solitary figure zipping around a Jungstown cityscape. Apparently, humans never change course on pollution and consumerism. And sometime in the 22nd century, they were forced to leave a planet they had turned into a giant garbage dump. Can you imagine it? But they left without turning off a rowboat they had left behind. He is basically a trash compactor on treads, a waste allocation load lifter, Earth class, or Wall-E, who has developed a personality over the course of 700 years. There's actually a nice parallel between this largely silent film and the Chaplin's first sound film, Modern Times. In that one, the silent clown uses soundtrack mostly for music and effects, not for speech, just as Pixar does here. Chaplin only let you hear a human voice a couple of times and only on some sort of mechanical contraption, say a closed-circuit TV screen, to emphasize its artificiality. It was his way of saying to the sound world, okay, everybody is doing this talking thing now, but look how much more expressive our silent world is. For the first time in a Pixar movie, Wall-E's filmmakers give a nod to the world of actual actors and cameras and make them artificial in the same way by only letting you to see them on video screens where they look flat and washed out compared to the digital world around them. But there's one difference. Chaplin knew that he had lost the battle. Since silence was finished, sound had won. In today's Hollywood, digital is what's taking over. In special effects, in green screen work, in animation, and Pixar's animators, bless them, are at the forefront, insisting that imagery created on computers doesn't have to be soulless. Wall-E's images are filled with emotion just as silent films were, even though its characters look like they are made of metal and plastic and they can't say a word. The first 40 minutes or so of Wall-E, in which barely any dialogue is spoken and almost no human figures appear on screen, is a cinematic poem of such wit and beauty that its darker implications may take a while to sink in. The scene is an intricately rendered city, bristling with skyscrapers but bereft of any inhabitants apart from a battered, industrious robot and his loyal cockroach sidekick, Hazy.
Dust-filtered sunlight illuminates a landscape of eerie, post-apocalyptic silence. This is a world without people, you might say, without animation, though it teems with evidence of past life. We've grown accustomed to expecting surprises from Pixar, but Wall-E surely breaks new ground. It gives us a G-rated, computer-generated cartoon version of our own potential extinction. It's not the only film lately to engage this somber theme. As the Earth heats up, the vanishing of humanity has become something of a hot topic, a preoccupation shared by directors like Steven Spielberg in his movie AI, Francis Lawrence in his movie I Am Legend, and Werner Herzog. In his recent documentary, Encounters at the End of the World, Mr. Herzog muses that the human presence on this planet is not really sustainable, a sentiment that is voiced almost verbatim in the second half of Wall-E. When the whimsical techies at Pixar and a moody German author are sending out the same message, it may be time to pay attention. Come on, Wall-E is all gloom and doom. I mean, you might think so, but it is not. It is undoubtedly an earnest, though far from simplistic, ecological parable. But it also is a disarmingly sweet and simple love story in its emotional purity. On another level entirely, it's a bit of a science fiction geek fest, alluding to everything from 2001 and the Alien pictures to Wallace and Gromit, A Grand Day Out. But the movie it refers to most insistently and overtly is of all things Hello Dolly, a worn videotape that serves as a title character's instruction manual in matters of choreography and romance. That old half-forgotten musical, with its Jerry Herman lyrics crooned by, among others, Louis Armstrong, is also among Wall-E's mementos of well as the human beings. He is a dented little workhorse who spends his day in the mechanical labor of gathering and compacting garbage. His name is an acronym for Waste Allocation Load Lifter, Earth Class, but not everything he finds is trash to Wall-E. In the rusty metal hulk where he and the cockroach take shelter from dust storms, he keeps a carefully sorted collection of treasures, including Zippo lighters, nuts and bolts, and a Rubik's Cube. And if you notice, Wall-E's tender regard for the material artifacts of a lost civilization is understandable. After all, he too is a product of human ingenuity. And the genius of Wall-E, which was directed by the Pixar mainstay Andy Staton, who wrote the screenplay with Jim Reardon, lies in its notion that creativity and self-destruction are sides of the same coin. The human species was driven off its home planet. Wall-E eventually learns that we did not die out by an economy consecrated to the manufacture and consumption of more stuff. But some of that stuff turned out to be useful, interesting, and precious. And some of it may even possess something like soul. Observing Wall-E's surroundings, the audience gleans that in some bygone time, a conglomerate called BNL, which stands for by and large, filled the earth with megastores and tons of garbage. Eventually, the corporation loaded its valued customers onto a space station, where they have evolved into fat, lazy leisure addicts serviced by a new generation of mechanical specialized machines. One of these research products, a probe named Eve, drops to Earth and wins Wall-E's heart. Their courtship follows some familiar patterns. If Wall-E were a romantic comedy, it would be about a humble garbage man who falls for a supermodel who also happens to be a top scientist with a knack for marksmanship. Wall-E is a boxy machine of the old school, with creaks and clanks and visible rivets, his surface pocked with dents and patches of rust. He is steadfast, but not always clever and cool. Eve, shaped like an elongated egg, is as cool as the next iPhone and whisper quiet, unless she's excited, in which case she has a tendency to blow things up. She and Wall-E communicate in chirps and beeps that occasionally coalesce into words. Somehow, their expressions of desire, irritation, indifference, devotion, and anxiety
all arranged in delicate counterpoint, achieve an otherworldly eloquence. Now it calls for a break. You're listening to VIT Community Radio 90.8, Second Look with Mohit, Himant and Vibisha. Please stay tuned, we'll be back in a while. Little hands and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend I go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, me to share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle, oh, oh. Hey, wiggle man. Little hands and Wiggle little man. little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle goes man. by, run to you, they climb on you. You know you love them so, oh. and they can feel it too. Wiggle man. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே VIT 90.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே
everybody. Did we keep you waiting for long? Well, we're back. You're listening to Vit Community Radio 90.8. This is Second Look by Mohit, Hemant and Vibhisha. The very fact that they are endowed with such rich humanity is as much a Pixar trademark as the painstakingly modeled surfaces or the classical virtual camera work and editing. The technical resources that allow Wall-E to leap effortlessly from the Earth to the pristine atmosphere of the space station is matched by the rigorous integrity the filmmakers bring to the characters and the themes. Rather than turn a tale of environmental cataclysm into a scolding, self-satisfied lecture, Mr. Stanton shows his awareness of the contradictions inherent in using the medium of popular cinema to advance a critique of corporate consumer culture. The residents of the space station, accustomed to being tended by industry's robots, have grown to resemble giant babies with soft faces, rounded torsos, and stubby, weak limbs. Well, you can imagine that. Consumer capitalism, anticipating every possible need and swaddling its subjects in convenience, is an infantilizing force. But as they cruise around on reclining chairs, eyes fixed on video screens, taking in calories from straws sticking out of giant cups, these overgrown space babies also look like moviegoers at a multiplex. How They cool are is us. that? They are us, in other words. And like us, they are not all bad. The paradox at the heart of Wall-E is that they drive to invent new things and improve the old ones, to buy and sell and make and collect. Creates the potential for disaster and also the possible path away from it. Or, put another way, some of the same impulses that fill the world of Wall-E, our world with junk, can also fill with art. The heart of the film and the source of its most inspired bewitching scenes is the first half an hour. There's no dialogue, just a series of bleeps, whirs, squeaks, like a cross between smashed potato robots and soundtracks hatched up by the BBC Radiophonic Workshop. Wall-E gently motors across a parched earth full of faded street signs and collapsed buildings, heat and pollution, rendering the atmosphere dust-caked and poisonous red. It's in this half hour that we see ideas about the relationship between movement and thought to full effect. This strange creature, a close relative of the robots in Short Circuit, chugs along, occasionally tickled by his cockroach. Then, after Evie's arrival, he alternatively puts a stone on his head to protect himself from a laser and leads her to his living quarters. As he does so, we completely forgot that we are looking at pixels and algorithms. The confidence and skill with which Stanton's team have extended the parameters of their art form are amazing. Who else would think to make Wall-E a fan of Hello Dolly, a videotape of which he watches and re-watches with fanatical glee? And who else, even bearing in mind that Pixar's co-founder, Steve Jobs, is CEO of Apple, the company behind the iPod, would imagine that a film's love interest could be made out of white plastic. There's barely a scene that isn't jeweled with a side gag, amusing conceit, or delicate detail. I laugh like a drain when Wall-E nervously hands Evie a sheet of the bubble wrap he rescued during his rounds, only to see her pop it all in a split second, as well as when she solves a Rubik's Cube he offered her at such speed that he's left baffled. Well, he's actually flattered by her. I'm focusing on the daring and bravery of the first half of the film because I must confess to a feeling a little underwhelmed by its more conventional, action-led second half. The human beings are too grotesque, shown of that Brad Bird afforded to his baddie in last year's Ratatouille. The ending feels pat and perfectionary, no matter by that time Wall-E has already cast its spell. Now let's look into some of the awards which is won by Wall-E. Wall-E won the Academy Award for the Best Animated Feature and was nominated for Best Original Screenplay, Best Original Score, Best Original Song, Sound Editing and Sound Mixing at the 81st Academy Awards. Peter Travers commented that if there was ever a time an animated feature deserved to be nominated for Best Picture, it's Wall-E. Only 3 animated films in history have ever been
nominated for the Best Picture. These include Beauty and the Beast, Toy Story 3, and the movie Up. Now, there was another quote made by another famous director who has said that the line between live action animation is getting so blurry that I think with each proceeding year, it's gonna be tougher and tougher to say what's an animated movie and what's not an animated movie. Now, for the cast of the movie, we have Ben Burt as Wall-E, Elisa Knight as Eve, a sleek robot probe whose directive is to locate vegetation on Earth and verify habitability. Jeff Garlin as Captain B. McCree, the commander. Fred Willard as Shelby Forthright. John Ratzenberger and Katie Nijimi as John and Mary. John and Mary are the people who live on the Axiom and help Wall-E encounter Eve after he gets onto the ship. Sigourney Weaver as the voice of the Axiom computer who acts as the villain in this movie. Wall-E is one amazing film that tells us that dialogues are not at all necessary for it to be a box office hit. Well, I think all of you must watch Wall-E now. So until then, it's back. It's a very big bye from Mohit, Vibisha, and Hemant. It's Second Look. Keep listening to Second Look every Tuesday. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன்.
நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்பதான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great grandma in respect.
she lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind.
Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band. This song is presented by SparkX Music Band. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவா
நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிமா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி,
அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்கு, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
வாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ, செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ, அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாடு நீயும் வருவே வேட தேடுதே, ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினமாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன், மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே VIP festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம்
கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடுமுயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by Spark X Music Band. மார்கழி விடை பெற்றாள் தைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றாள் தைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடுமுயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity.
ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே
நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி
थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे जहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it.
I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக
உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறிகொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல
ஆடி வாடி ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பாட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி ஆடி வாடி ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. Hope this lecture will provide the basic understanding of Higgs boson. Hello listeners, a warm wishes to all the listeners of VIT Community Radio. Last week, I met my friend in my hometown. He asked me a logical question. What is that question? Prove that God is blind. Don't take it in an offensive way. Rather, try to use your logic, prove that God is blind. If you are so curious to know the answer, continue to hear this lecture. By the way, why we got into talk about God? Because I and my friend were discussing about the church of Higgs particle, which is also known as God's particle. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. You may know something about God particle in recent times from popular science lecture stories, especially if you are interested in knowing Nobel Prize winners and their contribution. Yes, you are correct. The Nobel Prize in Physics for the year 2013 is awarded to Peter Higgs from Great Britain and Francis Eglert from Belgium
for their contribution towards the discovery of Higgs boson. In fact, the concept of Higgs boson is theorized by 6 gentlemen in the year 1964. Who are they? Can you name some of them? It is difficult, don't worry, I can tell the name. They are Brout, Eglert, Higg, Grolnick, Hagen, and Cable. You might have this question in your mind that concept of Higgs boson was proposed in the year 1964, but the Nobel Prize was given nearly after 40 years. Why it is so? This is because the existence of Higgs boson was tentatively confirmed only in the month of March 2013. Do you know where the experiment was performed? If you are a regular reader of newspapers, then you must know the answer for this question. Indeed, the experiment was performed at Large Hadron Collider, shortly known as LHS. This is the another buzzing word in the recent times. You must hear about LHC and media. They are going on talk about scientist work in LHC for the origin of universe and so on. So fascinating scientific stuff, is it not? Okay, I am getting you listeners. You don't find connection between various whimsical terms: God particle, Higgs boson, Large Hadron Collider, origin of universe, and so on. Let me put things together so that you will come to know the painstaking efforts of more than 1,000 scientists across the globe for the last 30 years with the financial support of 3,000 billion US dollars from different countries. Hope you will continue to hear this lecture to know more about Higgs boson and its consequences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. There are 4 fundamental forces that exist in nature. Using these 4 types of forces, any kind of interactions between the macroscopic bodies as well as the particles at the atomic scales can be explained. When we throw an object above the ground, it comes back to the ground. Why does this happen? I know very well you know the answer. Yes, it is because of the gravitational force that attracts all the objects towards the center of the earth. Therefore, we say gravitational force is responsible for the attraction between all the heavenly bodies. Gravitational pull keeps the solar system intact, otherwise we would be a flying object. You know very well from our school textbooks that like poles of magnets repel each other and unlike poles of magnet attract each other. Thus, magnets have attracting and repulsive abilities. And also you know about positive and negative charges which also have attractive and repulsive nature. A simple example is electron and proton, where electron has negatively charged while proton is a positively. Scientists thought that electricity and magnetism were 2 different aspects of science. However, it was found in the 18th century that 2 subjects can be clubbed together, and it is widely known as electromagnetic theory. Now we know for sure that electromagnetic force that exists between any 2 charged particles. The revolution in present day today communication is because of the unification of electricity and magnetism, thanks to Maxwell. The another 2 types of force that operate at the atomic level, they are known as weak force and strong force. Higher atomic number elements in the periodic table have a tendency of liberating energy in the form of particles. Then generally it is known as radiation. Radiation means stream of particles, and some well-known example for radiation is alpha decay, beta decay, and gamma decay. Okay, what is the layman example for radiation? Very simple, X-rays. Elements with the tendency of decaying are called radioactive elements. Listeners, can you name some of the radioactive elements? Yes. Uranium, plutonium, thorium are some of the well-known radioactive elements, and hence they are useful in generating power by means of nuclear fission. Weak force are responsible for neutron decay and beta decay. In the 19th century, scientists recognized that structure of an atom. While people thought that electron, proton, and neutron are the fundamental particles, particle physicists in the early 20th century come up with a new family of particles. They are known as quarks. Yes, quarks can be any group of elementary particles that combine to become a subatomic particles such as neutron and proton. In other words, quarks are some of the smallest building blocks of an atom. In the year 1964, the US physicist Murray Gell-Mann named the particle after a word he found in James Joyce's novel. Finnegan's Wake, Joyce's quotation reads as 3 quarks for Master Smart, with quark means crying of a seagull.
Quark means it's a very small entity. The force that binds the quarks is known as strong force, which is very short-ranged in nature. So now we are familiar with 4 types of forces, namely gravitational force, electromagnetic force, weak force, and strong force. Scientists in particle physics identified that all the 4 types of force are mediated by particles, and they are only supposed to be the fundamental particles. These particles are also known as force carriers. In general, interaction carriers act as fundamental particles. Okay, to sum up, what are the particles that are responsible for the 4 forces? Gravitational force is believed to be mediated by the particle known as gravitons. Electromagnetic force between the charged particle is due to the exchange of photons. We are all very much familiar with photons. Weak force is mediated by W boson and Z boson. Strong force is due to the particles called as gluon. While proton and gluons have zero mass, W and Z bosons have finite mass. The 4 types of force and their properties are well explained by the notion known as Standard Model. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right, what is so special about Higgs boson? Higgs boson is the last missing piece of Standard Model and the 5th member of the boson family, but not a force carrier. It is so interesting, no? Higgs boson is a hypothetical particle that gives mass to all other particles that normally have mass. Higgs particle creates Higgs fields that spreads throughout the space and time. The particle and its corresponding field are critical to the understanding and validation of Standard Model. Since Higgs is believed to be the responsible factor for giving mass to all other force carriers, it is necessary to identify the existence of Higgs. The elusive Higgs, so central to the Standard Model and the theory on which the whole understanding of matter is based, if Higgs does not exist, we will not be able to explain the origin of mass of all the fundamental particles. So, it is necessary to identify the existence of Higgs so that we will come to know the existence and the origin of our own motherland. By the way, what is the concept of Higgs mechanism and how does it work? I can give you a simple analogy so that you can understand the complicated science in a much simpler fashion. Assume that numerous physicists chat quietly in a fairly crowded room. Suddenly, our friend Einstein enters the room so that there is a disturbance in the crowd. The followers of Einstein clustered him as a group of people, and this forms a massive object. The Higgs mechanism operates in a very similar way to the case of Einstein in a crowded room. The particles that normally would have mass move through the Higgs field, interacting with the Higgs particle. Through this interaction or the disturbance, particles may acquire more mass. Heavier particles interact more with the Higgs field, taking on more mass. Those particles that normally don't have mass do not interact with Higgs field and therefore do not acquire any mass. In order for the Standard Model to retain its symmetry, all particles would have to be massless. This is not possible since, from our experiment, we know that weak forces have masses. Hideaki Ukawa, the first Japanese Nobel laureate, conceived a concept about elementary particles. According to Ukawa's formula, mass of a force carrier is inversely proportional to force range. In this way, we can also deduce that weak force carriers have mass. The Higgs mechanism was originally introduced to allow the W and Z bosons to have mass. Physicists found to their delight that this was the way to give mass to all other particles as well. Current Standard Model provides no explanation of how some particles come to have mass. By the way, what we are really talking about? What is the need to study about spontaneous symmetry breaking? The Standard Model must be symmetric under a specific kind of transformation, technically known as gauge transformation. Without the Higgs mechanism, the Standard Model remains symmetry only if mediator remains massless, and produce nonsense results if weak force mediators have mass. Developers of Higgs mechanism used spontaneous symmetry breaking concept to introduce mass while retaining Standard Model's overall symmetry. The Standard Model symmetry is broken only at a single. By the way, what is meant by symmetry breaking? It is quite simple, but I like to give you an analogy which is popularly known as dinner table analogy. Let us assume that there is a party. Glass of water are placed between
each plate at a circular table. The arrangement is considered as a symmetrical one. That is very clear. The first person chooses a glass to take on their left or right according to his wish. When that glass is chosen spontaneously, either from right or from left, then the symmetry is broken. That is, everyone else at the table is forced to choose that side alone. This is the simplest way of explaining symmetry break. Indeed, the symmetry assumed in the standard model is believed to be broken at the time of Big Bang. Let me explain clearly so that you will get the complete picture. At the instant of Big Bang, the universe was comprised of particles of pure energy. Milliseconds after the event, the universe cooled and Higgs field developed. Particles begin to acquire mass as they cool, slow down, move slowly in the Higgs field. Particles lost kinetic energy and gained mass according to well-known Einstein's mass-energy relation E is equal to mc square. Elementary particles develop and Higgs field continue to provide space and time. In the unification theory, physicists look to Big Bang for evidence of single superforce. Each of the four fundamental forces is thought of a manifestation of a single force at low energy. Particle accelerators attempt to create such a situation of Big Bang. Physical Higgs boson can be found when enough energy is given. That's why we require sophisticated particle collider like Large Hadron Collider. However, Higgs bosons are so fragile so that they decay very instantly. That's why we require particle detector. So we are forced to construct a $1 million spent Large Hadron Collider. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. By the way, what is so special about Large Hadron Collider? Why is so much of scientists involved in the process at Large Hadron Collider? It is the highest energy particle collider ever made, and it is considered as one of the greatest engineering milestones of our mankind. It was built by the European Organization for Nuclear Research, commonly known as CERN, from the year 1998 to 2008. LHC allows physicists to test the predictions of different theories of particle physics and high energy physics, and particularly prove or disprove the existence of theorized Higgs particles. The Higgs particle was confirmed by the date from LHC in the year 2013. The LHC is expected to address some of the unsolved questions of physics, advancing human understanding of physical laws. It contains 7 detectors, each designed for specific kinds of exploration. Okay, so having built this much of sophisticated detector, what we have achieved so far? We have achieved only on the surface level. Higgs boson or Higgs particle is an elementary particle initially theorized in the year 1964 and tentatively confirmed to exist on 14th March of 2013. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivot to the standard model. It would explain why some fundamental particles have mass when symmetry controlling their interaction. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the last untested area of standard models approach. This unanswered question in fundamental physics is of such importance that it led to a series of more than 40 years of Higgs boson search. On 4th July 2012, it was announced that previously unknown particle with a mass between 125 and 125 GeV has been detected. By March 2013, the particle had been proven to behave, interact and decay in many ways as predicted by standard model. In the year 2013, it was further confirmed that the predictions of standard model will be correct. The Higgs boson is named after Peter Higgs, one of the physicists who proposed the mechanism of the existence of Higgs. Having devised such a huge particle detector, what we have achieved so far? Yes, the Higgs boson or Higgs particle has been identified from the experiment conducted at LHC. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivotal to the standard model and other theory. It would explain why some fundamental particles have mass when the symmetry controlling their interaction should require them to be massless, and linked to this why weak force has much shorter range than the electromagnetic force. The discovery of Higgs boson
should allow physicists to finally validate the untested area of standard model approach. This unanswered question is fundamental physics is of such importance that it led to the search of more than 40 years for the Higgs boson and finally the construction of one of the world's most expensive and complex experiment facilitated. By March 2013, the particle had been proved to behave, interact and decay in many ways as predicted by the standard model. Further, it was confirmed the properties of Higgs in a much more broader way. The Higgs boson, named after Peter Higgs, proposed the mechanism of Higgs. The particle later is known as God particle from a novel. But interestingly, this name was not elected by Higgs himself. To conclude, by March 2013, the particle had been proven to behave, interact, decay in many ways as predicted by standard model. Further, in the year 2013, it was confirmed that further properties of Higgs will be tested at LHC. In the year 1964, the mechanism was proposed by Peter Higgs, but who does not like to call the particle as God particle. And finally, he was awarded Nobel Prize in the year 2013 for his monumental contribution. Long way to go in the identification of Higgs boson and so the origin of our own universe. Scientists are so obsessive in finding the unified force which is believed to be present soon after the Big Bang. If we find the existence of Higgs boson one day, it is certain that our knowledge on the origin of universe is absolutely correct, and that would be the greatest achievement in the pursuit of exploring our mother universe. Before I close my talk, I must answer this question I asked in the beginning. Prove that God is blind. It is very simple, my dear friends. God is love, love is blind, so God is blind. That's all. Dear listeners, we heard the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. How better to kickstart our pilot show by beginning by venturing into our very own India. You know how they say, think globally, act locally? Maybe that's not apt to this show, but guys, whatever, let's just start. I've traveled to a few places to begin with, so I thought to get a better aesthetic sense of it for you and for me through the broadcast, let's begin, or let's say, let's commence by the places which I have been to. Let's travel away to Rameshwaram. As soon as I told my friends this, that I am going to Rameshwaram, all their reactions were, you're a Muslim and that's a temple city. How does it go? Well, that's not it, guys. There is much more to the place than that. Of course, it's a great pilgrimage place, and you have hundreds of devotees just flooding in, and especially during Diwali. Let's say it's a cleaner version of Varanasi. Before we begin with the religious aspect, let's explore why it is definitely a place worthwhile to be. Of course, you have the confluence of Bay of Bengal and Indian Ocean. You have the Adams Bridge, or let's call it the Ram Setu Bridge, which links Sri Lanka and India. One should not be asking how to go, where to stay, or what to eat in Rameshwaram, but they should ask what to do. Yes, guys, why is this a famous tourist destination? Of course, let's begin by describing the Pamban Bridge. So the Pamban Bridge is a phenomena that connects the Rameshwaram island to the entire India, as I stated below. Now,
The speciality of the bridge is it serves so many transports. It serves the ship, the train, and of course the other land vehicles. So what happens, there are two aspects of the bridge. One where the land vehicles can pass, and the other where the train passes. And soon as the train passes, the bridge opens up to the ship. And as you guys stand above the Pamban Bridge, you see the beautiful view. You see the fisherman's village all across the coast. And if you observe even for a moment, you could witness their lifestyle. So guys, Pamban Bridge is definitely a place you have to be to. Now the next thing about Rameshwaram, the ghost town. Now this sounds scary as you hear it, and probably it has few spooky ideas here and there, but I know, not really. Car or your cab cannot go. But of course they have hired a van. The van goes into the interiors of the strip where Dhanushkodi lies. What's so special about this ghost town? And is it really haunted? Dhanushkodi is a place that has been ruined by the cyclone of 1964. And if you visit there, you would see broken churches, broken memorials, broken temples, broken town halls, and of course, you would see ruined railway stations. That's how harsh the cyclone was of 1964. You could see how developed the place was once you visit there. You would see the ruins which are present still today, and the structure that has been built has withstood so much of catastrophe over the years. Dhanushkodi was an important port before it was ruined. And this was an important port because right now, if you see, all the ships which come from the east of the world, East Asia in specific, they have to travel all the way around Sri Lanka to reach India. But when Dhanushkodi was there, that was not necessary. It was the port that connected India to the rest of the world. But after the 1964 cyclone, everything was ruined. And it's beautiful to see the civilization still standing with half of the buildings collapsed. Now you guys must be wondering, what about the tsunami of 2004? Well guys, I must say Rameshwaram was a very lucky place. And of course the devotees would call it, it's a blessed place. Because Sri Lanka blocks the Rameshwaram strip. Thus Sri Lanka got the impact of the tsunami of 2004. So guys, Dhanushkodi is definitely a place that you have to visit. And it's also special because it has the Bay of Bengal on one side of the strip and Indian Ocean on the other side of the strip. You have two huge water bodies meeting at the same place. Of course, you can go there and play on the beach, but that is not the purpose of the place. The purpose is to see the calamity of the cyclone of 1964. And there are beaches all over Rameshwaram, so you do not have to worry. Now the next most important place, the Adams Bridge, or let's call it the Ram Setu as the legend calls it. Now if you go to Google Map, you can see the actual remains of the bridge. And guys, if you want to go and see the bridge, you have to walk away from Dhanushkodi. Dhanushkodi itself is the tip of Rameshwaram. Then imagine a narrow strip goes past it, and that is where your Ram Setu lies. Most of the times during the monsoons or during any depressions in the ocean, that area is blocked and not allowed for the tourists. But if you have all the time and if the weather is lovely, you can always take a stroll. It's a long walk, about 2 kilometers, and you would be there at the edge of Rameshwaram, or let's say the edge of India, where it connects or leads to Sri Lanka. And how can I forget not to highlight the shallow beaches all around Rameshwaram? This is definitely not something to miss. It's actually pretty private. It's not on the travel guide that you would see. When we had entered Rameshwaram, you see shallow beaches as you enter. Now these shallow beaches, why are they so special? Well guys, you can almost go into the horizon of the ocean. There would be rocks that are till the brim of the water, and the sand is white and it's beautiful. And of course, there's nobody out there. So you will have a brilliant time. All you have to do is hop onto the rocks between the beaches and you could go any depth of the ocean and into the horizon. Beaches of Rameshwaram are, and it's not, so you have to explore yourself. So guys, this was it about Rameshwaram. Do visit this incredible place, one of the most beautiful treasure coves. This is the closest you'll get to nature, geographical phenomena. With this, we come to the show.
This was the start to our weekly series, Travel Bonanza. I hope you enjoyed exploring along. So guys, next week, same time. But now, different place. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan,
Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further.
With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadets after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8.
மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Exchange of ideas. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time. If you look carefully, you will see tiny particles floating about in the air. Exchange of ideas. Hi, my name is Akash Goenka. I'm from the School of Mechanical and Building Sciences, and I would like to welcome you to our program called Exchange of Ideas. And to exchange his ideas, we have with us today Professor Satyajit Ghosh, also from the School of Mechanical and Building Sciences, and he will now speak with you. Thanks to VIT Community Radio, the team working to support this massive university. So I'm very pleased to be here. I'm a senior professor at the School of Mechanical and Building Sciences, and I'm also affiliated with the University of Leeds, United Kingdom. I would also like to introduce to you my friend Rushit. I'm Rushit Shah. Even I'm a student of the School of Mechanical and Building Sciences, and I'm in my 4th year. Today's theme is Short-Lived Climate Forces Over Indian Cities. The title is rather catchy, isn't it, Akash? Most certainly, sir. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? As I always mention in a class, that the English gives the answer away. So we are talking about short-lived. I'll elaborate on the short-lived bit. These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time spanning up to hours to days and maximum up to a week. And they profoundly modulate the climate, particularly the local climate. Sir, but then there is a point that I would like to, just as a matter of clarification. If these particles that we're talking about, which are essentially short-lived, but they are very tiny particles, and since they are very light, very ephemeral, and because of this reason, they tend to remain longer in the atmosphere. So again, there is a paradox over here. Right, I'm glad you brought in that posh word ephemeral and linked it to the times they stay in the atmosphere.
So that critically depends on size. So even here, size matters rather profoundly. Big particles, and big is not really big in this sense, they are tens or hundreds of microns. And 1 micron is 10 to the power minus 6 of a meter. So the big particles, because of their weight, they settle out faster, and the smaller particles stay aloft. So could you please tell us how these climate forces are produced? What are their sources? There are various sources. There are natural sources and anthropogenic sources. And since we are talking about climate forces over Indian cities, I'll first talk about the anthropogenic sources. If you take a walk down VIT, we have a pristinely green campus. But if you just make your way towards the villages surrounding VIT, you will see a lot of people burning chullas or coal briquettes and unseasoned firewood. And all of that leaves a smoky pall over the region. And if you look carefully, you will see tiny particles floating about in the air. And if you go towards the CMC area, you'll see a lot of vehicular pollution, and some of the catalytic converters are not functioning. The exhaust pipes from buses, run-down buses, they're spewing out a trail of black smoke. So these are some of the anthropogenic sources. And if you went to other places, you'll find some of them can be natural sources. For instance, when a volcano erupts, it spews out a lot of ash particles. So that's not anthropogenic, it's natural, but nevertheless, ash in the air acts as a climate force also. And so in the present context where air pollution is so profound and it so deeply affects our lives, could you please elucidate upon the effect of these soot particles or these aerosol particles on human health, and more importantly in how they infringe the natural cycles of the atmosphere? I'm glad you asked this question. Obviously, soot has a profound effect on human health. I mean, it affects the cardiopulmonary mortality and the vectors of toxic chemical because they enter into our lungs. As we breathe in this carbonaceous particles, they stay lodged in the lungs and cause respiratory disorders. And they also infringe natural cycles of the atmosphere. Here we are talking about a specific effect because of it being black. So I'll first talk about the direct effect when they're floating about in the atmosphere and the sun's light is hitting on their surface. Because it's providing a surface for reflection, incident photon gets reflected back to space, and this is called the direct effect, and this has a cooling effect. Now there's a second effect called the indirect effect, where these aerosol particles serve as cloud condensation nuclei. I mean, they're precursors to cloud formation, and so what we're suggesting is these airborne soot and black carbon particles, when they mature in the atmosphere containing sulfates and nitrates, then they become cloud condensation nuclei, in the sense that cloud droplets start forming. And when cloud droplets start forming, the cloud as a whole reflects radiation. Then there's a third effect called the semi-direct effect. Whilst many natural sources of aerosols are white in color, I mean almost perfectly reflecting, soot and black carbon are black. And you must have read in the high school about black bodies. So what do black bodies do? They absorb radiation, and so they're very good absorbers of radiation. In the process, as they're absorbing radiation, themselves becoming hot and are heating up the atmosphere. So this semi-direct effect of black carbon has a profound effect on Indian cities, and it affects local climate. So what are some of the challenges that you face while modeling these atmospheric processes? Yes, there are air pollution models that tells us what is the concentration of sulfur dioxide or soot and black carbon or particulate matter in and around VIT campus. There are instruments that will measure this. But as fluid mechanics is advancing, so is our prediction capacity. And we have to use a model to predict levels of pollution. Now that's the easy bit. You asked me about the challenges of predicting occurrences of cloud condensation nuclei. Now for that we would require a model that has basically 2 or 3 components. First is a model that will lift up the air carrying these particles and will raise it up in a humid atmosphere that will provide the moisture.
and the way the moisture will stick around these particles and form cloud droplets. And the last bit is whether these cloud droplets are grouping together to fall on our head as rain. So the challenges are, even until 10 years ago, people believed that if you increase the number of aerosol particles, you concomitantly increase the number of cloud droplets. Now that's only true if you have one aerosol type or at best two aerosol types, like you have natural sea salt or just sulfate aerosol. It's easy to predict the cloud droplet number concentrations. But in a city like Vellore or in Calcutta or Mumbai, you have 4 or 5 different kinds of aerosols and have competing effects on each other. So the prediction of these cloud droplet numbers becomes a big challenge. So the main modeling challenge is to predict the number concentration of cloud droplets right. So one question related to modeling here. So given the computing capacity that we have available today, so is it still that big a challenge? And if not, then how efficient is this model that you talk about in predicting the number of water droplets? I'm so glad you asked this question, Rushit. Very pleased to answer that. You're talking of our numerical literacy and our computing resources. It is true, as these have advanced, so have our predictive capacities. But when we wish to just give pollution forecasts, I would say we have enough. But when we are talking of climate, we are talking of very large scales, thousands of kilometers, at least even on a subcontinental scale. Like this summer, we were worried that the monsoons will be deficient, and prediction of monsoon rains becomes a big challenge. Obviously, monsoon rains are associated with the formation of cloud droplets. So when we increase the scale, we also increase our computing resource requirements. And because it's a fluid dynamical model, the prediction equations have to be predicted across grids. You must have studied about that. So if we increase the number of meshes horizontally and vertically by several orders of magnitude, then it really becomes a challenge. You cannot do them on your personal computers. So many a times the theory that you have just spoken about remains locked up in textbooks and do not find any real-time application. Of course, Rushit and I, we've had the fine privilege of working with you, sir. But for our listeners, could you please throw some light on how you relate these problems which exist in fact to classroom teaching? Right. Classroom teaching should be an integral component of problems society faces, and I'm glad you're asking this question. And remember, VIT is primarily an engineering institution. So we have very clever engineers right on our doorstep with very clever ideas. So what is locked up in textbooks can be manufactured in the laboratories and articulated in the laboratories with very fine solutions. One example is, we talked about smoking chullas. So can we improve the design of a chula? Because poverty is not going to go away straight away. So can we design sustainable kitchens to contain soot and black carbon? The answer is yes. So engineering students of mine who are abroad now, your seniors, Anuj and Rutika and Abhinav from mechanical engineering, they designed a sustainable kitchen stove. The basic components are, it had a desiccation chamber. Sunlight is plentifully available in Vellore and whole of Tamil Nadu. So the first component was using a solar-assisted desiccation chamber. You put the firewood or the cow dung cakes or the coal briquettes, leave them in the desiccation chamber for several hours. It removes all the moisture, and the chamber itself gets heated, and that heat is conducted to the kitchen wall of your village kitchen. And then wood that is completely free of moisture, that is burned. And even in that, if you have a little bit of smoke coming out, it is shunted upward through a chimney and is vented out to the atmosphere. In this way, the cleansing is so efficient, smoke concentrations gets drastically reduced even up to 80% just by adding a simple feature like a sun-dried desiccation chamber. And this can be used throughout rural India. So that's one domestic solution to contain these short-lived climate forces. Another solution, engineering solution that I can think of is the novel filter design for exhaust that Akash and myself have designed over the period of the last 1 year. I think that was a very clever idea. Why don't you elaborate on the
brilliant idea and how it can be mass produced, and talk about it, Rishit. The thing is that while we are taking care of the environment, we also need to take care of our automobiles to a certain extent. Now, the thing is that today, diesel particulate filters that are available for auto rickshaws and for all automobiles are quite efficient. They're located, a cylindrical component that is located inside the exhaust pipe of any automobile. But even though they're highly efficient, sometimes over 90%, the problem is that once they get clogged with the soot and the other particulate matter, they might build up a back pressure towards the engine side, and that might damage the car and even the filter for that matter. It might even blow your car's engine, which is a huge loss. We came up with this novel design wherein fluid flow within the exhaust pipe was altered in such a way that it enabled us to design a smaller filter, which even if clogged, allowed the exhaust gas to flow very smoothly around the filter without damaging the vehicles. So, can you elaborate on the mechanical engineering design aspect of your filter, the new filter? Basically, where the solution to this problem originated was the shear stress that was exerted by the inner lining of the wall of the exhaust wall on the fluid was altered, and simulations were conducted using high-end CFD softwares. So what is the contraption that you're suggesting, and where would you place that? All right. So what basically happens when you increase the shear stress on the inner lining of the exhaust is that the small particles that you just spoke about, so the short-lived climatic forces that are there, the soot and the black carbon, their flow gets constricted to a smaller diameter within the exhaust pipe. Hence, this enables us to design a smaller filter. We need a smaller cylindrical filter through which the particles will flow and get trapped. It does not the filter no more occupies the entire diameter of the exhaust pipe. So what material would that be made of? So the material that the filter is made of is usually ceramics. Yeah, where various types of ceramics are used. And of course, the inner lining, the shear stress can be increased by introducing, say, for instance, sand particles. Okay, so can you run through the simulations, and where are they contained, and how easy would it be for the car owner to clean it up? The cleaning of the filters is actually very easy. The filter can be removed at any time from the exhaust for cleaning. Once the owner knows that the filter is clogged, it can be routinely cleaned. With a screwdriver, you can simply just unscrew the filter, take it out, have it cleaned with a brush, and have it attached back. So, Akash, is it going to be expensive if we go to our TIFAC or our business incubator facilities that we have, and they will ask us about a price of manufacturing? Can you give us an idea of how much will it cost? Of course. So basically, the thing is that the material using which these filters are made, they are available in per meter length, right? So it's rupees per meter, so per unit length. So of course, the material that we're using, since we're now suggesting a smaller filter, of course, the material that we would require would be lesser. And Rishit and I, we have reached a conclusion, and I think it is a very logical conclusion, that the percentage reduction in the cost would be of around about 75%, which is huge. And of course, with government subsidies, this component can be mass manufactured for use in India and other South Asian countries. Say, for instance, Bangladesh and Sri Lanka and Pakistan, where the auto rickshaws, such a cardinal means of transportation for the local citizens. So it can be widely used in these auto rickshaws and even other components. But you haven't told us what is the price tag. Give us an idea of the price tag. So I think it would be around about, say, 2,000 rupees per unit. Okay, that's affordable. So I have a question to ask you, and sir, of course, Rishit and I, we both are from the School of Mechanical and Building Sciences, and we've been talking about core mechanical engineering throughout the course of this program. But to listeners who belong to other schools of engineering, how can they contribute towards solving the problem of air pollution? I think by now it must have been increasingly clear that disciplines are not tightly compartmentalized. For instance, under the overarching concern of climate, the whole world is talking about global warming and climate change, and engineering solutions have to provide for a more habitable planet. And many aspects of sciences and engineering come together to solve these problems. I'll give some examples. The ozone hole has largely got healed. There are newer technology that does not release the CFCs that go up and destroy the ozone layer, and there was a government treaty called the Montreal Protocol,
where people got together, and now we know that the ozone hole is going to be healed. That was possible because of engineering solutions, interfacing chemical and physical sciences, mechanical, and to do better products. And similarly, air pollution, there have been engineering solutions. There are particle filters available, and the smokeless chiller is another engineering solution. But when we are talking of climate, the engineering solutions have to be extremely far-reaching. It is very difficult to avert the onslaught of a cyclone with current day technology. But people are already thinking about that. Is it possible to do something so that a Phelan or a Thane doesn't hit the coast of Tamil Nadu? Is there something that we can do to dissipate its fury on the ocean and before it makes landfall? People around the world are already thinking about it. And so air pollution, climate change, everything can be tackled. We want to solve the problems of society by merging all avenues of research. So I have just one last question. Many conspiracy theorists believe that global warming is a myth. Could you settle this once and for all our listeners? I think global warming is not a myth. We have 2 copies of the IPCC Intergovernmental Panel on Climate Change reports, and the new one is now due. If you turn the pages, you will see a sheet that talks about the radiative forcing vis-a-vis the levels of scientific understanding. And the last IPCC conclusively proved that global warming is not a myth through careful measurements within ice cores and through sensors sensitively placed all around the world, and looking at patterns of natural occurrences. A trace of the perturbing influence, anthropogenic perturbations, is quite clear. The planet is warming up. And scientifically, it's very easy to understand. And if you're releasing more black-bodied particles, which are hovering about in the atmosphere for longer and longer times, they will absorb radiation. And also the greenhouse effect will increase. So I was talking about the level of uncertainty. Now, so far as aerosols are concerned, the levels of uncertainty are among the highest. We do not even know the sign of its response. Sometimes they can cause a cooling and sometimes they can cause a warming, suggesting much more research. But there's absolutely no room for doubt in the latest version of the IPCC report. So, bringing in the context of relating to absolutely diametrically opposite disciplines of study, that is art and history and literature, and everyday engineering that we are studying, which is so desiccated of, as Shakespeare would have put it, the milk of human kindness. But you again are very popular for bridging this wide gap, and that is with the Ratnagiri project and the ongoing project, which is of course the Saraswati project, the river Saraswati. Sir, could you make any citations in popular literature where they speak about the onslaught of air pollution on the human mind and body? I mean, I would think of Rabindranath Tagore's quotations called The Question. So a child is questioning that people who have poisoned your air and destroyed the planet, have you really forgiven that person? So lots of poets have talked about cruelty to the planet. I mean, we've had very eloquent poetry addressing this issue. Modern Indian poets are talking about this. Then you're talking of bridging aesthetics. I would consider film as a very potent aesthetic medium. If you look at Al Gore's An Inconvenient Truth, all of you must see this. It brings out in very telling details the consequences of global warming. And it's a very aesthetically produced films. So I think more and more radio programs like the way we are having one now, films, if awareness is brought about aesthetically, I think then we can find solutions. Thank you, sir. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8.
வணக்கம் நேர்ல, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலை கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த், என்னோட இணைஞ்சிருக்காங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த துறையை சார்ந்த விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு துறை. அந்த துறை இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக ஆகிடும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு துறை. அப்படி என்ன துறை அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்போம், நம்ம தெருவில் இல்லை வேறு இடங்களில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா தீ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்ற ஒரு துறையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபயர் அண்ட் சேஃப்டின்றது பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருக்குது. நம்ம பொதுவாக ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அது மேலே ஊற்றுவோம், அது அணையும். அது அணையிறது இல்லாமல் அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வோம். இதை தாண்டி வேறு என்னென்ன வழிகளில் இந்த ஃபயர் சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும், நம்மளோட வாழ்க்கைக்கு அது எந்த விதங்களெல்லாம் உதவும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இந்த ஃபயர் சேஃப்டி அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டோம்னாலும் அதுக்குள்ளாக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சில பில்டிங்ஸ் கட்டுறாங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளேயும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபயர் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, அதை கட்டும் போது ஒரு சில ஃபயர் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரியான சேஃப்டி எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஒரு பில்டிங்கையே கட்டி முடிக்க முடியும். அப்படி அந்த பில்டிங்கை கட்டி முடித்த பிறகு நம்ம அந்த சேஃப்டியை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பராமரிச்சுக்கிட்டே வரணும். அப்படி பராமரிப்பு இல்லாமல் போகிற நேரங்களில் நம்மளுக்கு அந்த விபத்து ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் வரவே கூடாது. அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி இஷ்யூவை நம்ம ரொம்பவும் கண்காணிப்போடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதான் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 3 பேர் வந்திருக்கோம். நான் அன்பு தோழன் KP ஆனந்த், என் கூட நித்யராஜ் அண்ட் ரஞ்சித் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, எங்கேயோ தீயணைச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெல்கம். தேங்க்யூ சார். நான் சுரேஷ் போஸ். சுரேஷ் போஸ், எங்கே போனீங்க மணரம்? அது நான் வரந்துட்டு இருக்கும்போது ஏதோ இடத்துல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணல, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் கூட ஒரு பெரிய ஹெல்ப் தாங்க. நம்ம இப்போ ஃபயர் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு தகவலை வந்து தீயணைப்புத்துறைக்கு சொல்கிறீங்கன்னா அதுவுமே கூட ஒரு பெரிய ஹெல்ப் தான். அப்படி சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபயர் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள். என்ன மாதிரினா, இப்போது திடீர்னு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கிச்சன் இருக்குது, கிச்சனில் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. உடனே வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆயிருக்குங்க. உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரி அங்கே இருக்கிறவங்களாம் வெளியே வர சொல்லுங்கள். உடனே வந்து அந்த ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல எந்த ப்ராப்பர்ட்டி எடுக்காமல் முதல்ல அவங்க மட்டும் வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்காணிப்போடு பார்க்கணும் அப்படின்றது போது, ஒரு தீயணைப்புத்துறைக்கு ஒரு தீ ஏற்பட்டுடுச்சு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின் போது 2-3 விஷயங்கள் நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டே பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து இந்த ஃபயர் ஆச்சு, அதாவது அந்த தெருவோட பேர், லேண்ட்மார்க்கோட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி சொன்னோம்னா நம்ம அந்த தீயணைப்புத்துறை சீக்கிரமாக வரத்துக்கு ஒரு பெரிய உதவி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த லேண்ட்மார்க் இல்லாமல் பல பேர் பல இடங்களில் குழப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் தெளிவாக ஒரு லேண்ட்மார்க்கை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்தையும் சொல்லிடுறோம். ஃபயர் சேஃப்டியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபயர் ஆன உடனே ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி வந்து அது பண்ணுறதுலாம் வந்து அந்த இப்போ எல்லாம் ரெகுலர் வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ஃபயர் ஆகும் போது நம்ம வீட்டிலே வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு அலாரம் ஒன்று வைக்கலாம். அதாவது வந்து ஸ்மோக் டிடெக்டர்னு ஒரு இன்வென்ஷன் இருக்குது. அது எப்படின்னா வந்து ஒரு இயர்லி வந்து 3 times தான் மெயின்டெனன்ஸ் தான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்மோக் எங்கே வருதோ அந்த இடத்துல உடனே வந்து அலாரம் கொடுத்து நம்ம அலர்ட் பண்ணோம். சொல்லுங்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் அது பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் எல்லா டைம்லையுமே மனுஷங்க இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் வந்து இந்த சென்சாரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரூஃபிங் அந்த மாதிரி ஃபிக்ஸிங் பண்ணும்போதே வந்து இந்த அலாரமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை தான், முன்னெச்சரிக்கை தான். ஆனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு நெருப்பு பிடிக்கக்கூடிய ஒரு பொருட்களோ
இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதை நம்ம உடனே கவனிக்கணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் எது வேணால் நடக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்களே, வருமுன் காப்பது முன்னாடி வந்து செய்கிறது எல்லாமே நல்லது. அதுவும் வந்து நெருப்பு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு, நம்ம ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மோக் டிடெக்டர் வந்து நமக்கு அலர்ட் பண்ணுது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு அலர்ட் பண்ண உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணோம், நமக்கு அந்த நெருப்பு வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம் எது பண்ணோம் நமக்கு யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணாங்க, உடனே வந்து வேல்யூபிளாக திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை இப்போ பீரோவில் வச்சு நகை அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதையும் தாண்டி முக்கியமான நம்ம என்ன பண்ணால், முதல்ல எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துட்டு முதல்ல வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சேஃப்டியாக வெளியே அனுப்பிட்டு பிறகு தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம வெளியே கொண்டு வரணும். அது முதல்ல வந்து நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும்னா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த டாக்குமெண்ட்ஸ் முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரணும். பிறகு நம்ம வேல்யூபிளாக திங்ஸ் டைம் இருந்தால் மட்டும் போகணும். சரி, நம்ம இவ்வளோ விஷயம் பேசிட்டோம். இந்த ஃபயர் சேஃப்டி பற்றி பேசும்போது நம்ம ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது யாருன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர். இவங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கெல்லாம் தீ பிடிச்சாலும் வந்து ரொம்ப வீரமாக அந்த தீ மேலே பயமே இல்லாமல் வந்து அணைக்கக்கூடிய சில நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸில் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து எப்படி நெருப்பு அணைக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும் இல்லாமல் முதலுதவி எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த துறையில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஃபயர் ஃபைட்டராக இருக்காருன்னு வச்சுங்க, ஃபுல் டைமாக ஜாப் பண்ணுறவங்க அதில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் வேனில் இருக்கிற கிட் எடுத்து போட்டுட்டு அவங்களும் வந்து ஃபயர் ஃபைட்டராக ஒர்க் பண்ணலாம். அவங்க ரிட்டையராக ஆயிருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணும்போது அதுக்கான பே அவங்களுக்கு கொடுக்கப்படும். இது வந்து யூஎஸில் வந்து இப்போவும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம ஃபயர் வந்து பிடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. கெட் அவுட், ஸ்டே அவுட், கால் ஃபார் ஹெல்ப். அதாவது வந்து முதல்ல வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா அது கிட்ட போகக்கூடாது. ஏதாவது பொருள் இருக்குது நம்ம போய் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து அடுத்த தான் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடணும். சில விஷயங்களை நம்மளே வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சு அது எப்படி அணைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக இருந்தது தண்ணி தான் வந்து ஒரு அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கூட. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தீ பிடிச்சிச்சோடனே துணியை போடுவாங்க. மேலும் மேலும் வந்து அந்த துணி வந்து ஃபயர் பார்த்திங்க அது அவங்களுக்கு தெரியாது, எதாவது போட்டு அணைக்கணும்னு நினைப்பாங்க. பட் அது வந்து மேலும் ஃபயர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது நல்லது. ஆமாம், தண்ணி ஊற்றுனா கூட அதில் ஆக்சிஜன் வச்சு இன்னும் அதிகமாக பிளாஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் இல்லாத வாட்டர்லாம் இருக்குது. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வச்சு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நார்வேல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து 10th முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஎம்டி, அதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இது மூலயமா அந்த ஃபயர் இந்த மாதிரி சப்போஸ் எங்கன்னா உடனே நேர்ந்துட்டா எப்படி அதிலேருந்து தப்பிக்கிறது, எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம சார் சொன்னார் வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரிவென்ஷனோடு இருந்தால் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு க்ரிட்டீரியா கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு அதுக்கான பர்மிஷனே கொடுக்கப்படும். ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப பெட்டர். நம்மளால் எண்ணெய் இல்லாமல் சமையல் செய்ய முடியாது. ஆனால் சமையல் அறையில் போதுமான அளவு இந்த கட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஸ்டீல் மூலயமா வச்சுருந்தோன்னா ஃபயர் இருக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மூலயமா தான் வந்து நெருப்பால் ஏற்படுற விபத்துங்களை நம்ம தடுக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தீயணைப்பு துறையை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு சில தகவல்கள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸை வந்து தமிழ்நாட்டில் 302 இடங்களில் வந்து ஒரு ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு நிலையில் வச்சு செய்கிறாங்க. மொத்தம் 302 ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 மீட்பு ஸ்டேஷன்ஸ், அதாவது மீட்பு பணிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு மையமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அது ரெண்டும் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒகேனக்கல்ல இருக்குது, இன்னொன்று வந்து கோத்தகிரியில் இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே எப்படிப்பட்ட ரெஸ்கியூ ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஸ்டேஷன், அதாவது இந்த ரெஸ்கியூவில் வந்து ரேங்கிங் அடிப்படையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளோடது தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயமே கூட. இந்த இல்லாமல் மொத்தம் எத்தனை பேர் இந்த தீயணைப்பு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6700 பர்சனல்ஸ் வந்து
வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இதோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது 1908 நம்ம வந்து மெட்ராஸ் சிட்டி ஃபயர் பேரிகேட் அப்படின்ற ஒரு பேரோட தான் இதை வந்து முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 கமிஷன்ஸ் இருந்திருக்கு. 5 கமிஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையில் அவங்க வந்து வகைப்படுத்தி இந்த தீயணைப்பு துறையை வந்து மேம்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீயணைப்பு துறைன்றது ரொம்பவுமே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தியிருக்காங்க. இன்னமும் பல விதமான புது டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து தீ ஏற்பட்டுருச்சு, அதை அணைக்கணும் அப்படின்னும் போது அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக எப்படியாவது ஒரு தீயணைப்பு வண்டியாவது அங்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னேறின ஒரு தீயணைப்பு துறையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறை. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே? கண்டிப்பாக நாம் இந்த நெருப்பு அணைக்கிறதை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இப்போ தான் வந்து நம்ம இந்த அலாரம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபயர் அலாரம், ஸ்மோக் அலாரம்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஃபயர் அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் எதுனா வாளி தான் இருக்கும். வாளி, மணல் இதை தான் போடுவோம். இந்த எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம சுரேஷ் பாபு சார் சொன்னார், ஆக்சிஜன் இருக்கிறதுனால தண்ணி சப்போஸ் கேஷியஸ் ஃப்ளேம் வந்தால் வந்து தண்ணி ஊற்றினாலும் அது எரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாத ஒரு ட்ரை பவுடர்ஸையும் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் வந்து நெருப்பு எரியறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நைட்ரஜனையும் அதையும் கலந்து ஒரு பவுடரை வந்து அந்த ஃபயர் மேலே போடும்போது ஒரு ஃபோம் மாதிரி ஒரு லேயர் அது மேலே ஃபார்ம் ஆகி நெருப்பு வந்து அணையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது வீட்டில் ஃபயர் ஆகுறது பற்றி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து எதுக்காக வந்து அதிகமாக ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணிக்கிற டைமில் இந்த குளிச்சுட்டு பாடி ஸ்ப்ரே போடுற டைமில் வந்து அந்த லைட்டரும் வந்து இந்த பாடி ஸ்ப்ரே வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணோம்னா உடனே பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா எல்லா பாடி டோனருட்டுமே வந்து ஃப்ளேமபிள் தான். ஆமாம், அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால அதில் வந்து தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த தடவை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரும்போது படிச்சுட்டு வந்தேன். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நான் இந்த தமிழ்நாடு தீயணைப்பு துறையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் ஆண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப அபரிவிதமான ஒரு சில வீர சாகசங்கள்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது இல்லாமல் பெண்களும் கூட நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 2003 தான் முதல்ல ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த தீயணைப்பு துறையில் பங்கெடுக்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி விஜயகுமார். இவங்க வந்து டிவிஷனல் ஃபயர் ஆஃபீஸராக வந்து முதல்ல, அதாவது இந்தியாவிலேயே பெண் ஆஃபீஸர் தீயணைப்பு துறையில் சேர்ந்தது இவங்க தான். நம்ம விஐடி பண்பலையில் கூட அவங்க பேசியிருக்காங்க. ஒரு சில தகவல்கள் தீபாவளி அப்போ என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் இந்த ஃபயர் சேஃப்டி பற்றி அப்படின்ற தகவல்கள் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை